நாங்கள் சொல்வது என்ன, நீங்கள் கேட்பது என்ன என்ற தலைப்பு எனக்கு தரப்பட்டுள்ளது. இந்த தலைப்பிற்கான காரணம் என்னவென்று சொன்னால், நாம் சத்திய மார்க்கத்தை மக்களுக்கு எடுத்துச் சொல்லும் பொழுது நாம் என்ன சொல்கிறோம் என்பதை மக்களுக்கு செல்ல விடாமல் சில பேர் தடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். சில பேர் நாம் சொல்வதை தப்பும் தவறுமாக திரித்து மக்கள் மத்தியிலே நம்முடைய பிரச்சாரத்திற்கு தவறான வடிவத்தை கொடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். எனவேதான் நாங்கள் என்ன சொல்கிறோம் என்பதை எங்களுடைய சொல்லுக்கு நாங்களே வியாக்கியானமும் விளக்கமும் தர வேண்டிய நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறோம். இந்த நிலைமை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் அவர்களுக்கு முன்னால் இந்த உலகத்திற்கு அனுப்பப்பட்ட இறை தூதர்களுக்கும் ஏற்பட்ட ஒரு அனுபவம் தான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்கள் மத்தியிலே ஆண்டாண்டு காலமாக ஊறி போய்விட்ட மூட பழக்க வழக்கங்களை எதிர்த்த பொழுது, ஒரே ஒரு இறைவனை மாத்திரம்தான் வணங்க வேண்டும் என்று அழுத்தம் நிறுத்தமாக அவர்கள் போதித்த பொழுது, அவர்களை எதிர்த்தவர்கள் என்ன செய்தார்கள்? இப்போது உலமாக்கள் என்னவெல்லாம் செய்கிறார்களோ அதையெல்லாம் செய்தார்கள். சொன்னார்கள், லா தஸ்மஊ லிஹாதல் குர்ஆன். மக்களுக்கு சொன்னார்கள், இந்த குர்ஆனை நீங்கள் கேட்றாதீங்க. முகமது குர்ஆன் என்று உங்களுக்கு சொல்கிறாரே, அதை நீங்க கேட்றாதீங்க. காதுல பஞ்ச வச்சு அரைச்சுக்கிறீங்க, அதுல குழப்பத்தை விளைவிங்க, அப்பதான் நீங்க ஜெயிக்கலாம். வல்கௌ ஃபீஹி லஅல்லக்கும் தக்லிபூன். அப்போதான் நீங்கள் ஜெயிக்க முடியும் என்று மக்காவில் இருந்த காபிர்கள், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய எதிரிகள் இந்த ஏகத்துவ பிரச்சாரத்தை கேட்க வேண்டாம் என்றுதான் மக்களுக்கு சொன்னார்கள். முகமது சொல்லக்கூடிய பிரச்சாரம் தவறு என்றால், நாங்கள் சொல்லுகிற பிரச்சாரம் சரி என்றால் அவர்கள் என்ன செய்திருக்க வேண்டும்? முகமதே வா, உன்னுடைய பிரச்சாரத்தை எங்கள் மத்தியிலே சொல், விவாதத்திற்கு வா, நிரூபித்து காட்டு என்று அவர்கள் சொல்லி இருக்க வேண்டும். அல்லது மக்கள் மத்தியிலே போய் முகமது சொல்வதையும் கேளுங்கள், நாங்கள் சொல்வதையும் கேளுங்கள், எது சரியாக இருக்கிறதோ அதை ஏற்றுக்கொள்ளுங்கள் என்று சொல்லி இருக்க வேண்டும். அவர்களிடத்திலே சத்தியம் இல்லாத காரணத்தினால் அவர்கள் இந்த முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய போதனையை மக்கள் கேட்டால் அந்த சத்தியத்தினால் ஈர்க்கப்படுவார்கள், உண்மையை விளங்கிக் கொள்வார்கள், நம்மை விட்டு மக்கள் படிப்படியாக விலகி விடுவார்கள் என்ற காரணத்திற்காக அவர்கள் கையில் எடுத்த ஆயுதம் எது? லா தஸ்மஊ லிஹாதல் குர்ஆன். இந்த குர்ஆனை காது கொடுத்து கேட்காதீர்கள். இன்றைக்கு இந்த புதுப்பேட்டையில் இந்த நிகழ்ச்சி நடக்கிறது என்று சொன்னால், இதை சுற்றி உள்ள எல்லா பள்ளிவாசல்களிலும் அழகான ஒரு உரை நிகழ்த்தப்பட்டிருக்கும். என்ன உரை? இந்த கூட்டத்துக்கு போகாதீங்க சொன்னாங்களா? பள்ளிவாசல்ல அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை சொல்ல வேண்டிய பள்ளிவாசல்ல இந்த மாதிரி ஒரு கூட்டம் போடுகிறார்கள். அதுக்கு நீங்க யாரும் போகாதீங்க, அதை கேட்காதீங்க. இப்ப மக்கத்து காபிர்கள் என்ன அஸ்திரத்தை ஆயுதத்தை கையில் எடுத்தார்களோ அதே ஆயுதத்தை தான் 7 வருடம் பெற்ற மார்க்க அறிஞர்கள் எடுத்திருக்கிறார்கள். கேட்காதீங்க. இது ஒரு அறிவாளி சொல்லக்கூடிய வாதமாக இருக்குமா? அல்லாஹ் திருமறை குர்ஆனில் நமக்கு என்ன சொல்கிறான்? ஃபபஷ்ஷிர் இபாதி அல்லதீன யஸ்தமிஊனல் கௌல ஃபயத்தபிஊன அஹ்ஸனா. முஹம்மதே நபியே, நீங்கள் நற்செய்தி சொல்லுங்கள். யாருக்கு நற்செய்தி சொல்லணும்? அல்லதீன யஸ்தமிஊனல் கௌல, சொல்லப்படுகிற சொற்களை செவிதாழ்த்தி கேட்டு ஃபயத்தபிஊன அஹ்ஸனா, அதுல அழகானதை யார் ஏற்றுக்கொள்கிறார்களோ, எல்லாத்தையுமே கேளுங்க, அதில் அழகானதை யார் ஏற்றுக்கொள்கிறார்களோ அவங்களுக்கு நற்செய்தி சொல்லுங்கள். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், எல்லாத்தையுமே கேளுங்கள், அதில் எது அழகானதாக இருக்கிறதோ அதை ஏற்றுக்கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் வழிகாட்டி இருக்கும் பொழுது, மார்க்க அறிஞர்கள் எனப்படுவோர் என்ன சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள்? அதை கேட்காதீங்க, அங்க போகாதீங்க. இது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு செய்தார்கள். நூஹ் நபி அவர்கள்
950 ஆண்டுகள் இந்த உலகத்திலே வாழ்ந்து மறைந்த நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் இந்த சத்திய மார்க்கத்தை சொல்லும் பொழுதும் இதே மாதிரி செய்தார்கள் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். என்ன செய்யறாங்களா? வஸ்தக்ஷவ தியாபஹும், தங்களுடைய ஆடைகளால் அப்படி மூடிக்கொள்கிறார்கள். நூஹுடைய போதனை காதில விழுந்து விடக்கூடாது என்பதற்காக வேண்டி அவங்க காதில பஞ்சை வச்சுக்கிறாங்கன்னு சொல்றோமே, இது நூஹ் நபிக்கு அப்படித்தான் பண்ணினாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த பிரச்சாரத்தை செய்த பொழுதும் இதே வழிமுறையை தான் கையாண்டார்கள். இப்ப நாம குர்ஆனில் இருந்தும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய பொன்மொழிகளில் இருந்தும் செய்திகளை எடுத்து சொன்னால் கேட்காதீங்க, போகாதீங்க என்ற ஒரு ஆயுதத்தை கையில் எடுத்திருக்கிறார்கள். அதனால நாங்க என்ன சொல்றோம் விளக்க வேண்டி இருக்கிறது. அதுக்குன்னே கூப்பிட்டு மக்களுக்கு தெளிவுபடுத்த வேண்டி இருக்கிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அவர்களுக்கு முன்னால் நற்செய்தி சொல்வதற்காக அனுப்பப்பட்ட இறை தூதர்களும் இந்த சத்திய மார்க்கத்தை சொன்ன பொழுது அந்த மக்கள் சில கேள்விகளை கேட்டார்கள். என்ன கேள்வி கேட்டார்கள்? இதெல்லாம் உலமா கேட்கிறாங்க. இன்றைக்கு உலமாக்கள் கேட்கிற எல்லா கேள்வியும் பாத்தீங்கன்னா காவிர்கள் கேட்ட கேள்வியா இருக்கும். நபிமார்களை நோக்கி அவர்களுடைய எதிரிகள் என்ன கேள்விகளை கேட்டார்களோ அந்த கேள்வியைத்தான் இவர்கள் 7 வருஷம் படிச்சு வந்திருக்கிறார்கள். நபிமார்கள் கேட்ட கேள்வி இவர்கள் கேட்க மாட்டார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன கேள்வியை மக்களிடத்தில் கேட்டார்களோ அதை கேட்க மாட்டார்கள். நபிமார்களிடத்திலும் நபிகள் நாயகத்திடத்திலும் எதிரிகள் என்ன கேள்வியை கேட்டார்களோ அந்த கேள்வியை உலமாக்கள் கேட்கிறார்கள். எப்படி கேட்கிறார்கள்? இன்றைக்கு நீங்கள் பார்க்கலாம், நம்ம இந்த சத்தியத்தை சொல்லும் பொழுது குர்ஆன் படி நடங்க, ஹதீஸ் படி நடங்க, மதுஹபை பின்பற்றாதீங்க, தர்கா வழிபடாதீங்க, தனி மனிதனுக்கு பின்னாடி போகாதீங்க, மூட நம்பிக்கையில ஈடுபடாதீங்க என்று நம்ம மக்களுக்கு சொன்னோம்னா மக்கள்கிட்ட போய் என்ன சொல்றாங்க? பாத்தீங்களா, இதுக்கு முந்தி இருந்தவன் எல்லாம் கிறுக்கனா, இவங்க தான் புதுசா வந்துட்டாங்களா, நம்ம அப்பா பாட்டெல்லாம் முட்டாளா, பெரிய பெரிய உலமாக்கள்லாம் இருக்கலையா, 1000 வருஷமா இது இருக்குத, 500 வருஷமா செய்யறமே, இவங்க தான் புதுசா கத்துட்டு வந்துட்டாங்களா? ஒரு சீட்ல கூட ஒருத்தர் கேட்டிருக்காரு. அது பெரிய பயங்கரமான கேள்வியா. இதான் காவிரி கேட்டானே. இந்த கேள்வியை யார் கேட்டா? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலும் கேட்டார்கள். அவர்களுக்கு முன்னால் நபிமார்கள் போய் சொன்னாங்களே, மூசா அலைஹிஸ்ஸலாம் போய் சொல்றாங்க. யாருக்கு சொல்றாங்க? ஃபிரௌனிடத்திலே போய், இது அப்பா சரி, நீ உன்னை கடவுள்னு சொல்ற, நீ கடவுள் கிடையாது, உன்னை என்னை படைச்ச ஒருத்தன் இருக்கிறான், அவனை தான் வணங்கணும், அவனிடமிருந்து நான் மெசேஜ் கொண்டு வந்திருக்கிறேன், ஆதாரம் கொண்டு வந்திருக்கிறேன், அத்தாட்சி கொண்டு வந்திருக்கிறேன், அற்புதம் கொண்டு வந்திருக்கிறேன் என்று மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் ஃபிரௌனிடத்தில் போய் சொல்கிறார்கள். அவன் என்ன கேட்கிறான் தெரியுமா? மக்களை தூண்டி விடுறதுக்காக வேண்டி, மக்களை உசுப்பேற்றுறதுக்காக வேண்டி கேட்கிறான். ஃபமா பாலுல் குரூனில் ஊலா, மூசாவே முந்தி போயிட்டாங்களே அவங்க இதெல்லாம் இப்ப என்ன ஆகுறது கேட்கிறான். அதாவது மூசா நபி என்ன சொல்றாங்கன்னு கேட்டா, ஒரு அல்லாஹ்வை தான் வணங்கணும்பான்னு சொல்றாங்கல்ல. ஃபிரௌனுக்கு முந்தின ஆட்களும் ஒரு அல்லாஹ் வணங்கல, மூசா நபியுடைய முன்னோர்களும் ஒரு அல்லாஹ் வணங்கல, பல கடவுள்களை வணங்கி இருக்கிறார்கள். இப்ப ஒரு சமுதாயத்தில் போய் உங்க அப்பா மாத்தெல்லாம் நரகத்துக்கு போக வேண்டாம், கோபமா வராதா, அதை சொல்ல வைக்கிறதுக்காக வேண்டி மூசாவுடைய வாயிலிருந்து இந்த பதில சொல்ல வைக்கணும். என்ன சொல்ல வைக்கணும்? நீ ஒரு அல்லாஹ் வணங்க சொல்ற, உன் அப்ப வணங்கல, உன் பாட்டை வணங்கல, எங்க அப்ப பாட்டை யாரும் வணங்கல, அப்ப இவங்க தான் நரகத்தான போவாங்க, அப்படி சொல்ல வர்றியான்னு கேட்கிறாங்க. எது கேட்கிறாங்க? மூசா ஆமான்னு சொல்லுவாரு. சொன்னோன்னு எல்லா ஆளுக்கு ஒரு கல்ல எடுப்பாங்க, அடி பின்னி போடுவாங்க. என்னடா எங்க அப்பனையே நரகவாசிங்கிறியா அப்படின்னு மூசாவுக்கு எதிராக மக்களை திருப்பலாம் அப்படிங்கிறக்கா ஃபிரௌன் கேட்கிறான். ஃபமா பாலுல் குரூனில் ஊலா, முந்தி போனவங்களுடைய கதி என்ன? உன் கொள்கை ஏத்துக்கிறாம மூத்தாகி விட்டார்களே அவங்க கதிலாம் என்ன? மூசாவுக்கு என்ன செய்யறாங்க? இந்த இடத்துல சத்தியத்தையும் சொல்லணும், இவங்க மக்களை தூண்டி கூட பிளான் பண்றாங்களே அதுக்கு இடமும் கொடுத்துடக்கூடாது, அதே நேரத்தில் உண்மையை மறைச்சிடக்கூடாது. ரொம்ப அழகா இறை தூதர் என்பதை ப்ரூவ் பண்ற விதமாக மூசா அலைஹிஸ்ஸலாம் சொன்னார்கள். இல்முஹா இன்த ரப்பி ஃபீ கிதாப் லா யலில்லு ரப்பி வலா யன்சா. அவங்க என்ன சொல்றாங்க? முந்தி உள்ள சமுதாயத்தை பத்தி கேட்கறியா? அது பற்றிய ஞானம் என் இறைவனிடத்தில் இருக்கிறது, என் இறைவன் எதையும் மறக்க மாட்டான்,
எதுவும் அவனிடத்தில் தப்பி போவாது, போட அவன் ஜட்ஜ்மெண்ட் பண்ணுவான். முன்னோர்களை பத்தி கேட்கறியா? அவங்க நரகவாசிகள் என்று சொல்லிவிடலாம் மூசா நபி. ஆனா மூசா நபி என்ன சொல்றாங்க? இவன் வேற நோக்கத்தில் வர்றாங்க, வேற பிளான் பண்ணி வர்றான், இவன் மக்களை உசுப்பேத்துறதுக்காக இப்படி ஒரு கொஸ்டினை கேட்கிறான் என்பதற்காக அவங்க என்ன சொல்றாங்க? இல்முஹா இந்த இதெல்லாம் குர்ஆன்ல உள்ளது, கதை இல்ல, கற்பனை இல்ல. இல்முஹா இந்த ரப்பி ஃபீ கிதாப், அது பற்றிய ஞானம் என் இறைவனுக்குத்தான் இருக்கிறது. அது ஒரு அழகான பதிவேட்டில் அல்லாஹ் எழுதி வைத்திருக்கிறான். லா யலில்லு ரப்பி வலா யன்சா, என் இறைவன் எதை மறக்க மாட்டான், எல்லாம் கிளீனா எழுதி வச்சுக்கிறான், அவன் ஜட்ஜ்மெண்ட் பண்ணுவான் போடான்றாங்க. அப்ப இதைத்தானே நீங்க இப்ப கேக்குறீங்க. நாங்க சொல்றது குர்ஆன்ல இருக்குதா இல்லையா, இதைத்தான் நீங்க பார்க்கணும். நாங்க சொல்றபடி நபிகள் நாயகம் சொன்னாங்களா இல்லையா, இதை பார்க்கறத விட்டுட்டு நல்லா இருக்கு இந்த அருக்கு ஆயத்துன்னு காட்டுறோம், இந்த அருக்கு ஹதீஸ்னு காட்டுறோம். நீங்க நேர்மையாளர்கள் என்ன பண்ணணும்? ஆமா இருக்குது, ஆமா இல்ல, இதுக்கு நீங்க வரணும், இந்த ஆர்குமெண்ட்டுக்கு நீங்க வரணும். நீங்க என்ன பண்றீங்க? உங்க அப்பா இதை சொன்னானா எங்கள்ட்ட கேக்குறீங்க, உங்க பாட்டை இதை சொன்னானா, உங்க முப்பாட்டை இதை சொன்னானா, உனக்கு ஓதி தந்த அஜர்த்து இதை சொன்னாரா, அஜர்த்துக்கு அஜர்த்து சொன்னாரா? அத அல்லாஹ் சொல்லியிருக்கானா இல்லையா? பாயிண்ட் என்ன? நாங்கள் சொல்லக்கூடிய செய்தியை அல்லாஹ் சொல்லியிருக்கிறானா இல்லையா? இந்த அருக்கு அல்லாஹ் சொன்னது. எங்க அப்பன் சொன்னா பாட்டன் சொன்னா உனக்கு எதுக்கு? அல்லாஹ் சொன்னதும் அல்லாஹ்வுடைய ரசூல் சொன்னதும் தான் நமக்கு பாதுகாக்கப்பட்டிருக்கிறது. எங்க அத்தா சொன்னது கூட பாதுகாக்கப்படல. நேற்று தான் மோதா போயிருப்பாரு எங்க அத்தா, அவர் சொன்னது அதுக்கான பாதுகாத்து வச்சிருக்கோமா? எங்க தாத்தா சொன்னது பாதுகாத்து இருக்குதா? அப்ப அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய ரசூலும் சொன்னது பாதுகாத்து கையில் இருக்கும் பொழுது அல்லாஹ் சொன்னதை எடுத்து நாங்கள் சொல்லி இருக்கிறோமா இல்லையா? அல்லாஹ்வுடைய ரசூல் சொன்னதை எடுத்து உங்களுக்கு தந்திருக்கிறோமா இல்லையா? இத பாக்குறத விட்டுட்டு என்ன சொல்றாங்க? அப்பன் சொன்னானா, இதுக்கு முந்தையும் உள்ளவங்க கிறுக்கனா, அவங்க அல்லாஹ் மக்கள் இல்லையா? அந்த மௌலானா வாழவில்லையா? குணங்குடி அப்பா இங்கே இருக்கவில்லையா? மஸ்தான் சாஹிப் இருக்கவில்லையா? பல்லா கவுலியா இருக்கவில்லையா? சதகத்துல்லா அலிம்சா இருக்கவில்லையா? பாக்கியாத்துல பெரிய உலமாக்கள் இருக்கவில்லையா? தேவபந்தில் இருக்கவில்லையா? இதா கேள்வி. இது அப்படியே அப்பட்டமாக ஃபிரௌன் கேட்ட கேள்வி இல்லையா? இந்த மாதிரியான கேள்வியை தான் ஃபிரௌன் மூசா நபிட்ட கேட்டான். அதையே கேட்பதுதான் உலமாக்களுடைய வேலையா? என்ன கேட்கிறீங்க? நீங்க கேட்பது என்னங்கிறனால கேள்வி. நீங்க என்ன கேட்கிறீங்க? இப்ப நீங்க கேட்கிறது எல்லாமே காபிர்கள் நபிமார்கள்ட்ட கேட்ட கேள்வி. அடுத்து என்ன செய்வாங்க? நம்ம இதெல்லாம் சொல்றோம் வைங்களேன், நாம மனிதர்கள், இங்க இருக்கிற ஏகத்துவத்தில் இருக்கிற சகோதரர்கள் எல்லாருமே இது தவறு என்று நினைத்துக் கொண்டிருந்தவர்கள் தான் ஒரு காலத்தில். நாங்கள் கத்தம் ஓதி இருக்கிறோம், மறுக்க இயலுமா? நான் மௌனது ஓதி இருக்கிறேன், இல்லைன்னு சொல்ல இயலுமா? நான் பாத்தியா ஓதி இருக்கிறேன், இல்லைன்னு சொல்ல இயலுமா? நான் போய் பேர் வச்சுட்டு காசு வாங்கி இருக்கிறேன், சுண்ணத்து பண்றதுக்கு போய் அல் பாத்தியா சொல்லி நான் தான் காசு வாங்கி இருக்கிறேன். இப்படி எல்லாம் சில தப்புகளை மார்க்கத்தை நமக்கு சரியா சொல்லி தராத காரணத்தினால் நான் செஞ்சிருப்பேன், நீங்க செஞ்சிருப்பீங்க, இங்க உள்ள உலமாக்கெல்லாம் செஞ்சிருப்போம். இன்றைக்கு தவறு விளங்கி திருத்திக் கொள்ளும் பொழுது என்ன செய்வாங்க? இவர்களை தெரியாதா? இவர்கள் எங்களோடு அந்த பாத்தியாவுக்கு வரலையா? யார்? உலமாக்கள். உலமாக்கள் என்ன செய்யறாங்க? கேள்வி கேட்கிறாங்க, இவர்கள் எங்களுக்கு தெரியாதா? இறையச்சம் இல்லாமல் இருந்த நேரத்தில் எவ்வளவு தப்புகள் செஞ்சிருப்போம். அதை சொல்லி காட்டி நான் அவர் ஒண்ணு அங்க போனோம், நான் இவர் ஒண்ணா பாத்தியா ஓதணும், நான் அவர் போய் பேர் வைக்க போனோம், இப்படி எல்லாம் சொல்கிறார்களே, இதுதான் உலமாக்கள் சொல்ற கேள்வியா? உலமாக்கள் இந்த மாதிரி வாதத்தை எடுத்து வைக்கலாமா? மூசா நபி அவர்கள் ஃபிரௌன் இடத்துல போய் சொல்கிறார்கள் மார்க்கத்தை. சொல்வதற்கு முன்னாடி அவங்களுடைய நிலைமை என்ன? அத நபியாக அவருக்கு முந்தி உள்ள விஷயம். ரெண்டு பேரும் சண்டை போட்டு இருக்கிறாங்க. ஒரு ஆளு, நான் குர்ஆன்ல உள்ளதான் சொல்றேன், ஒரு ஆளு மூசா நபி சமுதாயத்தை சேர்ந்தவர், இன்னொரு ஆளு மூசா நபிக்கு எதிரான சமுதாயத்தை வேற ஜாதிக்காரர். இவங்க பனி இஸ்ராயேல் சமுதாயம், அவங்க கிபுத்திங்கிற சமுதாயம். ரெண்டு பேர் அடிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அடிச்சுக்கிட்டு இருந்தவன இந்த இஸ்ரவேல்காரன் இருக்கான் பாருங்க, மூசா நபி சமுதாயம், அவன் மூசா நபியை பார்த்துவிட்டு மூசாவே என்னை காப்பாத்துன்னு கூப்பிடுறான். மூசா நபி வந்தாரு, என்ன ஏது விசாரிக்கணும். அவர் இனத்தின் பக்கம் நிக்க கூடாது. கோபத்தில் என்ன பண்ணாரு? எப்படா எங்கால அடிக்க போச்சு அப்படின்னு கையை ஓங்கினாரா, ஒரு குத்து தான் விட்டாரு, ஆள் மண்டை போட்டான். இது குர்ஆன்ல இருக்கு. மூசா கலா அலைஹி,
மூசா ஒரு குத்து விட்டார். யாருக்கு? அவருடைய எதிரி இனத்தை சேர்ந்தவனுக்கு. அலைஹி, அவன் கதை முடிந்தது. அப்ப ஒரு அடியில் கொல்லணும் கொள்ளல அவரு. எந்த ஆளை நீ அனுப்பியா அப்படின்னு ஓங்கி ஒரு குத்து விட்டாரு. அவனுக்கு போகணும் இருந்திருக்குது. பயங்கரமான ஆள், வெயிட்டான ஆள், கூட வலிமையான ஆள் மூசா நபி. ஒரு போல் போட்டு ஆள் போயிட்டான். இவன் என்ன பண்றாரு? ஓட்டம் எடுக்கிறார், ஊரை விட்டு ஓடுறார். அப்ப நபி ஆவல, அப்ப அல்லாஹ்வுடைய தூதர் ஆவல. தூதர் ஆகுறதுக்கு முன்னாடி என்ன செஞ்சாலும் அதுக்கு கொஸ்டின் ஆகாது. இறை தூதர் என்று ஆன பிறகு இந்த மாதிரி வேலை செய்ய மாட்டார். இறை தூதர் ஆகுறதுக்கு முன்னாடி இப்படி ஒண்ணு செஞ்சுட்டு ஓடி போயிட்டார். ஓடி போய் வேற ஒரு ஊர்ல அங்க ஒரு ஆள்கிட்ட தஞ்சம் பெற்று அவர் மூளையை கல்யாணம் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் அப்படியே கூட்டிக்கிட்டு ஊரை நோக்கி வரும்போதுதான் அவரை தூர் சீனா மலையில் வைத்து அல்லாஹ் அவரை தூதரை நியமிக்கிறான். செய்தி எல்லாம் வாங்கிட்டு ஃபிரௌன்ட்ட வர்றாரு. வந்தா அவர் என்ன சொல்றான்னு பார்க்க வேண்டியதானே. ஃபிரௌன் கேட்டான், உங்களுக்கு தெரியாதோ? நீங்க என்னென்ன பண்ணீங்க உங்களுக்கு தெரியாதோ? ஒரு ஆளை நீங்க காலி பண்ணலையோ? யார் கேட்டான்? ஃபிரௌன் கேட்கிறான், என்ன பேரு அல்லாஹ்வுடைய தூதருங்கிற? நீங்க யாரு? எங்களுக்கு தெரியாது. 10 வருஷத்துக்கு முன்னாடி யாரு? 15 வருஷத்துக்கு முன்னாடி நீங்க யாரு? யாரு கேட்கிறா? ஃபிரௌன் கேட்கிறான், நீங்க என்னென்ன செஞ்சீங்கன்னு எனக்கு தெரியாதோ? அது செய்யலையோ, இதை செய்யலையோன்னு சொல்லி அவர் இறை தூதர் ஆவதற்கு முந்தைய அதை பண்ணிருப்பாரு. அதை சுட்டி காட்டி அதனால நீ சொல்லக்கூடாது, அதனால உனக்கு அருகதை இல்ல, அதனால நீ சொல்ல நான் கேட்க மாட்டோம் அப்படின்னு சொன்னா யாரு? ஃபிரௌன். அதையே சொல்றாங்க உலமாக்கள். ஃபிரௌன் எதை சொன்னானோ பாருங்க. ஃபிரௌன் எதை சொன்னானோ உலமா வந்து இப்படிதான் கேட்கிறதா? மார்க்கத்தை கற்றறிந்த ஆலிம்கள் இப்படி ஒரு கொஸ்டினை எழுப்பலாமா? ஃபிரௌன் உங்களுக்கு வழிகாட்டியா? ஃபிரௌன் உங்களுக்கு முன்மாதிரியா? அப்ப மூசா நபி இடத்திலே ஃபிரௌன் கேட்ட கேள்வியை எப்படி நீங்கள் எந்த இடத்துல கேட்பீர்கள்? இந்த மாதிரியான அர்த்தமற்ற கேள்விகளை கேட்டுக் கொண்டிருக்கிறார்கள். எந்த ஒரு நான் கேட்கிறேன், இப்ப சஹாபாக்கள் உமர் ரலியல்லாஹு அன்ஹுங்கிறோம், பயங்கரமான அவர் வீரருங்கிறோம், அப்படிங்கிறோம் இப்படிங்கிறோம். ரசூலுல்லாஹ்வுக்கு அடுத்த இடத்துல இருந்தாருங்கிறோம். அபூபக்கருக்கு அடுத்து சிறந்தவருங்கிறோம். ரசூலுல்லாஹ்வுக்கு பக்கபலமாக எப்பவும் இருந்தவர்னு சொல்றோம். அவருடைய நாவில் அல்லாஹ் பேசுறான்னு சொல்றோம். அவ்வளவெல்லாம் சிறப்பு பெற்ற உமர் ரலியல்லாஹு அன்ஹு யாரு? நேத்து யாருன்னு அவர் இந்த ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏத்துக்கிறதுக்கு முன்னாடி வரைக்கும் அவர் யாரு? நபிகள் நாயகத்தை கொல்ல வந்தவர் தானங்க. அவர் யாரா இருந்தாரு? இந்த இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வதற்கு முன்னாடி சில ஒட்டகங்கள் பரிசாக கிடைக்கிறது என்பதற்காக வாளை எடுத்துக்கொண்டு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொல்ல வந்தாரா இல்லையா? அவருக்கு இந்த குர்ஆனுடைய வசனங்கள் அவருடைய உள்ளத்தை ஈர்த்து அவரை திசை திருப்பி விட்டுச்சா இல்லையா? இப்ப நீங்க இத பாப்பீங்களா? நேற்று அவர் கொல்ல வந்ததை பாப்பீங்களா? நேற்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொல்ல வந்தாருன்னு நீங்க பாப்பீங்களா? பார்த்தா நீங்க அந்த காபிருடைய பார்வை உங்களுக்கு இருக்குன்னு அர்த்தம். எப்படி பார்த்து கொண்டு இருக்கிறோம் இன்னைக்கு வரைக்கும்? 95% சஹாபாக்களுடைய கதையை தானே, கள்ள வணங்கினவங்க தானே, அநியாயம் பண்ணவங்க தானே, ரசூலுல்லாஹ் அடிச்சவங்க தானே, ரசூலுல்லாஹ்வுடைய தோழர்கள் பலரை கொன்றவங்க தானே. சஹாபிங்கிற அவள யாருங்கிற? தெய்வ பிறவியா? பிறக்கும் போதே புனிதமா பிறந்தவர்களா? ஒரு பாவமும் செய்யாதவர்களா? அப்ப ஒரு காலத்தில் அதை எது செஞ்சிருந்தான்னு சொன்னா அதையும் சுட்டி காட்டுறதுன்னா உங்களுக்கு என்ன அர்த்தம்? இதான் உலமாக்கள் சொல்வதா? எந்த அளவுக்கு ஆயிடுச்சு? சில விஷயங்களை நாங்கள் மதரசாக்கள் ஓதணும், எங்களுக்கு நீங்க குர்ஆனை சொல்லித் தரவில்லை. மதரசாக்கள் நாங்கள் ஓதணும், எங்களுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸை சொல்லித் தரவில்லை. என்ன சொல்லி தந்தீர்கள்? மனுஷன் எழுதின போன வருஷம் எழுதினது, 3ஆம் வருஷம் எழுதினது, 50 வருஷத்துக்கு முந்தைய எழுதினது, 100 வருஷத்துக்கு முந்தைய எழுதின கிதாபுகளை இதான் மார்க்கம்னு எங்களுக்கு சொல்லி தந்தீங்க. அதை நாங்க படிச்சோம், அதனால அதெல்லாம் சரின்னு நினைச்சு நாங்க செஞ்சுக்கிட்டு இருந்தோம். குர்ஆனை ஹதீஸை ஆய்வு பண்ணக்கூடிய நேரத்தில் அதுக்கு இதுக்கு மாற்றம் தெரிகிறது. அப்ப உங்களுடைய போதனா முறை தப்பா இருந்த காரணத்தினால் நாங்கள் ஒரு காலத்தில் தப்பான கொள்கையில் இருந்திருப்போம். அதுக்காக இப்படி கேள்வி கேட்பீங்களா? அப்ப இந்த மாதிரியான ஒரு கேள்வி கேட்கக்கூடிய காட்சியை பார்க்கிறீர்கள். என்னுடைய ஆசிரியர் கலீல் அஹ்மத் கீரன் ஒரு அஜர்த் இருக்கார். அவரிடத்தில் நான் 2 ஆண்டுகள் படித்திருக்கிறேன். என்னுடைய ஆசிரியர் அவர் தான் ஊரா போய் திட்டிட்டு கிடக்கிறாரு. என்ன கேட்கிறாரு? அவன் என்கிட்ட படிச்சவன், ஒரு நன்றி வேணாமா அவனுக்கு?
என்ன என்ன கேட்கிறாரு? மார்க்கத்தை சொல்றதுல நன்றி என்ன இருக்குது? அவரை கண்டவர் தீ வாங்கி கொடுக்கலாம், நன்றி செலுத்தலாம். அதுக்காக வேண்டி நன்றிங்கிறதுக்காக வேண்டி அவர் சொல்ற மார்க்கம்லாம் தெரிஞ்சு ஏத்துக்கணுமா? அவர் என்ன சொல்றாரு? கொஞ்சமாவது நன்றி விசுவாசம் வேண்டாமா? எங்களிடத்தில் நீ 2 வருஷம் படிக்கவில்லையா? நான் உனக்கு சொல்லித் தரவில்லையா? நான் என் முன்னாடி மண்டி போட்டு நிற்கவில்லையா? நான் தானே உனக்கு இலக்கணம் சொல்லித் தந்தேன், நான் தானே உனக்கு அதை சொல்லித் தந்தேன், அதை வச்சுதானே நீங்க பேசிக் கொண்டிருக்கிறாய். விசுவாசம் வேண்டாமா? யார் கேட்கிறா? உலமாக்கள் கேட்கிறார்கள். மூசா நபி இது பாருங்க, வேடிக்கை என்னன்னா இந்த உலமா கேட்கிறது அப்படி ஃபிரௌனியத்தாக இருக்கு. ஆச்சரியமா இருக்கிறது. இந்த உலமாக்கள் கேட்கிற எல்லாத்தையுமே ஆல்ரெடி ஃபிரௌன் கேட்டிருக்கிறான். அதான் நமக்கு வியப்பாக இருக்கிறது. மூசா நபி அவர்கள் அந்த அவங்க பிறக்கக்கூடிய காலம் இருக்குல்ல, அந்த இடத்துல ஒருத்தன் வந்து சொல்லிவிட்டான். யார்கிட்ட? ஃபிரௌன்ட்ட. ஆம்பளை பிள்ளை ஒருத்தன் இந்த இனத்தில் பிறக்க போகிறான், அந்த பிள்ளையினால் உன்னுடைய சிம்மாசனத்துக்கு கேடு வரும் அப்படின்னு யாரோ ஒருத்தர் சொல்ல, அதை கேட்டு என்ன பண்றான் ஃபிரௌன்? ஆம்பளை பிள்ளை ஒருத்தன் இந்த இனத்தில் பிறக்க போகிறான், அந்த பிள்ளையினால் உன்னுடைய சிம்மாசனத்துக்கு கேடு வரும் அப்படின்னு யாரோ ஒருத்தர் சொல்ல, அதை கேட்டு என்ன பண்றான் ஃபிரௌன்? ஆம்பளை பிள்ளையெல்லாம் கொல்றான். அதை தப்பி தவறி இவங்க அம்மா அந்த ஆம்பளை பிள்ளை பெத்து, மூசா நபியை பெத்து அவன்கிட்ட மாட்டிக்கிற கூடாதுக்காக வேண்டி ஒரு பெட்டியை செஞ்சு அதை வந்து ஆத்துல போட்டு விட்டுறாங்க. அந்த பெட்டி போய் கரெக்டா அவன் விட்டு அரண்மனையில ஒதுங்குது. அவன் என்ன நினைச்சுக்கிட்டான்? இது வெளியூர் புள்ள வேலை இருக்குது, இங்க உள்ள புள்ள வேற நமக்கு ஆட்சிக்கு எதிராக வரும், இதை வெளியூர் புள்ள நினைச்சுக்கிட்டு அதை எடுத்து வளர்க்கிறான். மூசா நபி வளர்த்தாள் யாரு? ஃபிரௌனுங்க. மூசா நபி அந்த குழந்தையை எடுத்துக்கொண்டு சொல்கிறான். என்ன சொல்றான்? இந்த குழந்தையை நாம் எடுத்து வளர்ப்போம், நமக்கு ஒரு பிள்ளையா இருக்கட்டும் அப்படின்னு ஃபிரௌனுடைய மனைவி சொன்ன உடனே ஃபிரௌன் கேட்டுக்கொள்கிறான். மூசா நபி வளர்ந்ததெல்லாம் எங்க? ஃபிரௌனிடத்தில். அவர் செய்திகளை பெற்றவர்களாம் எங்க? ஃபிரௌனிடத்தில். அப்ப என்ன பண்றான்? மூசா நபி பின்னாடி இறை தூதர்னு போகும் பொழுது இதையே கேட்கிறான் திருப்பிக்கிட்டு. கொஞ்சமாச்சு நன்றி வேணாமா? என்ன கடவுள் நான் சொல்றேன், அதுக்கு வேட்ட வைக்க வந்திருக்கிறிய? அவன் என்ன கேட்கிறான்? அலம் ரப்பிக்க ஃபீனா வலிதா, நீ சின்ன பிள்ளையா இருக்கும்போது நான் வளர்க்கலையா? நான் சோறு போடலையா உனக்கு? நான் உனக்கு கஞ்சி ஊத்தலையா? ஏன் வீட்டு சோத்தை தின்னுட்டு எனக்கு இதில் நீ வருவியா? நான் வேணா உனக்கு எல்லாம் ஆனாவனாவனு சொல்லி தந்தேன். அந்த மாதிரி கேட்கிறான். பிறவன் கேட்கிறான், அலம் ரப்பிக்க ஃபீனா வலிதா, நீ சின்ன பிள்ளையா இருக்கும்போது உன்னை எடுத்து நாங்கள் வளர்க்கல, இந்த மாதிரி பேசக்கூடிய அளவில் உன்னை வளர்த்து ஆளாக்கி விடல. இதுக்கும் எங்க அஜத்து கேட்கறதுக்கு வித்தியாசம். இந்த பிறவன் கேட்கற கேள்விக்கு என்னுடைய அஜத்து கேட்கிறாரு, நன்றி வேணாமா? நான் தானே உனக்கு மண்டி போட்டு சொல்லி தந்தேன், நான் தானே உனக்கு நகுவு இலக்கணம் சொல்லி தந்தேன், நான் தானே சொல்லி இலக்கணத்தை கற்றுத்தந்தேன், நன்றியோட எங்களுக்கு எங்களை எதிர்க்கலாமா? நீ எங்களுக்கு விசுவாசமா இருக்க வேண்டாமா? இதுவும் பிறவன் ஒரே மாதிரி இருக்கா? அப்ப நம்ம ஆச்சரியப்படுகிறோம். இவங்க கேட்கிற எல்லா கேள்விகளுமே என்னவாக இருக்கிறது பாத்தீங்கன்னா, ஏற்கனவே வந்து எதிரிகள், நபிமார்களுடைய எதிரிகள் எதையெல்லாம் பெரிய தத்துவமா கேள்வி, சத்தியத்துக்கு எதிராக கேள்வி எழுப்பினார்களோ அதை பூரா கேட்டுக்கொண்டிருக்கிற காட்சியை பார்க்கிறீங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த மார்க்கத்தை எடுத்து சொல்றாங்க. எடுத்து சொல்லும் பொழுது கடுமையான எதிர்ப்பு வருகிறது. அந்த ஊரில் வாழ முடியாத அளவுக்கு எதிர்ப்பு வருகிறது. மக்காவில் சொந்த ஊர்ல அவங்க வசிக்க முடியாத அளவுக்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் அவங்களுடைய சகாக்களுக்கும் கடுமையான எதிர்ப்பு வருகிறது. தாங்க எந்த அளவுக்கு எதிர்ப்பு வருது? சஹாபாக்கெல்லாம் வந்து முறையிடுறாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே என்ன பண்ண சொல்றீங்க, தாங்க ஏழலையே, இங்க பண்ணக்கூடிய அட்டகாசத்தை எங்களால் சகித்துக் கொள்ள முடியலையே என்று ரசூலுல்லாஹ் வந்து முறையிடுறாங்க. கல்ல விட்டு அடிக்கிறான், முள்ள விட்டு அடிக்கிறான், சாப்பாடு கொடுக்க மாட்டேங்கிறான், ஊரை விட்டு ஒதுக்கி வைக்கிறான், சமூகத்திலிருந்து பகிஷ்காரம் பண்றான், எல்லா விதமான காரியங்களையும் பண்றான். அங்க வாழ முடியாதுங்கிற ஒரு நிலைமை ஏற்படுகிறது. அப்ப ரசூலுல்லாஹ் எவ்வளவு ஆறுதல் சொல்லி பாக்குறாங்க. சபர் செய்யுங்க, சத்தியத்தை சொல்றதுன்னா லேசான விஷயம் கிடையாது, அவ்வளவு சீக்கிரம் மக்கள் ஏத்துக்கிற மாட்டாங்க. உங்களுக்கு முன்னாடி எவ்வளவு நபிமார்கள் வந்தார்கள், அவங்க இந்த மார்க்கத்தை சொன்னார்கள், சொன்னதற்காக என்ன பண்ணாங்க?
குழி தோண்டி உசுரோட அவங்களை பாதி வரைக்கும் புதைச்சி தலையில ரம்பத்தை வச்சு அறுத்தாங்க பாதியா. அப்படியெல்லாம் செய்தார்கள். இரும்பு சீப்புகளால் அவங்களுடைய மேனியை கிழித்தார்கள். ரத்தம் சொட்ட சொட்ட அந்த நபிமார்கள் என்ன சொன்னார்கள் தெரியுமா? அல்லாஹும்ம அஃபிர் லி கௌமி ஃபஇன்னஹும் லா யஅலமூன். யா அல்லாஹ், என்னுடைய இந்த சமுதாயத்தை மன்னிச்சிரு அல்லாஹ், என் மேல ரத்த சாயம் பூசினதுக்காக வேண்டி அவங்களை அழிச்சிராத அல்லாஹ் அப்படின்னு நபிமார்கள் கேட்டாங்களே. அந்த மாதிரி நீங்களும் பொறுமையாயிருங்க ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. யாருக்கு சொல்றாங்க? அடி வாங்கிட்டு வர்ற சஹாபாக்களுக்கு, உத வாங்கிட்டு வர்ற சஹாபாக்களுக்கு, வெட்டு வாங்கிட்டு வர்ற சஹாபாக்களுக்கு, ஊருக்குள்ள இருக்க முடியாது என்று ஒதுக்கி வைக்கப்பட்ட சஹாபாக்களுக்கு, சுடுமணலிலே போடப்பட்ட சஹாபாக்களுக்கு, சவுக்கடி வாங்கிய சஹாபாக்களுக்கு ரசூலுல்லாஹ் என்ன ஆறுதல் சொல்றாங்க? நபிமார்கள் இதெல்லாம் தாண்டி வாங்கி இருக்கிறாங்க. நீங்க எல்லாம் வாங்கினது பெருசா? இதெல்லாம் ஒரு பெரிய மேட்டரா? உங்களை ரெண்டாவது அறுத்துப்பட்டா, இரும்பு சிக்கலை கிழிச்சு விட்டா, இதெல்லாம் சின்ன விஷயம் போப்பா அப்படிங்கிறாங்க. ஆனாலும் எவ்வளவு ஒரு மனுஷனுக்கு தாங்கையில அளவுக்கு மீறி போய்விடுகிறது. கடைசியா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்யறாங்கன்னா, சரி முடியாதவங்க வேற ஒரு கட்சி போயிருங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, யாருக்கு இந்த அடக்குமுறையை தாங்கிக் கொள்ள முடியலையோ, யாருக்கு இந்த கஷ்டத்தை சகித்துக் கொள்ள முடியலையோ, அவங்க எல்லாம் எங்க போயிருங்க? வேற எங்கிட்டாவது போயிருங்க. எங்கிட்டு போறது? அதுக்கு பக்கத்துல ஹபஷான்னு ஒரு நாடு இருக்கிறது. ஹபஷான்னு சொன்னா அது இப்ப 3 நாடு பிரிஞ்சு கிடக்கிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் உள்ள ஹபஷான்னு சொன்னா அபிசீனியா, எத்தியோப்பியா, சோமாலியா, இப்படி 3ம் சேர்ந்ததுக்கு பேர் ஹபஷா. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல இந்த 3ம் சேர்ந்து ஒரு நாடா இருந்துச்சு. இப்ப அது 3 நாடா இருக்கு. அபிசீனியா தனியா இருக்கிறது, எத்தியோப்பியா தனி நாடா இருக்கிறது, சோமாலியா தனி நாடா இருக்கிறது. இந்த 3க்கும் சேர்த்துதான் ஹபஷான்னு பேர் அன்னைக்கு. அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, இந்த பக்கத்துல ஹபஷா இருக்கிறது, அந்த நாட்டுக்கு போங்க. அங்க உள்ள ஒரு மனுஷன் நல்ல ஒரு மனுஷனா தெரியலாம், அந்த ஆள்கிட்ட போய் அழைக்கல கேளுங்க. இங்கதான் உங்களுக்கு சொல்ல முடிய மாட்டேங்குது, நோன்பு வைக்க முடிய மாட்டேங்குது, மார்க்கத்தை சொல்ல முடிய மாட்டேங்குது, முஸ்லீம் என்று இனம் காட்ட முடிய மாட்டேங்குது. அப்ப இஸ்லாம் என்று இந்த பேரை சொன்னாலே வெறுக்கிறாங்க. அதனால எல்லாரும் என்ன பண்ணுங்க, யாருக்கு இந்த துன்பங்களை தாங்க வலிமை இல்லையோ அவங்க எல்லாம் ஊரை காலி பண்ணி போயிருங்க, மக்காவை விட்டு விட்டு அபிசீனியாவுக்கு போங்கள் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பர்மிஷன் கொடுக்கிறாங்க. அதுதான் இஸ்லாமிய வரலாற்றில் முதல் ஹிஜ்ரத் என்று சொல்லப்படுகிறது. நபிகள் நாயகம் மதீனாவுக்கு போனாங்களே, அது 2வது ஹிஜ்ரத். இஸ்லாமிய வரலாற்றில் ஹிஜ்ரத்தை ஊலா, ஃபர்ஸ்ட் ஹிஜ்ரத் என்று சொல்லப்படக்கூடிய ஹிஜ்ரத் எது என்று கேட்டால், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவில் இருந்து துன்பத்தை சகித்துக் கொள்ள முடியாத நிலையில தன்னுடைய சகாக்களை, அவங்க போகல, அவங்க எல்லாத்தையும் நான் இருந்து வாங்கிக்கிறேன், நான் இருந்து பேஸ் பண்ணிக்கிறேன், யாருக்கு தாங்க முடியலையோ அது ரசூலுல்லாஹ்வுடைய தைரியம் வெளிப்படுது பாருங்க. கூட இருக்கிற 50 பேர் இருக்கிறாங்க, அவங்களும் போயிட்டா இன்னும் கொஞ்சம் அடிப்பான் ரசூலுல்லாஹ்வை. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பின்வாங்க தயாரா இல்ல, நான் பாத்துக்கிறேன், நீங்க எல்லாம் உங்களை சேஃப்டி பண்ணிக்கிறீங்க, நீங்க போய் உங்களுடைய மார்க்கத்தை கடைப்பிடிங்க, அபிசீனியாவுக்கு போங்க அனுப்பிடுறாங்க. அபிசீனியாவுக்கு போன உடனே இந்த மக்கள் போறாங்க. அங்க ஒரு கிறிஸ்தவ மன்னர் நஜ்ஜாஷி என்ற ஒரு மன்னர் இருக்கிறாரு. அவர் கிறிஸ்தவ சமுதாயத்தை சேர்ந்தவர். அந்த நாட்டில் கிறிஸ்தவ ஆட்சி நடக்கிறது. அங்க போய் என்ன பண்றாங்க, அந்த மன்னத்தை அழைக்கல கேட்கிறாங்க, நாங்க உங்க நாட்டில் இருந்துக்கிறோம், இந்த மாதிரி நாங்க அகதிகளை வந்திருக்கிறோம், இருந்துட்டு போங்கப்பா. அவர் அனுமதிச்சிட்டார். அனுமதிச்சவன இங்க பிளான் பண்றாங்க. இதே பிளான் உலமாக்கள் பண்றாங்க. சொல்ல வர்றேன், என்ன பிளான் பண்றாங்க, எதுக்கு சொல்றேன்னு கேட்டா, ஏன் உங்க மூளை எல்லாமே அபூஜஹில் மாதிரியே வேலை செய்யுதுன்னு கேட்கிறேன். உலமாக்களா இருக்கிற உங்களுடைய மூளை அபூஜஹில் மாதிரி ஃபிரௌன் மூளை மாதிரி தான் வேலை செய்யணுமா? நபிமார்கள் மூளை மாதிரி உங்க மூளை வேலை செய்யாதா? அவங்க என்ன பிளான் பண்றாங்கன்னு கேட்டா, அபூஜஹில் தலைமையில எல்லாம் கூடுறாங்க. கூடி இப்ப அபிசீனியாவில் போய் அவங்க இருக்கிறாங்க. அங்க இருக்க விடக்கூடாது. அங்க இருந்தாங்கன்னா அவங்க செட்டில் ஆயிடுவாங்க. அவங்களுக்கு பயம் இருக்கணும், அவங்களை எப்படியாவது நம்ம நாட்டு கொண்டு வந்து மறுபடியும் அடிச்சுக்கிட்டே இருக்கணும். அதான் நீ அடிச்ச உனக்கு பிடிக்கல போயிட்டாங்கன்னு விட்டுற வேண்டியதானே. இங்க விட தயாரா இல்ல. எப்படி பிளான் பண்றாங்கன்னு சொன்னா, இப்ப அபிசீனியாவில் கிறிஸ்தவ மன்னர் ஆட்சி போடுறார். கிறிஸ்தவ மன்னர் கிறிஸ்தவ கொள்கைப்படி ஈசா நபி அல்லாஹ்வுடைய மகன். கிறிஸ்தவ நம்பிக்கை எப்படி? யாரு? ஈசா என்ற இறை தூதரை
கடவுளுடைய குமாரன் என்று சொல்கிறார்கள். இவங்க என்ன பண்றாங்க என்று கேட்டா, முகமது ஈசாவை அல்லாஹ்வுடைய குமாரர் இல்லைங்கிறார். நஜ்ஜாசி என்ன சொல்றாரு, ஈசா அல்லாஹ்வுடைய குமாரர்ங்கிறாரு. இந்த பாயிண்ட போய் எடுத்துக்கிறோம். என்ன பிளான் பண்றாங்க, இந்த பாயிண்ட வச்சுக்கிட்டு நம்ம நஜ்ஜாசிட்ட போய் போட்டு கொடுப்போம். எப்படி போட்டு கொடுப்போம், இவங்க ஈசாவை திட்டுறாங்க, நீங்க எல்லாம் எப்படி மதிக்கிறீங்களோ அந்த மாதிரி மதிக்காம என்ன பண்றாங்க, உங்க நாட்டுல எங்க ஊர்ல இருந்து சில பேர் வந்திருக்காங்க, எங்க ஊர்ல இருந்து சில ஆளுங்க உங்க நாட்டுக்கு வந்திருக்காங்க. இவங்க எந்த மாதிரி ஆளுக்கு தெரியுமா, நீங்கள் மரியமை மேரியை எவ்வளவு உயர்வாக மதிக்கிறீர்கள், நீங்கள் ஈசாவை இயேசுவை உயர்வாக மதிக்கிறீர்கள், அதையெல்லாம் மறுக்கக்கூடியவர்கள் இவர்கள். நீங்க மாதிரி அல்லாஹ்வுடைய குமாரன் ஒத்துக்கிற மாட்டாங்க, எங்களுக்கு அதுல ஓகே தான் அப்படி சொல்றாங்க. இவங்களுக்கு எல்லாம் ஓகே தானே, அல்லாஹ்வை தவிர யாரையும் வணங்கலான்னு போயிட்டா எல்லாம் ஓகே தானே, தர்காவும் ஓகே, கோயிலும் ஓகே, சிலையும் ஓகே, கொடிமரமும் ஓகே, அப்படி வந்துருச்சா இல்லையா? அதனால இவங்க என்ன சொல்றாங்க, நாங்க உங்களுக்கு எதிரான ஆளுக்கு கிடையாது, அல்லாஹ்வுடைய குமாரர் இயேசுன்னு சொன்னா சரிந்து போயிருவோம், அல்லாஹ்வுடைய பொண்டாட்டி மேரின்னு சொன்னா அதை கூட சரிந்து போயிருவோம். இவங்க அப்படி ஆளுக்கு இல்ல, ஒத்துக்கிற மாட்டாங்க, இவங்களுக்கு நீ அடைக்கலம் கொடுக்க கூடாது அப்படின்னு சொல்லி காணிக்கைகள்லாம் எடுத்துக்கொண்டு எங்க போறாங்க, இதுக்கு மெனக்கட்டு அபிஷேகம் போறாங்க. யார் போறா, அபூ சுஃபியான்கிறவருடைய தலைமையில். பின்னாடி ஒரு இஸ்லாத்துக்கு வந்து விட்டார். அபூ சுஃபியான்கிறவர் இஸ்லாத்துக்கு வர்றதுக்கு முன்னாடி அங்க ஒரு முக்கியமான பிரமுகரா இருக்கிறார். அபூ சுஃபியானுடைய தலைமையில ஒரு குழு காணிக்கையோட போகுது. போய் அந்த நஜ்ஜாசி மன்னத்தை எப்படி பண்றாங்க, இப்ப உலமாக்கள் எப்படி பண்றாங்க, மக்கள்கிட்ட எப்படி பண்றாங்க, இவங்க நபிகள் நாயத்தை திட்டுறாங்க சொல்றாங்களா, மக்கள்கிட்ட எப்படி சொல்றாங்க, இவங்க லேசுப்பட்டார்கள் இல்ல, நபிகள் நாயத்தை திட்டுவாங்க, அவுலியாவை திட்டுவாங்க, இமாம்களை திட்டுவாங்க, இப்படியான ஒரு கூட்டம் இவங்க அப்படின்னு சொல்லி நம்மளை பத்தி நம்ம அப்படி சொல்லவே இல்லை, நம்ம யாரையும் திட்டவே இல்லை. அப்படி இருந்தும் கூட நம்ம திட்டுவதாக பிளான் பண்ணி பிரச்சாரம் பண்றாங்களே, இதே மாதிரி அவங்களுக்கு வேலை செய்யுது, அது அவங்களுக்கு மாதிரி இவங்களுக்கு வேலை செய்யுது. என்ன பண்றாங்க, நேர போய் நஜ்ஜாசிட்ட போய் காணிக்கையெல்லாம் வச்சு இவங்களே எங்களை தந்துடணும், இவங்க லேசான ஆளுக்கு கிடையாது, இவங்க ஈசாவை ஏத்துக்கிற மாட்டாங்க, நீங்கள் மதிக்கிற மேலே ஏத்துக்கிற மாட்டாங்க அப்படின்னு சொல்லி அதை ரொம்ப தாறுமாற இல்லாத பொருளாக சொல்லி வியாக்கியானம் பண்றாங்க. பண்ண உடனே அந்த நல்ல மனுஷன் நஜ்ஜாசி மன்னர் இருக்கார் பாருங்க, அவர் நல்ல மனுஷன். அவர் என்ன பண்றாரு, நீங்க சொல்றதை கேட்டுக்கிட்டுலாம் நான் முடிவெடுக்க மாட்டேன், நான் அவர்களை அழைப்பேன், அவர்களை அழைத்து நான் விசாரிப்பேன், விசாரிக்கும் பொழுது அந்த விசாரணையில நீங்க சொல்றபடி நிரூபணமானால் தான் நான் உங்கள்ட்ட அவங்கள தருவேன், நீங்க சொன்னது பொய்யா இருக்குன்னு சொன்னா அவங்க இங்கதான் இருப்பாங்க. ஒரு நஜ்ஜாசிக்கு இருக்கிற அறிவு கூட மக்களுக்கு தானாமா, இவங்க பாட்டுக்கு ஏதாவது சொன்னா நீங்க நம்பிடுவீங்களா? ரசூலுல்லாஹ் ஒரு மூமின் ரசூலுல்லாஹ் திட்டுவானா, நபிமார்களை திட்டுவானா, அவுலியாக்களை திட்டுவானா, இமாம்களை திட்டுவானா? அப்ப அப்ப அந்த மாதிரி திட்டுவாங்கன்னு சொல்லி உங்கள்ட்ட பிரச்சாரம் பண்ணினால் நீங்க தலையில ஆட்டுறீங்க, எப்படி திட்டுவான் நிரூபிச்சு காட்டுப்பா. அவர் இஸ்லாத்துல இல்லாத ஒரு மன்னரா இருந்தும் கூட அவர் என்ன பண்றாரு, இவங்க காணிக்கைக்கு மயங்கல, அவங்க உசுப்பேச்சு கூட பாக்குறாங்க. ஈசா நபி பேட்டை தூக்குனா அவர் கோவம் வரும், மரியம் அலைஹிஸ்ஸலாத்தை பத்தி தூக்குனா கோவம் வரும் சொல்லி தூண்டி விட்டு பாக்குறாங்க. அவர் என்ன பண்றாரு, நடக்காது, நான் விசாரிப்பேன், அவங்களையும் ஒன்னையும் வச்சு விசாரிப்பேங்கிறார். அதான் பாயிண்ட். அவர் எப்படி இருக்கிறாரு, பொதுமக்கள் நீங்க என்ன பண்ணணும், அப்படி சொல்றான் இப்படி சொல்றான்னு யாராவது பேசினா கூட்டிட்டு வா, ரெண்டு பேரும் உட்காரு, நீ நுரவி ரெண்டு பேரும் எங்க முன்னாடி பேசு, அப்படி சொல்லணுமா இல்லையா? அப்ப நஜ்ஜாசி மன்னர் என்ன பண்றாரு, கூப்பிட சொல்றாரு. அவங்க எல்லாம் வந்துட்டாங்க. வந்த உடனே அபூ சுஃபியான் ஒரு பக்கம், இந்த பக்கம் ஜாஃபர். ஜாஃபர்னா யாரு, ரசூலுல்லாஹ்வுடைய தம்பி. அவர் தலைமையில தான் அவங்க ஹிஜ்ரத் போயிருக்காங்க. தம்பினா சொந்த தம்பி இல்ல, அவங்களுடைய சின்ன பாப்பா அபூ தாலிபுடைய மகன், அலியுடைய தம்பின்னு வைங்களேன். அலி ரலியல்லாஹு அன்ஹுடைய கூட பிறந்த தம்பி ஜாஃபர். அவர் தான் அந்த மக்களை ஹிஜ்ரத்துக்கு கூட்டிட்டு போனவர். அவர் தலைமையில குழுவை கூப்பிட விடுறாங்க. கூப்பிட விட்டு கேட்கிறாங்க, அபூ சுஃபியான் கேட்கிறாங்க. என்ன கேட்கிறாங்க, இவங்களை வச்சுக்கிட்டே கேட்கிறார். நல்லா கேட்கிறார், சரியான ஆள் அவர் மாதிரி இந்த சமுதாயம் அவருக்கு. அதனால அல்லாஹ் ஹிதாயத்தை கொடுத்தான். அவர் இந்த மாதிரி நேர்மையை கண்டுபிடிக்கிறதுக்காக வேண்டி
அவர் இப்படி விசாரித்த காரணத்தினால் அவர் மூத்தா போகும்போது அல்லாஹ் என்ன செஞ்சான்? ஈமான கொடுத்தானா? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாழுகிற காலத்தில் ஒரு மூத்தா போயிட்டார். பிற்காலத்தில் மதீனாவுல போய் ஆட்சியெல்லாம் நிறுவன உடனே அப்ப யார் மூத்தவரா? இந்த நஜ்ஜாஷி மன்னர் மூத்தவரார். அல்லாஹ்விடம் இருந்து வஹி மூலமா அது ரசூலுல்லாஹ்வுக்கு தெரிகிறது. உடனே சஹாபாக்கள் எல்லாம் கூப்பிடுறாங்க, சஹாபாக்களே, மூமின்களே, இன்று ஒரு நல்லடியார், ஒரு சாலிகான ஒரு மூமின் இறந்து விட்டார். அவருக்கு தொழுகை நடத்தப்படவில்லை. ஏன்னா அங்க இறந்துட்டாரு. அபிசீனியாவுல யார் இறந்துட்டாரு? நஜ்ஜாஷி மன்னர் இறந்து விட்டார். அன்னைக்கு டெலிபோன் கிடையாது, ஃபேக்ஸ் கிடையாது, இந்த செய்தி வந்து கிடைக்கிறதுக்கு வாய்ப்பே இல்ல. அவர் இறந்த செய்தி 3 மாசத்துக்கு அப்புறம் தான் வந்து சேர முடியும். அன்றைக்கு உள்ள தகவல் தொழில்நுட்பத்தை வைத்துக் கொண்டால் அல்லாஹ்விடம் இருந்து வஹீல வருது, இன்னைக்கு அவர் இறந்துட்டார்னு சொல்லி. உடனே சஹாபாக்களை எல்லாம் கூட்டி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன பண்றாங்க? தொழுகை நடத்துறாங்க. ஜனாசா யாருக்கா ஜனாசா தொழுகை நடத்தாமல் அடக்கம் செஞ்சிட்டாங்கன்னா அவருக்காக வேண்டி வேற ஊர்ல உள்ளவங்க ஜனாசா தொழுகை நடத்தலாம். இதுல இருந்து சட்டத்தை விளங்கணும். அப்ப அந்த நஜ்ஜாஷி மன்னர் அங்க இறந்துட்டாரு, அவர் முஸ்லிமா இறந்தார் அந்த மக்களுக்கு தெரியாது. அவங்க முறைப்படி தொழுகையெல்லாம் இல்லாம கொண்டு போச்சு விட்டாங்க. நாம் அவருக்கு தொழுகை நடத்துவோம், அவர் மூமினாக மரணித்தார் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவருக்காக வேண்டி ஜனாசா இல்லாமலேயே 4 தக்பீரை சொல்லி சஹாபாக்கள் அணிவகுக்க ஜனாசா தொழுகை நடத்தினார்கள். இந்த ஹிதாயத்தை அல்லாஹ் கொடுத்தான். ஏன் கொடுத்தான்? ஏன் கொடுத்தான்? விசாரித்து அறியணும் நினைச்சா கொடுத்தீங்களா? இவங்களுடைய காசுக்கு மயங்காம இவங்க அவதூறுகளை பரப்பும் பொழுது அதை காதல கேட்டதெல்லாம் நம்பி ஏமாந்துடாம கூப்பிட அவங்கள, நீனு வா சபையில் நேருக்கு நேரம் பேசு, நிரூபிச்சு காட்டு அப்படின்னு சொன்னதுக்காக வேண்டி அல்லாஹ் கொடுத்த கிஃப்ட் என்ன? எது நேர் வழியோ அதன் பக்கம் அல்லாஹ் அவரை செலுத்தினான், மூமினாக அல்லாஹ் ஆக்கினான். ரசூலுல்லாஹ்வுடைய போதனையை நேரடியாக கேட்காமலேயே அல்லாஹ்வுடைய புறத்தில் இருந்து அவருக்கு அந்த நேர்வழி வந்து சென்று அறிந்தது. அவர் கேட்கிறார், என்ன கேட்கிறாரு? கேட்கிறாரு அபூ சுஃபியான் கேட்கிறாரு, அபூ சுஃபியான் அவர்களே, நீங்கள் ஒரு ஆளை பத்தி சொல்றீங்கள, நபி என்று சொல்றீங்கள, அவருக்கு எப்படி எப்படி பாயிண்ட் பிடிக்கிறாரு பாருங்க. ஒரு ஆள் நபி என்று வந்திருக்காருன்னு சொல்றீங்களே, அவர் அவருடைய குடும்பத்தில் இதுக்கு முந்தி யாராவது இப்படி வாதிட்டு இருக்கிறார்களா? அவ அப்பாவோ அவ தாத்தாவோ அவ பாட்டனாரோ நானும் நபின்னு யாராவது வாதிட்டு இருக்கிறாங்களா? அபூ சுஃபியான் கேட்கிறார். அபூ சுஃபியான் பண்றாரு, இல்ல. அவர் சொல்றாரு, யாருமே இப்படி ஆர்குமெண்ட் பண்ணலன்னு சொன்னா இவர் மட்டும் சும்மா பண்ண முடியாது. யாரும் அவர் குடும்பத்தில் ஒருத்தர் இப்படி சொன்னதில்ல, இவர் தான் முத சொல்றாருன்னு சொன்னா அவர் பக்கம் ஏதோ உண்மை இருக்கிற மாதிரி தெரியுது. யார் சொல்றார்? நஜ்ஜாஷி சொல்றார். மறுபடி கேட்கிறார் அபூ சுஃபியான், யஸீதுன அம் யன்குஸூன், அவரோட சேர்ந்தவங்க அதிகமாகிக்கிட்டே போறாங்களா குறைஞ்சிக்கிட்டே போறாங்களா? என்ன கேட்கிறாரு? அபூ சுஃபியான் கேட்கிறாரு, சரிப்பா நீங்க வந்து அவரை ஒரு நபின்றீங்க, எங்களுக்கு எதிராக வந்திருக்காருன்னு சொல்றீங்க, இருக்கட்டும். அவர்கிட்ட சேர்ந்தவங்க 100ல இருந்து 50 ஆகி, 50 இருந்து 25 ஆகி, 25 10 ஆகி, இப்படி ஆகிக்கிட்டு இருக்குதா? அல்லது 50 100 ஆகி, 100 200 ஆகி, 200 300 ஆகி, 300 400 ஆகி அதிகரித்துக் கொண்டிருக்கிறதா என்று கேட்கிறார்கள். அப்ப அபூ சுஃபியான் சொல்றாரு, யஸீதுன, இல்ல அதிகமாகி தான் போறாங்க, என்ன கையில கூட்டிட்டு தான் போகுது, அப்படித்தானே இருக்கு. நாங்க மாவட்ட மாநில மாநாடு போட்டா கூட 100 பேர் இருந்த காலமும் இருந்தது. மாநில மாநாடு போடுவோம், எவ்வளவு பேர் இருப்பாங்க? 1980 எடுத்துக்கிட்டீங்கன்னா மாநில மாநாட்டுக்கு 100 பேரு, சாதாரண பப்ளிக் கூட்டத்துக்கு 5000க்கு மேற்பட்டவர்கள் வர்றாங்களே. சத்தியம் வந்து இப்படித்தான் வளரும். ஆனால் இங்க மைனஸ் ஆகல, அங்க மைனஸ், எல்லாம் மைனஸ். மைனஸ் எங்க? தவறான கொள்கையில் இருந்து எல்லாம் மைனஸ் ஆகி கொண்டே இருக்கிறது. சரியான கொள்கை வந்து படிப்படியா பிளஸ் ஆகி கொண்டே இருக்கிறது. அதை கேட்கிறார் நஜ்ஜாஷி, நபிமார்கள் இப்படித்தான் படிப்படியாக அவங்களுடைய தாவா வளரும். நீ சொல்றது சரியா இல்லையா? கரெக்டா தானே இருக்குது. மறுபடி கேட்கிறாரு, யாராச்சும் அவரோட போய் சேர்ந்த ஆள்க, இந்த முகமதோட போய் சேர்ந்த ஆள்க, அவர் சொல்ற மார்க்கத்தினுடைய கொள்கையில குறை கண்டு மதம் மாறி திரும்பிட்டாங்களா கேட்கிறாரு. இல்ல, இதுவரைக்கும் இல்ல அப்படிங்கிறார் அந்த ஆளுக்கு. சரி, அப்புறம் என்ன வேற என்னதான் அவர் மக்களுக்கு சொல்றார்? சொல்றாருந்த உடனே அபூ சுஃபியான் சொல்றாரு, பொய் சொல்லாதீங்கிறாரு, சொந்தக்காரங்களை அனுசரிங்கிறாரு, சுயமரியாதையோட வாழணும்னு சொல்றாரு,
தர்ம உணர்வு வேண்டும் என்று சொல்கிறார். இதுதான் எங்களுக்கு சொல்றாரு. அதே நேரத்தில் அவருக்கும் எங்களுக்கும் ஒரு அக்ரிமெண்ட் இப்ப போட்டுக்கிறோம். அந்த அக்ரிமெண்ட்ல ஒரு எப்படி நடக்குவான்னு எங்களுக்கு தெரியல என்று ஒரு வார்த்தை சேர்த்து சொல்றாரு. சொல்லிட்டு அவர் பிற்காலத்தில் இஸ்லாத்தில் வந்த பிறகு சொல்றாரு, ரசூலுல்லாஹ்வுக்கு எதிராக எதையாவது சொல்லலாம் நான் ஐடியா பண்ணி பார்த்தேன். இந்த ஒரு வார்த்தையை தான் என்னால் சொல்ல முடிஞ்சு. எந்த வார்த்தை? இன்னைக்கு ஒரு அக்ரிமெண்ட் போட்டிருக்கிறோம், அது அநேகமா மீறினால் மீறிடுவார் என்பதை தவிர நபிகள் நாயகத்துக்கு எதிராக என்னால் ஒண்ணுமே சொல்ல முடியல அப்படிங்கிறார். அவர் பத்தினியாய் இருந்தார், ஒழுக்கமுள்ளவராய் இருந்தார், அதிசயமான முறையில் ஈசா பிறந்தார், அவர் அல்லாஹ்வுடைய அடிமை, அதற்கு அல்லாஹ்வுடைய மகன் இல்ல, தெளிவா இருக்கிறாங்க. அதுக்கான வரைஞ்சிரல. குர்ஆன்ல உள்ள பிரகாரம் ஜாபர் இப்னு அபீ தாலிப் அவர்கள் இந்த மேட்டர் எடுத்து வைக்கிறார்கள். அப்பதான் அவர் வழங்குற, ஆஹா கரெக்டாக சொல்றாரு, சரியான விஷயத்தான சொல்லியிருக்கிறாரு, நீங்கள் போங்கள் விரட்டி விடுறாரு. யார? அபூ சுஃபியான் குரூப்ப காணிக்கையில் எடுத்துக்கொண்டு வந்த வழியே போங்கள், இவர்களுக்கு நான் அடைக்கலம் கொடுத்து விட்டேன், இவர்கள் என்னுடைய நாட்டில் நீங்கள் சுதந்திரமாக திரியலாம், பிரச்சாரம் செய்யலாம், இங்கே வாழலாம், உங்கள் மதத்தின்படி நீங்கள் வழிபட்டுக் கொள்ளலாம் அப்படின்னு அனுமதி கொடுக்கிறார். எதுக்கு சொல்றேன் தெரியுமா? இத நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாக்கள் தோழர்கள் சத்தியத்தை மக்கள்கிட்ட எடுத்து சொல்ற நேரத்தில் எப்படி திசை திருப்பினாங்க? ரசூலுல்லாஹ் சொல்லாத ஒண்ணு அவங்க சொன்னதாக திசை திருப்பி ஒரு ஐடியா பண்ணி கருத்து விட பார்த்தாங்களே, அதை இப்ப செய்கிறார்களா இல்லையா? போலீஸுக்கு போகிறார்கள், போய் என்ன சொல்கிறார்கள்? இவங்க தீவிரவாதி பயங்கரவாதி, போலீஸ்ல போய் அப்படி சொல்றது. ஜமாத் தலைவரை போய் பார்க்கிறார்கள், இதுக்குன்னு மனக்கட்டு. எதுக்கு ஜமாத் தலைவரை போய் பார்த்ததில்லை? இந்த உலமாக்கள் இந்த மௌலானாக்கள் எல்லாம் வரதட்சணை தாண்டவமாடுகிறது, அதை ஒழிக்கிறதுக்காக வேண்டி ஜமாத் தலைவர்களை இதுவரைக்கும் பார்த்திருக்கிறார்களா? பார்த்தது இல்லை. சினிமாவிலும் லாட்டரியிலும் இந்த சமுதாயம் மூழ்கி கிடக்கிறது, அதை ஒழிப்பதற்காக வேண்டி ஜமாத் தலைவர்களை பார்த்து கோரிக்கை வைத்திருக்கிறார்களா? அதுக்கெல்லாம் இவர்கள் போனது கிடையாது. எவ்வளவோ ஒழுக்க கேடுகள் இந்த சமுதாயத்தில் நடந்து சமுதாயம் சீரழிந்து கொண்டிருக்கிறது, அதை பத்தி சிந்தித்தார்களா? போதைப் பொருளுக்கு இந்த சமுதாயம் ஆளாவுது, அதை பத்தி சிந்தித்தார்களா? பள்ளி வாசலுக்கு வராமல் இந்த சமுதாயத்தில் ஒரு கணிசமான பேர் இருக்கிறார்கள், அதை பற்றி என்ன செய்யலாம் சொல்லி ஜமாத் தலைவர்கள் பார்த்தார்களா? ஆடம்பர கல்யாண சம்பந்தம் பார்த்தார்களா? இல்ல. எதுக்கு பார்க்கிறாங்க? பள்ளி வாசலுக்கு வராமல் இந்த சமுதாயத்தில் ஒரு கணிசமான பேர் இருக்கிறார்கள், அதை பற்றி என்ன செய்யலாம் சொல்லி ஜமாத் தலைவர்கள் பார்த்தார்களா? ஆடம்பர கல்யாண சம்பந்தம் பார்த்தார்களா? இல்ல. எதுக்கு பார்க்கிறாங்க? நம்மளுக்கு எதிராக டேமேஜ் பண்றதுக்கு மட்டும் பெரிய தலப்பாச்சி பாய் போட்டுக்கிட்டு ஒரு முத்தவல்லியா பார்க்க போறது, எல்லாம் யூனிட் ஆகுறது. 10 பேர் 50 பேர் சேர்ந்துக்கிட்டு இந்த தாடி தலப்பா முத்தவல்லி ஆடி போயிருவார்ல. பெரிய பெரிய ஆட்கள் உலமா மகான்கள் வந்திருக்கிறாங்க, நம்ம வீட்டுக்கு வந்த பெரிய பரக்கத்து அப்படின்னு உட்கார வச்சு என்ன செய்யறது? இவங்க மந்திரம் ஓதுறது. என்ன மந்திரம் ஓதுறது? அபூ சுஃபியான் மந்திரத்தை ஓதுறது. இவங்க ஓதுற மந்திரம் என்ன? அபூ ஜஹீல் மந்திரம். அபூ சுஃபியான் என்ன மந்திரம்? இவங்க இருக்காங்களே லேசான ஆளுக்கு கிடையாது, இவங்களை கொல்றதே கூடும், கொலை செஞ்சாலும் தப்பு இல்லை என்கிற அளவுக்கு மோசமானவங்க. என்னங்க அப்படி மோசம்? என்னங்க இவங்க தப்பு பண்ணிட்டாங்க? உடனே என்ன சொல்றாங்க? முத்தவல்லிகள்கிட்டையும் பிரமுகர்கள்ட்டையும் சொல்றாங்க, இவங்க நபிகள் நாயகத்தை திட்டுவாங்க சொல்றாங்க எங்களை பத்தி. அப்ப முத்தவல்லி என்ன பண்ணுவாரு? கோபம் வருமா இல்லையா அவருக்கு? முத்தவல்லி நஜ்ஜாசியா இருந்தா அவர் விளங்கிடுவாரு, அவர் நஜ்ஜாசியா இல்லாட்டி என்ன பண்ணுவாரு? அவர் நஜ்ஜாசியா இல்லாம அவர் ஒரு அபிஜெயில் மாதிரி இருந்தாருன்னா அவர் என்ன பண்ணுவாரு? ஓ ரசூலுல்லாஹ் திட்டுவாங்களா, அப்ப இவங்களை விடக்கூடாது. இதான மேட்ரு. இப்ப முசுப்பி விடுறீங்களே, நபிகள் நாயகத்தை நாங்க சொன்னோமா? எப்படி சொல்றோம்? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை உயிருக்கும் மேலாக ஒருவன் மதிக்க வேண்டும். இப்படி சொல்லக்கூடிய ஜமாத் தௌஹீத் ஜமாத். எந்த அளவுக்கு மதிக்கணும்? நபிகள் நாயகம் ஒரு சட்டத்தை சொல்லி ஊர் உலகம் எல்லாம் வேற சட்டம் சொன்னால் நபிகள் நாயகத்தின் சட்டத்தை தான் அமல்படுத்த வேண்டும். அதற்காக ஊரை பகைக்குவோம், உலகத்தை பகைக்குவோம், உலமாக்களை பகைக்குவோம், முத்தவல்லியை பகைக்குவோம் போறமே. நபிகள் நாயகத்தை அவ்வளவு உச்ச ஸ்தாயில வைத்து புகழக்கூடிய நம்மை பற்றி என்ன சொல்றாங்க? நபிகள் நாயகத்தை திட்டுறாங்க. இன்றைக்கு வரதட்சணை என்றால்
லட்ச லட்சமா கொடுக்குவதற்கு தயாரா இருக்கிறாங்க. இந்த மாப்பிளைக்கு கிடைக்கிறதுக்கு தயாரா இருக்கிறது. வாங்குவது தப்பு என்று கூட இந்த சமுதாயம் நினைக்கல. அந்த வரதட்சணையை ஒரு இளைஞன் வேணாங்கிறானே, அதுக்கு என்ன காரணம்? அந்த வரதட்சணைய 5 லட்சம் 2 லட்சம் 3 லட்சம் 100 பவுன் காரு பங்களா வேலை எவ்வளவு கடை கண்ணி எல்லாம் கிடைக்க வாய்ப்பு இருக்கிறது. அது வேண்டாம் என்று சொல்லக்கூடிய இளைஞன் உருவாயிருக்கிறானே, ஏன் உருவானா? எங்க மேல உள்ள பற்றா? தௌஹீத் ஜமாத் மேல உள்ள பாசமா? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தின் மீது கொண்ட பாசம், அவர்கள் மீது கொண்ட மரியாதை. நபிகள் நாயகம் வாங்கக்கூடாது என்று சொன்னார்கள், நபிகள் நாயகம் கொடுக்க சொன்னார்கள், நபிகள் நாயகம் சிக்கனமா கல்யாணம் பண்ண சொன்னார்கள். அப்ப நபிகள் நாயகத்துக்காக வேண்டி ஊரு உலகம் தாயி தந்த ஜமாத்தை எல்லாம் தூக்கி எரிஞ்சிட்டு வரக்கூடிய ஒரு சமுதாயம் உருவாகி இருக்குது. நம்மளை பற்றி சொல்கிறார்கள், நபிகள் நாயகத்தை இவங்க மதிக்க மாட்டாங்க. யாருதான் மதிப்பாகலாம்? உவ்வதான் மதிப்பாகலாம். நபிகள் நாயகம் எப்படி மதிப்பாக? இதே சென்னையில் நாங்கள் பார்த்தோம், நீங்க எப்படி மதிச்சீங்கன்னு. மீலாது விழா ஊர்வலம் போட்டீங்களே, நாங்க பார்க்காத உங்களுடைய ஊர்வலங்களா? இதே சென்னையில மீலாது விழா ஊர்வலம், எத்தனை ஊர்வலம் பார்த்திருக்கிறோம். ஊர்வலம் எப்படி போவாங்க? மத்தியானம் லோகருக்கு பிறகு ஊர்வலம் கிளம்பும். எப்படி போவாங்க? முன்னாடி 2 குதிரை, அதுக்கு முன்னாடி 2 யானை, யானைக்கு மேல மீலாது கமிட்டி தலைவர், அவர் கையில் ஒரு கோடி, பின்னாடி உள்ளவர்கள் என்ன செய்யறது? தொண்டர்கள் பேர்ல வேட்டியை மடிச்சு தொடைக்கு மேல கட்டிக்கிட்டு முக்காவாசி போதையில் இருந்துகிட்டு, இந்த படம் மீலாது விழா, இந்த படம் போதுமா அந்த படம் போதுமா? நாங்க பார்க்கல இந்த மீலாது விழாவை, போய்கிட்டே இருக்கிறீங்கல்ல. மீலாது ஊர்வலம் பேர்ல இதான் நபிகள் நாயகம் காட்டி தந்த தண்ணியில மிதக்கிறதா மீலாது விழாவா? இதுக்கு யாரும் உலமாக்கள் பேச்சாளர்கள் போய்கொண்டே இருப்பார்கள். பள்ளிவாசல் வரும், அசருக்கு பாங்கு சொல்வார்கள், மீலாது போய்கொண்டே இருக்கும். மகரிபுக்கு வரும், ஊர்வலம் போகும், அங்க ஒரு பள்ளிவாசல் வரும், அங்க ஒரு மகரிபு பாங்கு சொல்வார்கள். மீலாதுல கொண்டாடுறாங்க. தொழுகையில முக்கியமா? மீலாது கொண்டாடுறோம்ல, போய்கிட்டே இருப்பாங்க. யாரு? மேலே ஏறி உட்கார்ற யானையில உட்கார்றவரும் போய்கிட்டு இருப்பாரு தலைவர், பின்னாடி வர்ற மக்களும் போய்கிட்டு இருப்பார்கள். அசர் வரும், மகரிபு வரும், அதெல்லாம் உங்களுக்கு கிடையாது. இவங்க யாரா? இவங்கதான் மீலா ரசூலுல்லாஹ் மதிக்கிறார்களாம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுகையில விரலை அசைத்தார்கள் ஆதாரம் இருக்குதா? நீ அடிச்சாலும் உதைச்சாலும் அதை நாங்க செய்வோம். ஏன் செய்வோம்? கிறுக்கன் அடி வாங்குறதுக்கு நாங்க பைத்தியக்காரனோட ஏன் அடி வாங்குறோம்? நபிகள் நாயகம் செஞ்சார்கள் என்றால் அதை நிலைநாட்டுவதற்காக நீ எவ்வளவு அடி கொடுத்தாலும் நாங்கள் வாங்குவோம், அதை விட மாட்டோம். அடிய வேண்டாம் வாங்கிக்கிறோமே தவிர அந்த சுண்ணத்தை விட மாட்டோம் நிக்கிறோமே, அதுக்கு கூட என்ன காரணம்? நபிகள் நாயகத்தின் மீது கொண்ட பாசம் காரணம் இல்லையா? மௌலிது. அடுத்து என்ன? நபிகள் நாயகத்தை மதிக்கிறது என்ன? மௌலிது ஓதுவார்கள். என்ன மௌலிது? எங்க வீட்டுல ரசூலுல்லாஹ் புகழணும் வாங்க, வந்து ஓதி போக வேண்டியதானே. ரசூலுல்லாஹ் மதிக்கிறாங்களா? எப்படி? எவ்வளவு தருவிய? மீலா மௌலிது ஓத கூப்பிட்டா நீ ரசூலுல்லாஹ் தானே புகழ்ற, உண்மையா நீ புகழ்றாளான்னு என்ன பண்ணனு? காசு இல்லாம அல்லாஹ்வுக்காக அல்லாஹ்வுடைய ரசூல் மீது உள்ள முகப்பத்துக்காக வேண்டி வந்து புகழ வேண்டியதானே. இந்த அஜர்த்துமார்களை மௌலிது கூப்பிடுங்க, என்ன கேட்பாங்க? எவ்வளவு தருவீங்க? பணக்காரனுக்கு ஒரு மௌலிது, ஏழைக்கு ஒரு மௌலிது, 200 ரூபாய்க்கு ஒரு மௌலிது, 25 ரூபாய்க்கு மௌலிது. பணக்கார வீட்டுக்கு போனா ராத்திரிக்கு ஆரம்பிக்கிற மௌலிது சுபஹ் வரைக்கும். ஏழை வீட்டுக்கு போனா 5 நிமிஷம் கூட ஆகாது. ஏன்னா பிஸ்லாமலுக்கு யாரும் சொல்லுது பாத்தியா? இது இதான் ரசூலுல்லாஹ் மதிக்கிறதா? நீங்க ரசூலுல்லாஹ் மதிக்கிறீங்க, நாங்க ரசூலுல்லாஹ் மதிக்கல. அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை மதிக்கிறதா என்ன? நோட்டீஸ் அடிச்சு விட்டா மதிக்கிறதா? மேடையில போட்டு பாராட்டி பேசினால் மதிக்கிறதா? ரசூலுல்லாஹ்வை நீங்கள் மதிக்கிற நெசமா இருந்தால் அவங்க சொன்னபடி வாழ்ந்து காட்டுங்க. அவங்க எதையெல்லாம் செய்ய சொன்னார்களோ, உங்களுடைய தொழுகை அவர்கள் சொன்னபடி இருக்க வேண்டும், உங்கள் நோன்பு அவர்கள் சொன்னபடி இருக்க வேண்டும், உங்கள் ஹஜ்ஜி அவர்கள் சொன்னபடி இருக்க வேண்டும், உங்கள் வியாபாரம் அவர்கள் சொன்னபடி இருக்க வேண்டும், உங்கள் கல்யாணம் அவர்கள் சொன்னபடி இருக்க வேண்டும், உங்கள் கர்மாதி அவர்கள் சொன்னபடி இருக்க வேண்டும், உங்களுடைய பழக்க வழக்கங்கள் அவர்கள் சொன்னபடி. இதுலங்க ரசூலுல்லாஹ் மதிக்கிறது. இதை செய்யுங்கன்னு சொல்லக்கூடிய நாங்க ரசூலுல்லாஹ் அவமதிக்கிறோமா? இவர்கள் என்ன செய்யறார்களா? காசுக்கு மௌலிது ஓதக்கூடியவர்களும் நபிகள் நாயகத்துடைய கொள்கையை குழி தோண்டி புதைக்கிற வகையில அரபியில சில பாடல்களை எழுதி வைத்துக் கொண்டு நபிகள் நாயகம் இன்னைக்கு இருந்தாங்கன்னு வைங்க, அருவாள் எடுத்து ஒரே வெட்டி விடுவாங்க. இந்த மௌலிதை கேட்டால், அந்த மௌலிதுடைய வாசகத்தை கேட்டால்
நபிகள் நாயகம் கண்கள் சிவக்க தூக்கி போட்டு மிதிப்பார்கள் இவர்களை. அந்த மாதிரி அசிங்கமான ஆபாசமான நபிகள் நாயகத்தை கேவலப்படுத்தக்கூடியதை எல்லாம் அரபியில மௌலுது என்ற பெயரால் எழுதி வைத்துக் கொண்டு படிக்கிறாங்களா, காசுக்காக வேண்டி கூலிக்காக வேண்டி படிக்கக்கூடியவர்கள் ரசூலுல்லாஹ் மதிக்கிறாங்களா? அவங்களை பின்பற்றுங்கப்பா என்று சொல்லக்கூடிய நாங்க ரசூலுல்லாஹ் அவமதிக்கிறோமா? இப்படியாக ஈசா நபியை பற்றி நஜ்ஜாஷியிடத்திலே அபூ சுஃபியான் போட்டது போலத்தான் உங்களிடத்திலே வந்து போடுகிறார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி எங்கள் மதிப்பீடு என்ன? தெளிவாக சொல்கிறோம். எங்கள் தாய் சொன்னாலும், எங்கள் தகப்பன் சொன்னாலும், எங்களுடைய ஊர் சொன்னாலும், உலகம் சொன்னாலும், அரசாங்கம் சொன்னாலும் அது நபிகள் நாயகத்திற்கு எதிராக இருக்குமேயானால் நாங்கள் நபிகள் நாயகத்தின் பக்கம் நிற்போமே தவிர இந்த அத்தா பக்கமோ அம்மா பக்கமோ ஆத்தா பக்கமோ அஜர்த்து பக்கமோ ஊரு பக்கமோ உலகத்து பக்கமோ நிக்க மாட்டோம். இதுக்கு மேல எப்படி மதிக்க சொல்றீங்க? இதுக்கு மேல எப்படி நபிகள் நாயகத்தை மதிக்கிறது? சஹாபாக்கள் இப்படித்தான் மதித்தார்கள். இத சொன்ன ஈசா நபி விஷயத்தை மாதிரி திசை திருப்ப பார்க்கிறார்கள். அதே மாதிரி என்ன பண்றோம்? அடுத்து என்ன பண்றாங்க? இமாம்களை திட்டுகிறார்கள். எந்த இமாம திட்டணும்? அபூ ஹனீஃபா இமாம திட்டணுமா? ஷாஃபி இமாம திட்டணுமா? மாலிக் இமாம திட்டணுமா? ஹம்பலி இமாம திட்டணுமா? ஒரு இமாமை நாங்கள் திட்டவில்லை. நாங்கள் என்ன போதனையை சொல்கிறோம் என்றால், நீங்கள் சொல்லக்கூடிய மதுஹபுகளுக்கும் அந்த இமாம்களுக்கும் சம்பந்தம் இல்லை. நாங்கள் உங்களுக்கு என்ன சொல்ல வரோம்? இமாம்கள் நீங்க சொல்றீங்களே, அபூ ஹனீஃபா இமாம் இப்ப இருந்தால், ஷாஃபி இமாம் இருக்க முடியாது, போனதுதான் வர முடியாது ஒரு பேச்சுக்கு. ஷாஃபி இமாம் நம்ம காலத்தில் வாழ்ந்தால், அல்லது அஹ்மது இப்னு ஹம்பல் இங்கே இப்ப வாழ்ந்தால், மாலிக் இமாம் இப்ப வாழ்ந்தால், தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத்துடைய தலைவராக அவர்கள் தான் இருப்பார்கள். தெரிஞ்சுக்கிறோம். ஏன் அவர்கள் தாங்கள் வாழ்கின்ற காலத்தில் என்ன சொன்னார்கள்? 4 இமாம்ல யாராவது நான் சொன்னதெல்லாம் கேளுன்னு சொன்னாங்களா? என்னை பின்பற்றுன்னு சொன்னாங்களா? அல்லாஹ் சொன்னதை கேட்காதுன்னாங்களா? ரசூலுல்லாஹ் சொன்னாலும் கேட்காதுன்னாங்களா? ஏன் சொல்லப்பட்டு பின்பற்றுங்கன்னு சொன்னாங்களா? ஒரு இமாமும் சொல்லவில்லை. நீங்கள் 4 நல்ல மகான்கள், நல்லவர்கள். அவர்கள் எப்படிப்பட்ட நல்லவர்கள்? பதவிகளுக்கோ அடக்குமுறைகளுக்கோ அஞ்சாமல் தைரியமாக களத்தில் நின்றவர்கள் அந்த இமாம்கள். அபூ ஹனீஃபா இமாம் இருக்கிறாங்களே, அவங்களுக்கு சுப்ரீம் கோர்ட்டுடைய ஜட்ஜி பதவி வருகிறது. அன்றைக்கு இருக்கிற ஆட்சியாளர்கள் அபூ ஹனீஃபா சீட்ல உட்கார வைத்தால் தங்களுடைய அநியாயத்தை எல்லாம் கண்டுக்கிறாம இருப்பாரு. அவரத்துக்கு சீட்ல உட்கார வச்சிருவோம், அவரை நீதிபதி ஆக்கிட்டோம்னு சொன்னா இந்த சமுதாயத்தில் யாரும் எதிர்க்க மாட்டாங்க என்பதற்காக வேண்டி நீதிபதி பதவியை அவருக்கு கொடுக்கிறாங்க. மறுத்ததற்காக அவர் கொல்லப்பட்டார். பதவி ஏற்க மாட்டோம் என்று மறுத்ததற்காக. நீ ஒரு முத்தவள்ளிக்கு பயந்துகிட்டு மார்க்கத்தை மாத்திரிக்கிற. மெம்பர்ல ஏறின எத்தனை இமாம்களை முத்தவள்ளிகள் சட்டையை பிடிச்சு கீழே இறக்கி இருக்கிறார்கள். நீ அடிபடிச்சு போனீங்க, நீ அபூ ஹனீஃபா பின்பற்றியா? பதவிகளோ அந்தஸ்துகளோ அவர்களை ஆட்டி படைக்க விடவில்லை. இதுல உட்கார்ந்தால் நாம் காணாமல் போய்விடுவோம், இந்த சீட்ல உட்கார்ந்தால் நம்மை விலை பேசுவார்கள். அதே மாதிரி ஒரு மன்னன் அவன் என்ன பண்றான்? அவனுடைய மகளை ஒருத்தன் கட்டி கொடுக்கிறான். அந்த பெண்ணை வந்து பிரிக்க நினைக்கிறான். பிரிக்க நினைக்கும் பொழுது அவன் தலா கூட மாட்டேங்கிறான். இவங்களுக்கு தான் பெண்களுக்கு அந்த உரிமை இல்லைன்னு சொல்லிட்டு இருப்பாங்க. அப்ப அந்த மாப்பிளக்காரனை கொண்டு வந்து அதிகாரத்தை பயன்படுத்தி மிரட்டி கத்திய காட்டி தலாக் சொல்றான், சொல்லிவிட்டான். இது செல்லுமா செல்லாதான்னு வருது. எல்லாம் செல்லும் ஜால்ரா அடிக்கிற இப்ப இருக்கிற உலமாக்கள் மாதிரி அன்னைக்கு உள்ள உலமாக்கள் நினைச்சிட்டாங்க, ஜால்ரா அடிச்சுட்டாங்க. அஹ்மது இப்னு ஹம்பல் என்ன சொல்றாரு? மக்களை கூட்டுகிறார். லைஸா அலல் முஸ்தக்ரஹி தலாக், கட்டாயப்படுத்தி வாங்குகிற தலாக் செல்லாது. ராஜா சொன்னாலும் செல்லாது, மந்திரி சொன்னாலும் செல்லாது, அமைச்சரவை சொன்னாலும் செல்லாது, ஜமாஅத்துல் உலமா சொன்னாலும் செல்லாது. கட்டாயப்படுத்தி வாங்குகிற எந்த தீர்ப்பும் செல்லாது என்று அறிவித்து அதுக்காக சவுக்கடி வாங்கியவர் யார்? அஹ்மது இப்னு ஹம்பல். இந்த திராணி முத்தவள்ளி எதுக்கு திராணி இருக்கிறதா? எதுக்கு நீங்கள் பயப்படுகிறீர்கள்? வட்டி வாங்குற முத்தவள்ளி ஒரு பள்ளிக்கு இருந்தால் அந்த இமாம் வட்டியை பத்தி பேசுவாரா? சாராய கடை நடத்தக்கூடியவர் முத்தவள்ளியாக இருந்தால் அந்த சாராய கடை பற்றி அந்த இமாமுக்கு பேச திராணி உண்டா? சினிமா கொட்டகை நடத்தக்கூடியவர் முத்தவள்ளியாக நிர்வாகியாக இருந்தால்
லாட்டரி சீட்டு வியாபாரம் பண்ணக்கூடியவன் சமுதாய பிரமுகராக இருந்தால் அதை கண்டித்து பேசுகிற திராணி இந்த உலமாக்களுக்கு இருக்கிறதா? பேருக்கு அந்த 4 இமாம்களை பயன்படுத்துகிறார்கள். அவர்கள் மக்களுக்கு சொன்னதெல்லாம் என்ன? இதா சஹல் ஹதீது ஃபஹுவ மذஹபி. மக்களே, எங்களை பின்பற்ற சொல்லி நாங்கள் உங்களை கூப்பிடவில்லை. உங்களுக்கு நாங்கள் என்ன சொல்லுவோம் தெரியுமா? குர்ஆன்ல உள்ளபடி நடங்கள், நபிகள் நாயகம் சொன்னபடி நடங்கள், எங்கள் சொல்லை கேட்காதீர்கள். யார் சொல்றா? 4 இமாம்கள் இதை சொன்னார்கள். 4 இமாம்கள் சொன்னார்கள், எங்கள் மதுஹபை பின்பற்றுங்கள். சொல்லவே இல்லை, மதுஹப் உண்டாக்கவில்லை. அவங்க என்ன சொன்னாங்க? நாங்களும் மனிதர்கள், இன்னமா அன பஷருன் உக்தி வ உஸீப், நான் ஒரு மனிதன், தவறாவும் சொல்வேன் சரியாவும் சொல்லிவிடுவேன். சரியா சொன்னா எடுத்துக்க, தப்பா சொன்னா தூக்கி வீசு. இதுதானங்க நாங்களும் சொல்றோம். நீங்க எப்படி ஷாஃபி சொன்னால் அவ்வளவு சரிங்கிறீங்க, ஹனபி சொன்னால் அவ்வளவு சரிங்கிறீங்க, மாலிகி சொன்னால் அவ்வளவு சரிங்கிறீங்க, ஹம்பலி இமாம் சொன்னால் அவ்வளவு சரிங்கிறீங்க. அந்த 4 இமாம்கள் சொன்னாங்க எங்களை பின்பற்றாதீங்க. மாலிக் இமாம் அவர்கள், அவருக்கு ஆலிமுல் மதீனான்னு பேரு, மதீனாவில் வாழ்ந்த அறிஞர். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த பள்ளியில் அடக்கம் செய்யப்பட்டார்களோ, மஸ்ஜித் நபவி, அவங்க திருக்கரத்தால் கட்டப்பட்ட பள்ளி, அதிலே மக்களுக்கு பாடம் நடத்தியவர் மாலிக் இமாம். அங்க அதனால அவருடைய மதரசா, அந்த பள்ளியிலே வைத்து மக்களுக்கு பாடம் நடத்துவார். பாடம் நடத்தும் பொழுது சொல்வார், மாலிக் இமாம் சொல்வார், மாலிகி மதுஹப், நீங்க மதுஹப்னு சொல்லி ஒரு பேரை பயன்படுத்தி ஏமாத்துகிறீர்களே, அந்த மாலிக் இமாம் சொல்வார், இதோ இந்த கபரில் அடங்கி இருக்கிறாரே, ரசூலுல்லாஹ்வுடைய கபரை காட்டி சொல்றாரு. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அடக்கம் செய்யப்பட்ட அந்த கபரை காட்டி மாணவர்களுக்கு சொல்கிறார், இந்த கபரில் அடங்கி இருக்கிறாரே, இவருடைய சொல்லை தவிர உலகத்தில் எவருடைய சொல்லா இருந்தாலும் அதுல ஏத்துக்கிறதும் இருக்குது, எடுத்து வீசுறதும் இருக்குது. இந்த ஒரு ஆள் சொல்லுதான் 100% ஏற்றுக்கொள்ள வேண்டியது. வேறு எவர் சொல்லா இருந்தாலும், என் சொல்லா இருந்தாலும், எனக்கு அப்பனா ஒரு ஆள் இருந்தாலும் அது ஏற்றுக்கொள்ள தேவையில்லை. இந்த ஒரு ஆளுடைய சொல்லை தவிர, இந்த முகமதுடைய சொல்லை தவிர வேறு எவருடைய சொல்லா இருந்தாலும் அதில் ஏற்கத்தக்கவையும் இருக்கிறது, எடுத்து வீசத்தக்கவையும் இருக்கிறது. யார் சொல்றா? மாலிக் இமாம் சொல்கிறார்கள். இதுக்கு மதுஹபுக்கு என்ன சம்பந்தம்? அந்த மகான்களுடைய பெயரை பயன்படுத்தி அவர்கள் மரணித்து பல நூறு ஆண்டுகளுக்கு பிறகு நீங்களாக சில சட்டங்களை எழுதி வைத்துக் கொண்டு அது விற்பனையாவதற்காக அந்த பெயரை யூஸ் பண்ணுகிறீர்கள். உங்களுடைய ஹனபி மதுஹபுக்கும் ஹனபி இமாமுக்கும் சம்பந்தம் உண்டா? உங்களுடைய ஷாஃபி மதுஹபுக்கும் ஷாஃபி இமாமுக்கும் சம்பந்தம் உண்டா? உங்களுடைய மாலிகி மதுஹபுக்கும் மாலிகி இமாமுக்கும் சம்பந்தம் உண்டா? உங்களுடைய ஹம்பலி மதுஹபுக்கும் ஹம்பலி இமாமுக்கும் சம்பந்தம் உண்டா? கிடையவே கிடையாது. இன்னும் சொல்ல போனால் தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து உலமாக்களுக்கு யார் தலைவர்? ஹலீலுர் ரஹ்மான் ரியாஜி அவர்கள் அன்றைக்கு தலைவராக இருந்தார்கள். தலைவராக இருந்த காலத்தில் ரஹ்மத் பத்திரிகையில ஒரு கேள்வி கேட்கப்படுகிறது. என்ன கேள்வி கேட்கப்படுகிறது? நாம் எல்லாம் ஹனபி மதுஹபுக்காரர்கள், நாம் எல்லாம் அபூ ஹனீஃபா இமாமை மதிக்கிறோம். அந்த அபூ ஹனீஃபா அவர்கள் என்னென்ன புஸ்தகங்களை எழுதியிருக்கிறார்கள்? யார் கேட்கிறார்? ஒரு வாசகர் ஒரு கேள்வி கேட்கக்கூடிய ஒருத்தர் கேட்கிறார். அப்ப கேட்ட உடனே அவர் பதில் சொல்றார். யாரு? இங்க இருக்கிற உலமாக்களுக்கு எல்லாம் தலைவர். இப்ப யாரையெல்லாம் பெரிய பெரிய அல்லாமாக்கள் சொல்றீங்களோ இவங்களெல்லாம் மதிக்கப்பட்டவர். அவர் சொல்றாரு, அபூ ஹனீஃபா இமாம் நிறைய எழுதுனாங்க, நிறைய புஸ்தகம் எழுதுனாங்க, எதிரிகள் அழிச்சிட்டாங்க, அவர் புஸ்தகம் ஒண்ணு கூட உலகத்தில் இல்ல. யார் சொல்றா? யார் சொல்றாங்க? ஜமாஅத் உலமாவுடைய தலைவர் சொல்றாரு. என்ன சொல்றாரு? அபூ ஹனீஃபா கிதாபு ஒண்ணு உலகத்தில் இல்ல, அவர் எழுதின கிதாபே உலகத்தில் இல்லன்னா ஹனபி மதம் என்னப்ப? அடே, அவர் எழுதின கிதாபே இல்லங்கிறீங்க, அப்புறம் ஹனபி மதம் என்ன? பிந்தி வந்தவன் அவனா விட்டு அடிச்சது. பாயிண்ட் விளங்குறா? அந்த இமாம்கள் பேரை அதாவது அடிக்கும் பொழுது இவங்க மக்கள்கிட்ட மார்க்கெட் ஆகணும்ல, மார்க்கெட் ஆகிறதுக்கு என்ன செய்யணும்? இப்ப நானே சொல்லிட்டு வைங்கள, நான் இப்படி சொல்லும் பொழுது நானா சொல்லாம நான் எப்படி சொல்றேன்னு வைங்க, இப்போ நான் சொன்னதை அப்துல் காதர் ஜீலானி சொன்னார்கள், அப்படியா நான் சொன்னேன்னு வைங்களேன், இவன் யாரு சொல்றது? மனிதனுடைய சைக்காலஜி என்ன? யாரு சமுதாயத்தில் மதிக்கப்படுகிறார்களோ அவங்க பேரை பயன்படுத்தி ஒன்று சொன்னால் என்னவாக ஈடுபடும். அந்த அடிப்படையில் இவங்க பார்த்தாங்க, அபூ ஹனீஃபா கிதாபு இல்ல. இப்ப 300 வருஷத்துக்கு 400 வருஷத்துக்கு முந்தி வந்த ஆளுக்கு எழுதுனதான் நம்ம மதுஹப்னு கட்டி வச்சிட்டு இருக்கிறோம்.
இத 300 வருஷத்துக்கு முந்தின ஆளுக்கு பேர்ல விட்டோன்னு வைங்க, ஈடுபடாது. என்ன பண்ணலாம்? முந்தி உள்ள ஆட்களுடைய பேரை தேர்ந்தெடுக்கிறது. நம்ம அபு ஹனீஃபா பேரை யூஸ் பண்ணிக்கிறோம் அப்படின்னு சொல்லி நீங்கள் உண்டாக்கினீர்களே தவிர, நீங்க வச்சுக்கிற இந்த ஹனபி மதுஹப் அபு ஹனீஃபா இமாம் உண்டாக்குனதா இல்ல. அதே மாதிரி ஷாஃபி மதுஹப் நீங்களே நிறைய நான் உதாரணம் சொல்லுவேன், அவ்வளவு வேணாங்க. ஹனபி மதுஹப் இல்ல. நான் கேட்கிறேன், நீங்க ஓதுற மௌலிதுக்கு உங்க ஹனபி மதுஹப் ஆதாரம் காட்டுங்க பார்ப்போம். குர்ஆன்ல இருந்து காட்ட வேணாம், ஹதீஸ்ல இருந்து காட்ட வேணாம். நீங்க ஓதுற மௌலிதுக்கு, நீங்க ஓதுற பாத்தியாவுக்கு, நீங்க ஓதுற கொடிமரத்துக்கு, நீங்க தாயத்து தட்டு தகடு இளவு எல்லாத்துக்கும் எங்க ஆதாரம் காட்டுங்க. அபு ஹனீஃபா சொன்னார்னு சொல்லியாச்சும் மதுஹபுக்கு தவளை காட்டு பார்ப்போம். காட்ட இயலாது. ஏன்? இதெல்லாம் மதுஹப்னு சும்மா சொல்லிக் கொள்கிறீர்கள், உங்களுடைய வசதிக்கு நடந்து கொள்கிறீர்கள், அவ்வளவு வேண்டாம். இப்ப ஷாஃபி மதுஹப்ங்கறாங்க, அவர் ஆச்சும் சில கிதாபுகள் எழுதினார். அவர் அல் உம்முண்டு ஒரு கிதாபு எழுதினார், அர் ரிசாலான்னு சொல்லி ஒரு கிதாபு எழுதினார். அது மாதிரி அல் இஃப்திலாஃப்னு சொல்லி ஒரு கிதாபு, இஃப்திலாஃபுல் ஹதீஸ் என்று கிதாபு எழுதினார். முஸ்னது ஷாஃபின்னு சொல்லி கிதாபு எழுதினார். 4-5 கிதாபு எழுதியிருக்கிறார் ஷாஃபி இமாம். ஆனால் ஷாஃபி மதுஹபுக்கு அந்த கிதாபுக்கு சம்பந்தம் இருக்காண்டா கிடையாது. ஷாஃபி இமாம் என்ன சொல்றாங்க? சின்ன உதாரணம், ஜும்மா இருக்குல்ல, ஜும்மாவுக்கு ஷாஃபி மதுஹப்ல உள்ளவங்க எத்தனை பாங்கு சொல்றாங்க? எத்தனை பாங்கு சொல்றாங்க? 2 பாங்கு சொல்றாங்க. ஹனபி அப்படிதான் சொல்றாங்க. ஜும்மா தொழுகைக்கு வந்து முதல்ல ஒரு பாங்கு சொல்லிடுவாங்க, இமாம் மெம்பர்ல ஏறி உட்கார்ந்தோன்னு இன்னொரு பாங்கு சொல்லுவாங்க. இத ஹனபியும் சொல்றாங்க, ஷாஃபியும் சொல்றாங்க, மாலிகியும் சொல்றாங்க, ஹம்பலியும் சொல்றாங்க. ஆனா அல்லாஹ்வுடைய ரசூல் இப்படி சொன்னதில்லை. அல்லாஹ்வுடைய ரசூல் எப்படி செஞ்சாங்க? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் ஜும்மாவுக்கு ஒரு பாங்கு தான் சொல்லப்பட்டது. அபூபக்கர் காலத்தில் ஜும்மாவுக்கு ஒரு பாங்கு தான் சொல்லப்பட்டது. உமர் காலத்தில் ஜும்மாவுக்கு ஒரு பாங்கு தான் சொல்லப்பட்டது என்று சஹீஹுல் புகாரியில ஆதாரப்பூர்வமாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ஷாஃபி இமாம் அவர்கள் தன்னுடைய உம்மு என்ற கிதாபில் ஒரு பாயிண்ட் எடுத்து வைக்கிறாங்க. என்ன வைக்கிறாங்க? ஜும்மாவுக்கு 2 பாங்கு சில பேர் சொல்கிறார்கள், அது சரியில்லை. நான் எதை தேர்ந்தெடுக்கிறேன் என்று சொன்னால், எது நபிகள் நாயகத்தின் காலத்தில் இருந்ததோ, எது அபூபக்கர் காலத்தில் இருந்ததோ, எது உமர் காலத்தில் இருந்ததோ அந்த முறையை தான் நான் தேர்ந்தெடுக்கிறேன். யார் சொல்றா? ஷாஃபி இமாம் சொல்கிறார். ஷாஃபி மதுஹபுக்காரர் 2 பாங்கு சொல்றாங்க. ஷாஃபி இமாம் சொன்னார் ஒரு பாங்கு சொல்லி எழுதி வைத்திருக்கிறார். கதை இல்ல, கற்பனை இல்ல. அல் உம்முங்கிற கிதாபு என்னிடத்தில் கூட இருக்கிறது. எங்கள் தௌஹீத் உலமாக்கள் அத்தனை பேர் அதை வைத்திருக்கிறோம். உங்கள் மதரசாக்கள் வைத்திருக்கிறீர்கள். ஷாஃபி இமாம் எழுதிய கிதாபில் என்ன இருக்கிறது? ஜும்மாவுக்கு ஒரு பாங்கு என்று இருக்கிறது. ஷாஃபி மதுஹப் என்று நீங்கள் பின்னாடி எழுதிக்கிட்டீங்களே, அதுல எழுதி வச்சுக்கிறீங்க 2 பாங்கு. அப்ப ஷாஃபி இமாமுக்கு சம்பந்தம் இருக்கா? எங்க நாங்க இமாம திட்டுறோம், இமாம்களை நீ திட்டாதேங்கிறோம். நாங்க என்ன சொல்ல வர்றோம்? இமாம்கள் பேரால அசிங்கத்துக்கு. சின்ன உதாரணம் நான் கேட்கிறேன், நான் சில சட்டங்களை சொல்றேன். இத வந்து ஒரு அந்த இமாம் சொல்லி இருப்பாரான்னு நீங்க உங்க மூளையை கொண்டு சிந்திச்சு பாருங்க. இது எந்த உலமாட்டையும் கேட்க வேணாம். இப்படி உலமா சொல்லியிருப்பாங்க. அபு ஹனீஃபா அப்படி சொல்லியிருப்பாங்களா? இப்ப ஹனபி ஒரு பள்ளியாசல்ல பேசிமாம் சேர்க்க போறோம். பேசிமாம் சேர்த்தா என்ன செய்வோம்? ஒரு வாட்ட சட்டமா இருக்காரான்னு பாப்பீங்க, கிராத்து நல்லா இருக்கான்னு பாப்பீங்க, நல்லா ஓடுவாரான்னு பாப்பீங்க, பயான் நல்லா பண்ணுவாரான்னு பாப்பீங்க. இதைத்தான் நீங்க பாப்பீங்க. ஆனா ரசூல் மதுஹப் கிதாபுல எப்படி எழுதிக்கிறாங்க தெரியுமா? ஒரு ஆளை பேசிமாமா சேர்க்கிறதா இருந்தா அதற்கான தகுதிகள் இதுல இருக்கு, மதுஹப் கிதாபுல இருக்குது. அபு ஹனீஃபா பேர்ல எழுதி வச்சுக்கிறாங்களே, அந்த கிதாபுல இருக்கிறது. பேசிமாமா சேர்க்கக்கூடியவர் வந்து சும்மல் அக்பரு ரஸன், பேசிமாமுக்கு மண்டை பெருசா இருக்க வேண்டும். கிதாபுல மதுஹப் கிதாபுல இருக்குது. எதுல இருக்குது? நான் சொல்லக்கூடிய இந்த சட்டம் ஹனபி மதுஹபுடைய துருல் முக்தார்ங்கிற கிதாபுல இருக்கிறது. யாரும் மறுக்க இயலாது. மறுத்தா டெக்ஸ்டோட எடுத்துங்க, ஜெராக்ஸ் எடுத்து கையில தர்றேன். ஆபீஸ்ல இருந்து நாளைக்கு வாங்கிக்கிறங்க. என்ன இருக்கிறது? சும்மல் அக்பரு ரஸன், பேசிமாமாக ஒரு ஆள் வர்றதா இருந்தால் அவருக்கு மண்டை பெருசா இருக்க வேண்டும். ஹனபி கிதாபுல இருக்குது. மார்சல ஓதி கொடுக்குறாங்க. இத படிச்சுதான் மௌலவியின் பட்டம் வாங்குறாங்க. இத மறுக்க இயலாது. நான் கேட்கிறேன், நீங்களே சிரிக்கிறீங்களே, இது அபு ஹனீஃபா சொல்லிருப்பாரா? உங்களுக்கே கிறுக்குத்தனம்னு படுத. இது அபு ஹனீஃபா சொன்னார்னா அவருடைய அந்தஸ்து இறங்கி போயிருதா? எப்படி அந்த சொல்றீங்க? அது ஒரு பெரிய அறிஞர் நினைக்கிறோம். மண்டை பெருசா சூப்பா போட போறாரு. மண்டை ஆட்டு தலை மண்டை பெருசா இருக்கணும். ஏன் சூப் போட்டு குடிக்கிறதுக்கு பெருசா இருக்கணும். மனுஷன் தலைவருக்கு பெருசா இருக்கணும். இருந்தாலும் மண்டை பெருசா இருக்கணுங்கிறாரு. என்ன ஒரு இமாமா ஒரு கோமாளியா அப்படி நினைப்பீங்களா இல்லையா? அப்ப அந்த இமாமின் பெயர்ல
இப்படி கட்டுக்கதை எழுதி வச்சாங்களே இவங்க அவரை கேவலப்படுத்துறாங்களா? இது பொய். அந்த அறிஞர் அந்த மேலை இப்படி கிறுக்குத்தனமா சொல்லல என்பவர்கள் இமாமை மதிக்கிறோமா? சொல்லுங்க. கிறுக்குத்தனமா இமாம்கள் சொன்னார்கள் சொல்வது அவர்களை அவமதிக்குமா? இந்த மாதிரி பைத்தியக்காரத்தனத்துக்கும் இமாமுக்கும் சம்பந்தம் இல்ல, இது அவங்களை மதிக்கும். அதே மாதிரி அவர் அபு ஹனீஃபா பேர்ல அபு ஹனீஃபா சொன்னார்னு எழுதி வச்சுக்கிறாங்க. அபு ஹனீஃபா சொன்னார் எப்படி எழுதி வச்சுக்கிறாங்க? ஒருத்தன் விபச்சாரம் பண்றான், ஃப்ரீயா விபச்சாரம் பண்ணான்னு வைங்க, பொம்பளைகிட்ட அதுக்கு தண்டிக்கணுமா? காசு கொடுத்து விபச்சாரம் பண்ணான்னு சொன்னா அவனை தண்டிக்க கூடாது. ஏன் மகரு கொடுத்துட்டான்ல எப்படி பயந்து என்று அபு ஹனீஃபா சொன்னார் என்று ஹனஃபி கிதாபில் எழுதி வைத்திருக்கிறார்கள். அபு ஹனீஃபா சொன்னாரா, நீங்க விபச்சாரம் செய்யறதா இருந்தா சும்மா ஓசியா பண்ணிடக்கூடாது, அதுக்குரிய காசை கொடுத்து போடுங்க. காசை கொடுத்துட்டு விபச்சாரம் பண்ணி விட்டால் மாட்டிக்கிட்டீன்னு வைங்க, இஸ்லாமிய ஆட்சி நடக்கிறது. அபு ஹனீஃபாவுடைய அந்த துருல் முக்தார் சட்டம் அமுல்ல இருக்கிறது. இங்க உள்ள ஒருத்தர் என்ன செய்யறாரு, டெல்லி இமாம் இருக்காரு, அவர் தான் ஜனாதிபதியா இருக்காரு, அவர்கிட்ட சட்டம் அமுலுக்கு வருது. என்ன ஆகுது, விபச்சாரம் பண்ணி விட்டான்னா ஒழுங்கா கட்டணம் கொடுத்தானான்னு பாருங்க, காசு கொடுத்துட்டான்னு சொன்னா அவனை தண்டிக்காதீங்க இப்படின்னு சொல்லி அபு ஹனீஃபா சொன்னார்னு சொல்றீங்களப்பா, உங்களுக்கு கோமாளித்தனம் தெரியல இல்லையா? இது எப்படி அவர் சொல்லியிருப்பாரு? அவ்வளவு பெரிய மேத, அவ்வளவு பெரிய சிந்தனையாளர், அவ்வளவு பெரிய ஆராய்ச்சியாளர் இந்த பைத்தியக்காரத்தனத்தை சொன்னார்னு சொல்றீங்களே, நீங்க அவர்களை கேவலப்படுத்துகிறீர்களா? நாங்கள் கேவலப்படுத்துகிறோமா? இதுக்கும் அவருக்கும் சம்பந்தம் இல்லை. எப்படி முந்தைய வேதங்களில் எடுத்து பார்த்தீர்களே ஆனால் சுலைமான் நபியை சொல்லுவார்கள், தாவூத் நபியை சொல்லுவார்கள். எப்படி சொல்வார்கள்? தாவீது ராஜா இருக்காரே, அவர் என்ன செய்தார் என்றால், உரியா என்று ஒருவன் அவருடைய படையிலே தளபதியாக இருந்தான். அந்த உரியாவுடைய பொண்டாட்டி குளித்துக் கொண்டிருக்கும் போது தாவூத் நபி பார்த்து விட்டார். அவர் அழகிலே மயங்கினார். இந்த பொம்பளை அடைவதற்காக வேண்டி உரியா என்பவனை ஒரு போருக்கு வேணும் என்று அனுப்பினார். அனுப்பிவிட்டு தன்னுடைய தளபதிகளுக்கு சொன்னார், இவனை காலி பண்ணிருங்க யுத்தத்தில். அதே மாதிரி காலி பண்ணினார்கள். அந்த உரியாவுடைய பொண்டாட்டிய அவர் அபேஸ் பண்ணிக்கிட்டாரு. அவருக்கு பிறந்தவர் தான் சுலைமான் நபி என்று வேறு வேதங்களில் எழுதப்பட்டிருக்கிறது. குர்ஆன் என்ன செய்யுது? பாவிகளா, சுலைமான் நபியையும் தாவூத் நபியை கேவலப்படுத்துவதற்கு இவ்வளவுக்கு துணிஞ்சிட்டீங்களா நீங்க? இது பொய், இது கட்டுக்கதைன்னு சொல்லுகிறது. ஆனா அவங்களுக்கு கோபம் வரும். எப்படி? தாவூத் நபி சுத்தமானவராக இருந்தால், ஒழுக்க சீலராக இருந்தான்னு குர்ஆன் சொல்லுது. குர்ஆனுக்கு முந்தைய வேதங்கள் சொல்லுகிறது தாவீது ராஜா என்பவர் ஒழுக்கக்கேடரா இருந்தாரு, அடுத்தவன் முன்னாடி அபகரிச்சுக்கிட்டாரு, ஒருத்தனை கொலை செஞ்சவன் முன்னாடி தூக்கிட்டு போயிட்டாரு. அதே மாதிரி நீங்க செய்றீங்களா இல்லையா? இப்ப எப்படி தாவூத் நபியை பற்றியும் சுலைமான் நபியை பற்றியும், லூத் நபி திராட்சை ரசம் அருந்தி டிரெஸ் எல்லாம் கலட்டி நிர்வாணமா மயங்கி கிடந்தார். யாரு? லூத் நபி. அவரோட அவருடைய பிள்ளைகளே சேர்ந்தார்கள் என்று எழுதி வைத்து லூத் நபியை கேவலப்படுத்தினார்களே, அதற்கும் நீங்கள் அந்த இமாம்கள் பெயரால் எழுதி வைத்திருக்கிற சட்டங்களுக்கு என்ன வேறுபாடு? அப்ப இமாம்களை கண்ணியப்படுத்துங்கள் என்று சொல்வதுதான் நீங்கள் வேலை. கண்ணியப்படுத்துறது எப்படி? 4 இமாம்களும் சொன்னபடி நடங்கள். 4 இமாம் என்ன சொன்னாங்க? குர்ஆன்ல உள்ளபடி நடங்கன்னு சொன்னாங்க. ரசூலுல்லாஹ் சொன்னதை கேளுங்கன்னு சொன்னாங்க. நாங்க சொன்னா கேட்காதீங்கன்னு சொன்னாங்க. நாங்க ஆதாரத்தை காட்டி சொன்னா கேளுங்கன்னு சொன்னாங்க. நாங்க ஆதாரம் இல்லாம எதையாவது சொன்னா அது தூக்கி வீசுங்கன்னு சொன்னாங்க. இத சொன்னால் என்ன செய்யறாங்க? முத்தவள்ளிகள்கிட்ட போய் பொதுமக்கள்கிட்ட போய் இமாம்களை அந்த தியாகம் இவர்களுக்கு வருமா? நம்ம இமாம திட்டுற மாதிரி மக்கள்கிட்ட எப்படி கொண்டு வருது? அந்த இமாம்கள் எப்படிப்பட்ட காலம்? சிறந்த காலம். கைருல் குர்ஆனி கரணி, காலத்தில் சிறந்தது என் காலம், அதுக்கடுத்த காலம் அதுக்கடுத்து சிறந்தது என்று ரசூலுல்லாஹ் யாரை பாராட்டினார்களோ அந்த இமாம்களை எப்படி கேவலப்படுத்துகிறார்கள் பார்த்தீர்களா? இப்படின்னு உசுப்பி விடுறீங்களே, இப்படின்னு மக்களை தூண்டி விடுறீங்களே, இது அபூ சுஃபியானுடைய மூளையா நபிமார்களுடைய மூளையா? இது அபூஜஹலுடைய வழிமுறையா நல்லடியார்களுடைய வழிமுறையா? அவுலியாக்களை அடுத்து என்னது? இமாம்களை திட்டுறாங்கட்டாங்களா? அடுத்து என்ன? இவங்க இருக்காங்களே, இவங்க அவுலியாக்களை திட்டுறாங்க. நம்ம என்ன செய்யறோமா? அவுலியாக்களை திட்டுறோம். எந்த அவுலியாவை திட்டணும்? எந்த அவுலியாவை திட்டணும்? அவுலியாக்களின் பெயரால் நீங்கள் அவிழ்த்து விட்டிருக்கிற கட்டு கதைகளை மறுக்கிறோம். மகான்கள் என்று நீங்கள் கழுதையையும் குதிரையையும் மரக்கட்டைகளையும்
மகான்கள் என்று சொல்கிறீர்கள், அதை நாங்கள் மறுக்கிறோம். எதை மறுக்கிறோம்? வெளிப்படையா நல்ல ஒரு மனிதனாக வாழ்ந்து நல்லபடியாக பிரச்சாரம் பண்ணி நல்லபடியாக தொழுது அதுக்குரிய சான்றோடு இறந்து விட்டார்களே, அந்த மாதிரி ஆட்களை நாங்க சொன்னோமா? அப்துல் காதர் ஜீலானி இருக்கிறார்கள், அவர்கள் நாங்க என்ன தரக்குறையா பேசணுமா? அவரை கடவுளை ஆக்கினால் அதை கண்டிப்போம், அவருக்கு அல்லாஹ்வுடைய சக்தி இருக்கு என்றால் கண்டிப்போம். அது அப்படிலாம் சொன்னார்கள். மூலமுடி மஸ்தான் சொன்னாரு, மூலது கிதாபுல சொன்னார்கள். எப்படி சொன்னார்கள்? உமை யுனாதி சிமி அல்ஃபம்பி ஹல்வத்திஹி அஸ்மம்பி ஹிம்மத்திஹி சர்மல்லி அஃபுவத்திஹி அஜப்துஹு முஸ்ரியம் மின் அஜ்லி தாவத்திஹி ஃபல் யது யா அப்துல் காதிர் முஹியத்தீனி. துன்பங்கள் வரும் பொழுது என்னை 1000 முறை நீ அழைத்துப் பார், ஓடோடி வருவேன், உன் துன்பத்தை தீர்ப்பேன் என்று அப்துல் காதர் சொன்னார் என்று மூலது கிதாபில் எழுதி வைத்திருக்கிறீர்களே, அந்த கட்டுக்கதையை நாங்கள் மறுப்போமே தவிர அவரை மறுத்தோமா? அவருடைய தகுதியை குறைச்சு பேசினோமா? அவர் தன்னுடைய நூலிலே தன்னுடைய சொற்பொழிவுகளிலே அவரை பொறுத்த வரைக்கும் அவர் நேரடியாக எழுதின நூல் இன்றைக்கும் ஹயாத்தோடு இருக்கிறது, உன்னியத்து தாலிபீன். அந்த நூல் எங்களிடத்திலும் இருக்கிறது. அவர் ஆற்றிய சொற்பொழிவுகள் அவருக்கு அடுத்த காலத்திலே பதிவு செய்யப்பட்டு ஃபுத்துஹுல் கைப் என்றும் அல் ஃபத்ஹுர் ரப்பானி என்றும் அவருடைய சொற்பொழிவு தொகுப்புகள் பாதுகாக்கப்பட்டிருக்கின்றன. அதில் அவர் என்ன சொல்கிறார்? இஜாலில் கிதாப வ சுன்னத அமாமக. உன்னியத்து தாலிபீனிலே அப்துல் காதர் ஜீலானி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்கிறார்கள், இஜாலில் கிதாப வ சுன்னத அமாமக. கிதாபையும், கிதாப்னா குர்ஆன், குர்ஆனையும் வ சுன்னத, சுன்னத்னா நபி வழி, நபி வழியையும் அமாமக உன் முன்னால் வைத்துக் கொள். நமக்கெல்லாம் சொல்றார் அப்துல் காதர் ஜீலானி சொல்கிறார், இஜாலில் கிதாப வ சுன்னத அமாமக, கிதாபையும் சுன்னத்தையும் முன்னால் வைத்துக் கொள். வஅமல் பிஹிமா, அந்த இரண்டின் அடிப்படையில் உன் செயல்பாடுகளை அமைத்துக் கொள். சொல்றார், குர்ஆனையும் சுன்னத்தையும் முன்னாடி வை, அதன்படி உன் வாழ்க்கை அமைத்துக் கொள். வலா தக்தர் பில் காலி வல் கீலி வல் ஹவுஸ், அவன் சொன்னா இவன் சொன்னா என்ற உளறலை கேட்டு மிரண்டு விடாதே, ஏமாந்துறாதே. குர்ஆன்ல இருக்கான்னு பாரு, ஹதீஸ்ல இருக்காருன்னு பாரு என்று சொல்லி எழுதியவர் அப்துல் காதர் ஜீலானி. அதை நாங்கள் குறை சொன்னோம். எதை குறை சொல்லுவோம்? அந்த கோடிகளும் ஓர் வந்தன கைக்குள் அடக்கி விளையாட வல்லீர், அகிலமோர் ஏழினையும் ஆடுங்கரங்கு போல் ஆட்டி விளையாட வல்லீர், மண்டல தண்டரை அருகே அழைத்தருகிருத்தியே வைத்து விளையாட வல்லீர், கண்டித்த கடுகில் கடலை புகட்டி கலக்கி விளையாட வல்லீர். என்ன சொல்றாங்க? அப்துல் காதர் ஜீலானி இருக்கிறீர்கள், எப்படிப்பட்ட ஆள் தெரியுமா? அந்த கோடி இருக்க, அந்த கோடினா என்ன? இந்த ஒரு கேலக்சி மட்டும் இல்ல, கோடான கோடி கேலக்சிகளையும் அதற்கு உள்ள சூரிய குடும்பங்களையும் கோள்களையும் நட்சத்திரங்களையும் எல்லாத்தையுமே ஒரு பந்து மாதிரி வச்சு விளையாடுவீங்க. யார் விளையாடுவாரா? அப்துல் காதர் ஜீலானி எப்படிப்பட்டவரா? அவருக்கு இந்த அண்ட கோடிகள் எல்லாம் ஒரு பந்து தான். அண்ட கோடிகளும் ஓர் பந்தன கைக்குள் அடக்கி விளையாட வல்லீர். இந்த சூரியன், சந்திரன், செவ்வாய், சுக்கிரன் இதெல்லாம் சேர்ந்து ஒரு கேலக்சி. இது மாதிரி கோடான கோடி அண்டங்கள் இருக்கிறது. அவ்வளவையும் சுருட்டி எதை வச்சுக்கிறாரா? ஒரு பந்து தான் அவருக்கு, பந்து மாதிரி விளையாண்டுவார். கண்டித்த கடுகில் கடலை புகட்டி கலக்கி விளையாட வல்லீர். 7 கடலை உள்ள நுழைச்சி நீங்கள் உள்ள புகுந்துக்கிட்டு விளையாடுவீங்க. எழுதி வச்சிருக்காங்க குளங்குடி மஸ்தான்கிறவர். என்ன சொல்றாரு? கண்டித்தன சின்ன, கண்டித்த கடுகில் சின்ன கடுகில 7 கடலை புகட்டி நீங்கள் உள்ள நுழைஞ்சுக்கிட்டு கலக்கி விளையாட வல்லீர். இதை மறுப்போம். எதை மறுக்க மாட்டோம்? அவருடைய வாழ்ந்த மனிதர் வரலாறு இருக்கிறது. உள்ள ஈமான் இருந்ததா இல்லையா அல்லாஹ்வுக்கு தெரியும். வெளிப்படையாக அவர் தொழுதார், தொழ சொன்னார், மார்க்கத்தை கடைபிடிக்க சொன்னார், குர்ஆன் ஹதீஸ் அடிப்படை என்று சொன்னார். அதை பாராட்டலாம். அதுவுக்கு பில் நஃப்ஸி, நான் என் பக்கம் உங்களை அழைக்கவில்லை, இன்னமா அதுவுக்கும் இல்லல்லாஹ், அல்லாஹ்வின் பக்கம் உங்களை நான் அழைக்கிறேன் அப்படின்னு சொன்னார். தன்னுடைய மகனுக்கு சொன்னார், மரணிக்கிற நேரத்தில் சொன்னார். என்ன சொன்னாரு? நீ அல்லாஹ் மட்டும் பற்றி குறித்துக் கொள். அத்தௌஹீத், அத்தௌஹீத் ஓ ஜிம்மாவுல் குல்லி தௌஹீத், தௌஹீதை படைக்கெடுத்துக் கொள், ஓரினை கொள்கையை கடைபிடித்துக் கொள். அனைத்துக்கும் சாரமாக அமைந்திருப்பது தௌஹீது தான். மரண சாசனம் சொன்னவர் அப்துல் காதர். அதையே நாங்கள் மறுக்கிறோம். எதை மறுக்கிறோம்? அவுலியாண்டு சொல்லி கிற்கனையும் பைத்தியக்காரனையும் நீங்கள் மகான்கள் என்று சொன்னால் அதை மறுப்போம். எதுக்காக வேண்டி? இந்த மாதிரி அவரையும் நினைச்சிடக்கூடாதுக்காக வேண்டி. நீங்க என்ன பண்றீங்க? இந்த திருவனந்தபுரத்துக்கு போங்க, அடியாருக்கு அருள் செய்யும் அம்மா, அழகான கடலோரம் வாழ்கின்ற பீமானுக்கு பாட்டு கேள்விப்பட்டிருக்கீங்களா? அடியாருக்கு அருள் செய்ய அம்மா, ஒரு பொம்பளை இறக்கி வச்சிருக்கிறாங்க.
இந்த ஆள் படிக்கிறாரு அல்லாஹ் அடியாருக்கு அருள் செய்யறவன், இவர் படிக்கிறாரு அடியாருக்கு அருள் செய்யும் அம்மா. அழகான கடலோரம் வாழ்கின்ற பீமா பள்ளின்னு ஒன்று இருக்கிறது. அந்த பீமா பள்ளியில் அடங்குற ஒரு அம்மாவை பற்றி பாராட்டி படிக்கிறார்ல, அந்த தர்காவுல என்ன கூத்து நடக்குது என்று பார்ப்பதற்காக நாங்கள் சென்றிருக்கிறோம். 4-5 தடவை சென்றிருக்கிறோம். எதுக்காக வேண்டி? உங்களுக்கு இது மாதிரி பார்த்து சொல்வதற்காக வேண்டி. நாங்கள் முதல் தடவை போயிருக்கும் பொழுது அங்க ஒருத்தர் தான், எப்படி ஓட்டுமே பரட்ட தலை, உங்களுக்கு முடி தொங்குது, குளிச்சு ஒரு 5 வருஷம் இருக்கும், முடிகள் எல்லாம் ஒன்னோட ஒண்ணு ஒட்டி போய் திப்பி திப்பியா கிடக்கிறது, தாடி வளர்ந்திருக்கிறது, வாய் எங்க இருக்குன்னு தெரியல, மீச மூடி இருக்கிறது. இந்த மாதிரியான கோலத்துல பீடி வச்சு இருந்துட்டு இருக்கான் ஒருத்தன். என்னடா கிறுக்கான ஒண்ணா கட்டி போட்டுக்கிறாங்க. ஒரு 2 வருஷம் கழிச்சு மறுபடியும் போறோம். போனா 2 in 1 மாதிரி தர்காவுக்குள் தர்கா. என்ன தர்கா? ஏற்கனவே பீமா பள்ளி ஒண்ணு இருக்குல்ல, அதுக்குள்ள என்ன பண்ணிட்டாங்கன்னா பீடி மஸ்தான் தர்கான்னு ஒண்ணு கட்டி வச்சுக்கிறாங்க. ஏற்கனவே பீமா பள்ளி மட்டும் இருந்தது. 2வது நாங்க போனா என்ன ஆகுதுன்னு கேட்டா ஒண்ணுதானே இருந்துச்சு, இன்னொன்னு என்னடான்னு பார்த்தா பீடி மஸ்தான் தர்கான்னு போட்டிருக்கு. இது என்னடா பீடி மஸ்தான் புதுசா இருக்கேன்னு விசாரிச்சா அங்க விக்கிறாங்க, போட்டா விக்கிறாங்க. என்ன போட்டா? நாங்க எந்த கிறுக்கனை பார்த்தோமோ அந்த கிறுக்கன் போட்டா. எந்த கிறுக்கனை குளிக்காம, நகம் வெட்டாம, தாடி வெட்டாம, மீசையை கத்தரிக்காம, சுத்தம் இல்லாம ஒரு பைத்தியக்காரனா பீடி அடிச்சுக்கிட்டு இருந்தானோ அவன் செத்து போயிட்டான் தர்காவுலயே. அவனை கொண்டு எங்க போதிச்சு வச்சுக்கிட்டு பீடி மஸ்தான் தர்கான்னு வச்சு அதுல உண்டியல்ல காசு போடுறதுக்கு தானே எல்லாரும் ஹோல் போடுவாங்க. இவங்க என்ன பண்ணுவாங்க, ஒரு கை போற அளவுக்கு போட்டிருப்பாங்க. ஏன்டா அப்படி போட்டிருக்கேன்? பீடி கட்டு போடுறது. பீடி மஸ்தான் தர்காவுக்கு என்ன காணிக்க? பக்கத்துல வெளியே பீடி கடை இருக்கும், பீடி கட்டு 2 கட்டு 3 கட்டு வாங்கினா உள்ள போடணும். பீடி கட்டு போற அளவுக்கு அந்த ஓட்டை வச்சு பண்ணுவோம். அப்ப இதையெல்லாம் பார்த்தோம். பாவிகளா, இதான் அவுளியாவா? பீடி அடிக்கிறோம் அவுளியாவா? குளிக்காதவன் அவுளியாவா? நகை வெட்டாதவன் அவுளியாவா? சடப்பைக்கிற அவுளியாவா? நபிகள் என்ன செஞ்சாங்க? 40 நாளைக்கு மேல் நகை வெட்டலன்னு சொன்னா அவன் நம்ம சேர்ந்தவன் இல்லைன்றாங்க. மீசையை கத்தறீங்கன்னு சொன்னாங்க. என்ன மண்கால உஷாரும் சொல்லி குறிப்பு கொண்டாங்க. யாருக்கு தலையில முடி இருக்கிறதோ அது அழகிய முறையில, கண்ணியமான முறையில என்ன போட்டு சீவி வாரி படிய விட்டுக் கொள்ளட்டும். ஒரு தடவை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருக்கும் பொழுது ஒருத்தர் வர்றாரு. அப்படி தலை பயங்கரமா அப்படி பரட்டைய பணங்கா சூப்பன பணங்கா மாதிரி இருக்கிறது. பார்த்தா ரசூலுல்லாஹ் கோபம் வருது. ஷைத்தான் மாதிரி இவர் வருகிறாரு கேட்கிறாங்க. ஷைத்தானை போல இவர் வருகிறாரு, தலையை படிய வைக்க ஒரு சீப்பு கிடைக்கவில்லையா, இவருக்கு எண்ணெய் கிடைக்கவில்லையா அப்படின்னு கேட்கிறாங்க. உடனே போய் அவர் வெட்டி கிட்டி சீவிக்கு என்ன தேய்ச்சி வர்றாரு. இது எவ்வளவு அழகா இருக்கிறது, ஷைத்தானை போல இருப்பதை விட இது எவ்வளவு அழகா இருக்குங்கிறாங்க. அப்ப தலையில முடி இருந்தா பரட்டையா இருக்க கூடாது, என்ன தேய்க்கணும், சீவனு ஸ்டைலா இருக்கணும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படி என்ன தேய்ச்சி சீவனாங்கன்னு சொன்னா அப்படி நடுவுல முடியோட தொங்க விட்டுருப்பாங்க, அப்படி சுருண்டு கிடக்கும். அதை பார்த்து ரசிக்கிற மாதிரி இருக்கு. நீங்க சொல்ற மாதிரி 7 முழம் தலப்பாவும் 8 முழம் இதுவும் கட்டிக்கிட்டு இருக்கிறவங்க ஸ்டைலா இருப்பாங்க, நடுவுகிட்ட இருப்பாங்க, கரல்கள்ல சுருளாக முடி இருக்கும், தோல் பூஜை வரைக்கும் தொங்கும். அந்த மாதிரி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருந்திருக்காங்க. இவன் என்ன கண்டு 5 வருஷம் ஆச்சு? இவன் அவுலியாவா? இவன் மகானா? இதை சொன்னா அவுலியாக்களை திட்டம் இருக்கீங்க. இதை சொன்னா அவுலியாக்களை திட்டுறதா? நாங்க கண்ணால பண்ணோம், நாங்க கண்ணால பார்த்த ஒரு காட்சியை சொல்கிறோம். பம்பாய்க்கு போயிருந்தோம், மும்பைக்கு. அப்ப பம்பாய், இப்ப மும்பைன்னு மாத்தி விட்டாங்க. அப்ப பம்பாய்க்கு போயிருந்த நேரத்தில் ஹஜ் கமிட்டி இருக்குல்ல, ஹஜ் கமிட்டிக்கு எழுத்தாப்புல ஒரு இடம் இருக்கிறது. அதுல கலர் கலரா கொடி மரத்தை வச்சு 72 கலர் தொங்குது. ஸ்டார் ஹோட்டல்ல தொங்குற மாதிரி என்ன செய்யறாங்க, அவ்வளவு கலர்லையும் கொடியை தொங்க விட்டுருக்காங்க. நாங்க ஹஜ் கமிட்டில இருந்து பாத்துக்கிட்டு இருக்கிறோம். பார்த்தா ஒருத்தன் உட்கார்ந்துட்டு இருக்கிறான். அவன் காலில் வந்து விடுறாங்க. ஒருத்தன் உட்கார்ந்து சின்ன ஒரு ரூம் 10க்கு 10 கூட இருக்காது, ஒரு 5க்கு 5 இருக்கும், சின்ன ஒரு ரூம். அந்த ரூமுக்குள்ள அவனை உட்கார வச்சிருக்கு. வர்றவன் போறவன் எல்லாம் காலில் தொடுத்துட்டு குத்தம் போடுறான், காலில் ஒண்ணு செய்தா செய்யறான், இப்படி கையமா ஆசீர்வாதம் பண்றான், இப்படி போயிட்டு இருக்கிறாங்க. அப்ப நாங்க உன்னிப்பா கவனிச்சுட்டே இருக்கிறோம். கொஞ்ச நேரம் ஆகுது. அவன் 5க்கு 5 இடத்துல கீழே இறங்கி வர்றான், மாதிரி கடையில் கீழே இறங்கி வர்றான். வந்து அந்த கொடி மரத்துக்கிட்ட நின்றுகிட்ட ஒண்ணு கறிக்கிறான். கண்ணால பாக்குறோம், நின்றுகிட்ட ஒண்ணு கறிக்கிறான். ஒண்ணு கடிச்சது சுத்தம் பண்ணணும்ல, சுத்தம் பண்ண மாட்டேங்கிறான். அப்படி விட்டு உட்காந்துக்கிட்டான். பொறுக்க முடியல. நான் அவரும் போய் நேர போய், அட பைத்தியக்கார பையல, சிறுநீர் கழிச்சா சுத்தம் பண்ணுமாடா, நீ எல்லாம் ஒரு முஸ்லீம், நீ அவுலியாவாடா, நீ மகாநாடான்னு கேட்டோம்ல. அடிக்க மாட்டானோ, எல்லாம் கரெக்ட் ஆகணும். 30-40 பேர் தப்பித்த முடிச்ச முடியும். ஓட்ட எடுத்து தப்பிக்கல, மார்க்கெட் அனுமதி இருக்குல்ல, சக்தி இருந்தா வாங்கவும் செய்யலாம். தெரியாத ஊர்ல போயிட்டு வெட்டிட்டு போயிட்டாங்க. என்ன செய்யறது, ஓட்ட முடிச்சிட்டோம். எதுக்கு சொல்றேன்னு கேட்டா, இதுக்கு அடுத்து ஒரு 3 வருஷத்துக்கு மறுபடியும் போறோம்.
அவனுக்கு தர்கா கட்டிக்கிறாங்க. ஒரு 3 வருஷம் இப்போ நீங்க பார்க்கலாம், ஹஜ் கமிட்டிக்கு ஏத்தாப்புல ஒரு தர்கா இருக்கும். அவன் யாரு? இவனால இந்த சுத்தம் இந்த ஆள் இருக்கான இவனுக்கு தான் தர்கா கட்டி வச்சுக்கிறாங்க. அப்ப நாங்க எதை மறுக்கிறோம்? அவுலியாங்கிற பெயர்ல, கற்புனங்கிற பெயர்ல கட்டுக்கதைகளை சொல்லாதீங்க. சாவுல மீது பார்த்து சாங்குறீங்க. அவர் போனாரா கீழக்கரைக்கு போனாரா? அவர் இருந்தாரா? கீழக்கரைக்கு போனாரா? கீழக்கரையில போய் தண்ணி கேட்டாராம் ஒரு வீட்டுல. கிற்கரான கீழக்கரை முழுக்க தவிர எழுதிக்கிறாங்க. தண்ணி கேட்டவன கொடுக்கலையா அவங்க. உடனே ஒரு கோவம் வந்துருச்சான். இந்த ஊர் தண்ணி எல்லாம் உப்பா போட்டுட்டானா, இந்த ஊர்ல உள்ள தண்ணி எல்லாம் உப்பா போகட்டும். அதுக்கு எல்லாம் ஹிகாயத்தில் எழுதுறாங்க. இதனால் தான் கீழக்கரை தண்ணீர் இன்றைக்கும் உப்பாக இருக்கிறது. அப்ப மண்ணடியில உள்ள தண்ணி உப்பா இருக்கிறதுக்கு என்ன காரணம்? நம்ம மர்க்கஸுக்கு மேலையா, நம்ம தலைமையாக இருக்குது. புதுப்பேட்டை எப்படித்தானா? அது புதுப்பேட்டையில வேண்டாம். நான் கேட்கிறேன், ஒருத்தன் உனக்கு தண்ணி தரலன்னா ஊர்ல உள்ள அம்புட்டு மக்கள் தண்ணி நீ வந்து சபிச்சிருவியா? உப்பா போகணும்னு சொல்லிடுவியா? உப்பா போற அதிகாரம் உனக்கு இருக்கிறதா? அப்ப அவுளியான்னு சொல்லி இப்படி அவுளியா இருப்பாரு, தண்ணி தராட்டி போப்பா நல்லா இருக்கிறான், இது அவுளியா. அவுளியா என்ன பண்ணு? ஒருத்தன் தண்ணியே கொடுக்காட்டா கூட என்ன செய்யணும்? பரவாயில்ல, அடுத்த வீட்டுல கேளு, அடுத்த வீட்டுல கேளு, இல்லாட்டி சபூர் பண்ணிக்க, கேட்ட தந்துதான் ஆகணுமா? அப்ப அந்த மாதிரியான ஒரு காரியத்தை செஞ்சான்னு எழுதிக்கிறீங்களே, இது அவுளியாவா? அதே மாதிரி என்ன பண்றான்? தென்காசிக்கு போனாராம். யாரு? நம்ம நாகூர் ஆண்டவர் சாகுல மீது பாசுறாங்கல்ல, அவர் எங்க போனாராம்? தென்காசிக்கு போனாராம். தென்காசிக்கு போனா அவருடைய சீடர்கள்லாம் என்ன செஞ்சாங்களா, அங்க ஒரு பெரிய கோயில் இருக்குதான், கோயில் மாட்டு அறுத்து சாப்பிட்டு விட்டாங்க. யாரு? இவருடைய சீடர்கள் எல்லாம் கோவில் மாட்டு இருக்குல்ல, கோயில் மாடு சும்மா நேர்ந்து விட்டுப்பாங்கல்ல, அதை பிடிச்சி எடுத்து வெட்டிட்டாங்க, பிரியாணி பிடிச்சி சாப்பிட்டு விட்டாங்க. கோயில்காரெல்லாம் வந்துட்டானோ, டேய் யாரா எங்க மாட்டை வெட்டினது? இவர் என்ன பண்ணனே, எவன்டா மாட்டை தின்றது, அவன் பிடிச்சிருவாடான்னு சொல்லி உதைக்கணுமா இல்லையா? இவர் என்ன பண்றாரு? அசால்ட்டா மாடு தானே வேணும், கும்பி எந்திரிலாண்டாராம், எலும்பையெல்லாம் அள்ளிட்டு சொல்லி எந்திரிந்தாராம். மாடு எந்திரிச்சான். எலும்பையெல்லாம் கூட்டி வச்சுக்கிட்டு எந்திரிந்தாரா, மாடு எந்திரிச்சான். நான் கேட்கிறேன், இன்னொருத்த மாட்டை கள்ளத்தனமா திருடி திங்கிறதுக்கு அளவுக்கு சீடர்கள் உண்டாக்கி வச்சுப்பாரு. அவரு சாதாரணமாக திருட்டு போயிடலாம். அவர் கூடவே தெரிஞ்ச சீடர்கள் மார்க்கண்டா என்னன்னு தெரியும், அது கோவில் மாடா இருக்கட்டும், கந்தசாமி மாடா இருக்கட்டும், இன்னொருத்த மாட்டை திங்கலாமா? ஒருத்தனுடைய அனுமதி இல்லாம அவனுடைய பொருளை தொழுவதற்கு மார்க்கத்தில் ஹலால் இருக்கிறதா? அவன் முஸ்லீமா இருந்தாலும் முஸ்லீம் அல்லாம இருந்தாலும் அது சாப்பிடலாமா நம்ம அனுமதி இல்லாம? அப்ப கோயில் மாட்டை எடுத்து இப்படி சாப்பிட்டாரு, சாப்பிட்டவங்க ஏன் தண்டிக்கல? இப்படி ஒரு ஹராமான உணவு சாப்பிட்டவர்கள் எப்படி நல்லடியார்களா இருப்பாங்க? அவங்களுடைய துவாக்களை ஏற்றுக்கொள்ளப்படாத ஏன்டா அவுளியாங்கிற பேர்ல இப்படி கட்டுக்கதை கூட அவுத்துறேன்னு கேட்கிறோம். இது அவுளியா திட்டுறதா? நல்ல விஷயங்கள் செய்வதை பாராட்டவும் செய்யறோம். அவுளியாக்கள்ங்கிற பேர்ல கட்டுக்கதைய அப்துல் கார் ஜிலானி இருக்காரு, அவர் பேர்ல விட்டுக்கிறாங்க கட்டுக்கதை. சுப்ஹானல்லாஹ். அவர் வயிற்றுல இருந்தாராம், திருட்டு பேர் வந்துட்டாங்க வீட்டுக்கு. வந்தவன வயிற்றுக்குள்ள இருந்து ஒரு குத்து விட்டாராம். அதுல எதுக்கு மொய்தீன் மாலையில, மொய்தீன் மாலைன்னு ஒரு கிதாபு தமிழ்ல போட்டுருக்கானோ, இந்த சாவுல மீது அனுசரிச்சு மெட்ராஸ்ல போட்டதான். அவர் வயிற்றுல இருந்து ஒரு குத்து விட்டாராம், கை வெளியே வந்துச்சான். திருடர்கள் அப்படி மூஞ்சலாம் தெரிஞ்சு ஓட ஆரம்பிச்சாங்களாம். உடனே வயிற்றுக்குள்ள இருந்துகிட்டே நெஞ்சாரு காப்பாத்தின. இதெல்லாம் மார்க்கத்தில் உண்டா? எத்தனையோ சஹாபாக்கிட்ட உருட்டு போயிட்டானோ. அப்ப அவங்க நல்லடியார்கிட்ட திருட்டு போயிட்டாங்க. திருடுறது ஒரு மேட்டரா? எத்தனை நபிமார்கிட்ட திருட்டு போயிருக்கிறானோ. இவர் என்ன பண்றாரா, வீட்டுல திருட வந்ததுக்காக வேண்டி கருவுல இருக்கும்போதே வைத்த தாய் வைத்த கிழிச்சிட்டு வந்து குத்தி காலி பண்ணார். இந்த கட்டுக்கதை எதுக்கு? இந்த கட்டுக்கதையில் நிலைநாட்டு போனீங்கன்னு வைங்க, வேற வேற மார்க்கங்கள் இதுக்கு மிஞ்சின கட்டுக்கதை இருக்கு. நீங்க நிக்கல, போட்டி போட தெரிஞ்சுக்கிறீங்க. உண்மையான கொள்கையை கொண்டு கோட்பாடை கொண்டு இஸ்லாத்தை சொன்னா நீங்க ஜெயிக்க. கட்டுக்கதையில் உங்களுக்கு போட்டி போட இயலுமா? இதுக்கெல்லாம் அப்பனான கட்டுக்கதை எல்லாம் இருக்குது. அந்த மாதிரி கட்டுக்கதைகளை வேற வேற சமுதாயங்கள் எழுதி வைத்திருக்கிறார்கள். உனக்கு அந்த கட்டுக்கதை குர்ஆனை சொல்லு, மக்கள்கிட்ட நபிகள் நாயகத்துடைய போதனையை சொல்லு, இப்படிங்கிற நாங்க சொல்லுகிறோம். அதனால என்னன்னு கேட்டா, அவுளியாக்களை அவமதிக்காதீங்கப்பா. நான் கேட்கிறேன், அவுளியாங்கிறீல, எந்த அவுளியா ஆடல் பாடல் கூத்துக்களை ஆதரிச்சாரு? அவுளியாண்டு ஆதரிப்பாரா? நான் ஊருக்கு நீங்க போங்க, கந்தூர் நடக்குதுல, அந்த கந்தூர்ல என்ன பண்றாங்க போயிருக்கல நீங்க? நாங்க போயிருக்கிறோம். எதுக்கு போயிருக்கிறோம்? மார்க்கத்தில் கூடாது உங்களுக்கு சொல்வதற்காக நாங்க போனோம், என்ன நடக்குன்னு பாக்குறதுக்காக போனோம். அங்க என்ன பண்றாங்க? நான் ஒரு கந்திரிக்கு அன்னைக்கு போனீங்கன்னு சொன்னா அங்கனுக்குள்ள ஒரு குறவங்க ஒரு டான்ஸ் நடக்கும். இங்கனுக்குள்ள பொம்பளை யாரை விட்டு பார்த்துட்டு இருப்பாங்க, இங்கனுக்குள்ள சாராயம் விட்டுட்டு இருப்பாங்க, ஆணும் பொண்ணு இடிச்சு உடச்சிட்டு போயிட்டு இருப்பாங்க. ஒரு பக்கம் நாவூர் கச்சேரி பக்கம் நடந்துட்டு இருக்கும், இங்கிட்டு பார்க்க இளையராஜா கூட்டுக்காம கங்கையமரன் ஒரு கச்சேரி பண்ணிட்டு இருப்பாரு. ஏண்டா இதெல்லாம் அந்த அவுளியாக்கள் எதிர்க்கவே இல்லையா? இது அவுளியாக்களை மதிக்கிறதா? அவுளியாக்கள் இந்த மாதிரி ஆடல் பாடல் பொம்பளை ஆட விட்டு ரசிக்கிற வேலையத்தான் மகான்கள் செஞ்சாங்களா? அந்த திட்டச்சேரியில மன்சூர் நாதாவுக்கு என்ன செஞ்சாங்க? கந்திரி போட்டாங்க. அதுல என்ன எழுதுறாங்க தெரியுமா?
இத்தனாம் தேதி பிறையெல்லாம் போட்டுவிட்டு மகானுடைய கந்தூரி நடைபெற உள்ளது. அன்றைய தினம் ஜெயபாரதி அவர்களுடைய சிறப்பு நடனம் இருக்கிறது. அதை பார்த்துவிட்டு மகான்களுடைய நல்லாசி பெற்று செல்லுமாறு கேட்டுக்கொள்கிறோம். இப்படிக்கு நாட்டாண்மை பஞ்சாயத்தார்கள். அதான் முக்கியம். இப்படி ஒரு பொறுக்கி போடல இந்த நோட்டீஸ போட்டவன் யாரு? நாட்டாண்மை பஞ்சாயத்தார்கள். அப்ப அங்க பேசினவங்க எல்லாம் இல்லையா? உலமாக்கள் இல்லையா? மான உள்ள உலமான அந்த பள்ளியில் இருக்கலாமா? எதிர்த்தீர்களா? சட்டையை பிடிச்சு கேட்டீர்களா? இது இஸ்லாத்துல கூடாது சொன்னீர்களா? எதுக்கு மனுஷனுக்கு பயப்படுறீங்க? நீங்கள் சொல்வதை நிர்வாகிகள் கேட்க வேண்டும். நிர்வாகிகள் உலமாக்களுக்கு மார்க்கம் சொல்றான். உட்கார்ந்தா உட்கார்றாரு, ஓதுண்டா ஓதுறாரு, சினிமா கொட்டைக்கு வந்தா போறாரு, கல்லுக்கடையில் பார்த்து வசனா போற. நீ எதுக்கு படிச்ச வருஷம்? நீ மார்க்கத்தை அவனுக்கு சொல்லிக் கொடுக்கணுமா? அவன் சொல்றது நீ தலையாட்டணுமா என்று உலமாக்களையும் கண்ணியமாக நடத்துங்கள் என்று நாங்கள் சொல்லிக் கொண்டிருக்கிறோம். நீங்கள் கண்ணியமாக நடங்கள், மனுஷனுக்கு பயப்படாதீர்கள். உங்களையும் எங்களையும் படைக்கிறதுக்கு முன்னாடியே அல்லாஹ் ரிஸ்கை எழுதிவிட்டான். உனக்கு எவனும் சோறு வர முடியாது, சத்தியத்தை சொல்லு. எத்தனை பள்ளியில நீ தீர்க்கிற பார்ப்போம் என்று தூக்கி போட்டு வெளியே வா. நாங்களாம் சோறு திங்க, இதெல்லாம் பாத்தியாவோட காலத்திலும் சோறு தின்றோம். அதெல்லாம் கூடாதுன்னு சொன்னோன்னு செத்து போயிட்டோமா? எங்களுக்குரிய ரிஸ்கை எல்லாம் எழுதி ஏன் இந்த நம்பிக்கை உலமாக்களுக்கு இல்லை? இதுதான் நாங்கள் கேட்கிறோம். ஆக சத்தியத்தின்பால் உறுதியாக நீங்கள் நின்றால் வல்லதீன ஜாஹது ஃபீனா நகதி என்னகும் சுபலனா, யார் நம்முடைய வழியிலே உழைக்கிறாரோ பாடுபடுகிறாரோ அவருக்கு நம்முடைய பல வழிகளை காட்டுவோம். ஏராளமான வழிகள் எல்லாம் திறந்து விட்டு. அதனால அவுலியாக்கள் மகான்களை எல்லாம் நாங்கள் திட்டவில்லை. அவுலியாக்கள் பெயரால் கட்டுக்கதையை கண்டிக்கிறோம். கிறுக்கனையும் பைத்தியக்காரனையும் நீங்கள் அவுலியாக்கள் என்று சொன்னால் அதை கண்டிப்போம். இதை சொன்னா மக்கள்கிட்ட போய் உசுப்பிடுகிறீர்கள். அடுத்து என்ன? அபூஜஹலுடைய இன்னொரு வழிமுறை, ஃபிரௌனுடைய இன்னொரு வழிமுறை. என்ன வழிமுறை? சத்தியத்தை சொன்னோன்னு வைங்களேன், பாப்பாங்க, கேட்காதனால கேட்க போறாங்க, உசுப்பி விட்டாலும் நம்ப மாட்டேங்கிறாங்க. போவாது என்று எத்தனை வாரமா சொல்லிட்டு இருந்தோம். யாரா கேட்டாங்களா? கும்பிட்டு பேர் உட்கார்ந்துருக்காங்க. இது வேற வழியை கையாளணும். என்ன வழி கையாளணும்? மக்களை தூண்டி விட்டுங்க, அட்டிங்க. என்ன சொல்றது? அட்டி ஒத்த பள்ளி வாசல் கூட தூக்கி இதுக்கு தள்ளு, சொல்லக்கூடாது என்று சொல்கிறார்கள். இது யார் வழி? அல்லாஹ்வுடைய பள்ளியில அல்லாஹ்வை தொழுவதற்கு தடுப்பது யார் வழி? அபூ ஹனீஃபா வழியா? ஷாஃபி இமாம் வழியா? இது மாலிக் இமாம் வழியா? ஹம்பலி இமாம் வழியா? அல்லாஹ்வுடைய பள்ளியில் தொழக்கூடியவர்களை தடுப்பது யார் வழி? அதிலையும் இவர்களுக்கு அபூஜஹல் தான் முன்மாதிரி, அதிலையும் இவர்களுக்கு ஃபிரௌன் தான் முன்மாதிரி. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன்றைக்கு போர்டு போட்டுருக்காங்கல்லங்க, அதே நீ போர்டு போட்டிருக்கிறீங்க. ஒரு அல்லாஹ்வுக்கு பயந்து தொழ வர்றவன் வெறுத்து போய் போங்கடா பள்ளி வேணாம் ஒண்ணு வேணாம், நான் பழையபடி ரசிகர் மன்றம் வைக்கிறேன் என்று போய்விட்டால் அந்த பாவத்தை நீ சுமக்க தயாரா? முத்தவள்ளி சுமக்க தயாரா? மெம்பர்கள் சுமக்க தயாரா? உலமாக்கள் அதை சேர்த்து சுமக்க தயாரா? நடிகனுக்கு பின்னாடி போனவன், நடிகைக்கு பின்னாடி போனவன் எல்லாம், அரசியல்வாதிகளுக்கு பின்னாடி போனவன் எல்லாம் அல்லாஹ்வுடைய பள்ளியை வந்து நிறைக்கக்கூடிய ஒரு காட்சி உண்டாகி கொண்டிருக்கிறது. பார்த்து சந்தோஷப்படக்கூடிய நீ செய்யாத வேலையை இந்த ஜமாத்து செய்கிறது என்று ஊக்குவிக்க வேண்டிய நீ வராது, தொப்பி இல்லாமல் வராது, அது இல்லாம வராது, வரலாற்றின வராது சொல்றிய. இது யார் செஞ்ச வேலை? குர்ஆனில் அல்லாஹ் சொல்கிறான், வமன் அலமு மிம்மன் மனா மசாஜிதல்லாஹி அன் யுذكر பி ரஸ்மு வஸாபி ஹராபிஹா உலாயிக மா கான லஹும் அன் யதுகுலுஹா இல்லா ஹாயிபீன். அல்லாஹ்வுடைய பள்ளியில அவனுடைய பெயரை துதிப்பதை தடுக்கிறானே, அவனை விட அநியாயக்காரன் யார்? அல்லாஹ் கேட்கிறான். திருந்த அநியாயமா? அநியாயம் தான். கொலை செஞ்ச அநியாயமா? அநியாயம் தான். உபச்சாரம் பண்ண அநியாயம் தான். அதுக்கெல்லாம் மேல பெரிய அநியாயம் யார்? எது தெரியுமா? அல்லாஹ் கேட்கிறான். வமன் அலமு, மிகப்பெரிய அநியாயக்காரன் யார்? யாரை விட? மிம்மன் மனா மசாஜிதல்லாஹ், அல்லாஹ்வுக்கு சொந்தமான மஸ்ஜிதுகளை விட்டு அன் யுذكر பி ஹஸ்முஹு, அவனுடைய ஆலயத்தில் அவனுடைய பெயரை சொல்வதை தடுக்கிறானே, அவனை விட அநியாயக்காரன் யார்? யார் கேட்கிறா? அல்லாஹ் குர்ஆன்ல கேட்கிறான். இந்த அநியாயத்தை செய்ய இது யாருடைய வேலை? இது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காபத்துல்லாவில் தொழுதார்கள். காபத்துல்லா எதுக்கு கட்டப்பட்டது? ஒரு அல்லாஹ்வை வணங்குவதற்காக கட்டப்பட்டது. இப்ராஹிம் அல்லாஹ்வுடைய படைப்புகளிலே மிகச்சிறந்த நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த இப்ராஹிமை பார்த்து பொறாமைப்பட்டார்களே, அப்படிப்பட்ட இப்ராஹிம் நபியால் இஸ்மாயில் நபியால் கட்டப்பட்டது
புனர் நிர்மாணம் செய்யப்பட்டது காபா ஆலயம். அல்லாஹ்வை வணங்குவதற்காக கட்டப்பட்ட அந்த ஆலயத்திலே போய் அல்லாஹ்வுடைய தூதர் தொழுகிறார்கள். தொழும்போது என்ன செய்தார்கள்? வரக்கூடாது என்றார்கள். மீறி போகும்போது என்ன செஞ்சார்கள்? சஜிதாவிலே கிடந்த ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய கழுத்தின் மீது ஒட்டகத்தினுடைய மலக்குடலை கொண்டு வந்து வைத்து அவர்கள் எழுந்திருக்க முடியாமல் துடிப்பதை பார்த்து கைகொட்டி சிரித்தார்கள். அபூ லஹப் வகைராக்கள். அதை நீங்க செய்றீங்களா இல்லையா? நீங்க இந்த மாதிரி தொழுதுக்கு அவுளத்துக்கு போடுறீங்களே, பள்ளிவாசல் விட்டு விரட்டுறீங்களே, இது உங்களுக்கு வழிகாட்டி அபூ ஜஹிலா ரசூலுல்லாஹ்வா? அல்லாஹ் கேட்கிறான், அரைத்தல்லதி என்ஹா அபுதன் இதா ஸல்லா, தொழுகிற நமது அடியாரை தடுக்கிறானே, தொழுகிற நமக்கு அடியார் முதல்ல இறங்கின சூரா, குர்ஆன்லயே ஃபர்ஸ்ட் இறங்கின சூரா 96வது சூரா அலக் சூரா, இக்ரா சூரா. அதுல அல்லாஹ் என்ன கேட்கிறான்? அரைத்தல்லதி என்ஹா அபுதன் இதா ஸல்லா, தொழுகிற எனது அடியாரை முகமதை தடுக்கிறானே, அவனை பார்த்தீரா அப்படின்னு கேட்டு அல்லாஹ் சொல்லுகிறான், கல்லால இல்லம் என்தகி, இந்த போக்கிலிருந்து அவன் விலகிக் கொள்ளவில்லையானால், இந்த போக்கிலிருந்து பள்ளி வாசலுக்கு வராது என்று தடுக்கிறானே ஒரு அடியாரே, அதிலிருந்து விலகிக் கொள்ளவில்லையானால் லநஸ்பான் பின் நாசியா, அவனுடைய முன்குடுமியை நாம் பிடிப்பேன். அல்லாஹ் சொல்றான். ஏன் பள்ளியில என்னைய தொலை வர்றது நீ தடுத்தேன்னு சொன்னா, லநஸ்பான் பின் நாசியா, முன்குடுமியை பிடிப்பேன். நாசியத்தின் காதிபத்தின் காத்தியா, பொய் சொல்லிக் கொண்டிருந்த, குற்றம் விளைத்துக் கொண்டிருந்த உன்னுடைய குடுமியை நாம் பிடிப்பேன். சொல்லியது நாதியா, அவன் சபையை அவன் கூட்டட்டும், ஜமாத் உலமாவை கூட்டட்டும், முத்தவல்லிகள் சபையை கூட்டட்டும், ஊரை கூட்டட்டும். சனது ஜபானியா, நானும் கூட்டுறேன் நரகத்துடைய காவலர்களை. அல்லாஹ் சொல்றான், நான் வந்து நரகத்து காவலர்கள் நான் கூப்பிடுறேன், நீ உன் சபையை நீ கூட்டு. என்ன விளங்குது? அல்லாஹ்வுடைய ஆலயம் நான் கேட்கிறேங்க, ஏன் ஊடு இது, ஏன் வீட்டுல நான் கூப்பிடுறேன் வாங்கன்னு உங்களை, நீங்க வர்றீங்க, வாசல்ல ஒருத்தன் அந்த வீட்டுக்கு சொந்தம் இல்லாத ஒருத்தன் இருக்கிட்டு இந்த வீட்டுக்கு வராதுன்னு சரியா வருமா? அட ஏன் வீட்டுக்கு வரக்கூடாதுன்னு சொல்ல நீ யாரு அப்படின்னு ஒரு மனுஷனுக்கு இருக்கிற ரோஸ் அல்லாஹ்வுக்கு இருக்காதா? அல்லாஹ்வுடைய பள்ளிக்கு எப்படி போறோம்? கூப்பிட்டதுனால போறோம். வாங்க மாத்தப்ப ஹய்யா அஸ்ஸலாங்கிறீல, ஏன் தொழுகைக்கு வாங்க கூப்பிட்ட? என்ன போடு, தொப்பியோடு வா போடு, வாங்க மாத்து. நீ தான் ஹய்யா அஸ்ஸலான்னு கூப்பிடுற தொழுகைக்கு வாண்டு, ஹய்யா அல் ஃபலான்னு விருந்துக்கு பத்திரிகையும் கொடுத்துப்புட்டு வாங்க சொல்லி கூட்டுப்புட்டு வரும்போது விரட்டி வாங்க நிப்பாட்டி வரமாட்டோம், வாங்க நிப்பாட்டு பள்ளிவாசல் டிக்ளேர் பண்ணிட்டு போயிருவோம், வேற வழி கட்டிக்கிறோம். வாங்க நிப்பாட்டு, நீ தானே கூப்பிடுற. மார்க்கம் என்ன சொல்லுது? ஹய்யா அல் ஸலா, தொழுகைக்கு வாருங்கள், ஹய்யா அல் ஃபலா, வெற்றிக்கு வாருங்கள். ரிப்பீட் 2 தடவை சொல்றாரு. தொழுகைக்கு வாருங்கள் 2 தடவை சொல்ற, வெற்றிக்கு வாருங்கள் 2 தடவை சொல்ற. அப்புறம் வந்தா என்ன செய்யற? வராதங்கிற. அடே தொழுகைக்கு வான்னு கூப்பிட்டியா, துப்பி போட்டு வான்னு கூப்பிட்டியா? தொழுகை தானே கூப்பிட்ட, தொழுகை தானே வர்றோம், அப்புறம் நடக்கிற நீ. அப்ப இவர் என்ன நினைக்கிறாங்க? அல்லாஹ்வுடைய பள்ளியை நிர்வகிக்கிற பொறுப்பு தான் உங்களுக்கு. நிர்வகிக்கிறேன் என்ன கலர்ல வெள்ளை அடிக்கலாம், அசத்துக்கு எவ்வளவு சம்பளம் கொடுக்கலாம், கரண்ட் பில் எவ்வளவு கட்டலாம், எவ்வளவு பாய் மாத்தலாம், பழைய பாய் எப்ப புதிய பாய மாத்தலாம், அதைத்தான் நீ தீர்மானிக்கணுமே தவிர எவன் தொழுவனா எவன் தொழுவப்படான்னு தீர்மானிக்க நீ யாரு? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் முனாஃபிக்குகள் பள்ளிக்கு வந்தார்கள். யார் வந்தாங்க? அடே நான் கெட்டவன வை, முனாஃபிக்கு ரசூலுல்லாஹ் தடுத்தாங்களா? அல்லாஹ் குர்ஆன்ல என்ன சொல்றான்? இதா காமு இல ஸலாத்தி காமு குஸாலா, முனாஃபிக்குகள் சந்தர்ப்பவாதிகள். முனாஃபிக்குன்னா யாருன்னு தெரியுதா? அவங்க இஸ்லாத்தை ஏற்காதவர்கள். நபிகள் நாயகத்திட்ட வந்து இன்னாமாக்கும், உங்களை சேர்ந்தவர், காலு ஆமன்னா, நாங்கள் மூமின்கள் என்று சொல்வார்கள். வைதா கலவையிலா ஷயாத்தீனியும் காலு இன்னாமாக்கும் இன்னமா நஹ்னு முஸ்தஹ்சிஊன், அவங்களுடைய சைத்தான்கள்ட்ட போனார்களே ஆனால் உங்களை சேர்ந்தவர்கள் சொல்வார்கள். இங்க ஒரு வேஷம், அங்க ஒரு வேஷம். இப்படி ஒரு கூட்டம் ரசூலுல்லாஹ் காலத்தில் இருந்தது. அவர்கள் பள்ளிக்கு வந்தார்கள். அதுக்கு தான் அல்லாஹ் ஃபைலுல் லில் முஸல்லீன், தொழுகையாளிகளுக்கு கேடுதான். அல்லதீன ஹும் ஃபீ ஸலாத்திஹிம் சாஹூன், தொழுகையிலே கேர்லெஸ்ஸாக தொழுகிறார்களே அவர்களுக்கு கேடுன்னு அல்லாஹ் சொல்றானே, அது இவங்களுக்கு தான். தொப்பிக்கு ஏதாவது ஆதாரம் இருக்குதா? இல்ல. தலப்பாவோட ரசூலுல்லாஹ் மட்டும் தான் கட்டினாங்களா? அபூஜஹல் தலப்பா கட்டியிருந்தான். தலப்பா அரபு நாட்டு கலாச்சாரம். அபூஜஹல் தலப்பா கட்டியிருந்தான், அபூலஹப் தலப்பா கட்டியிருந்தான், எதிரிகள் கூட தொப்பி போட்டுருந்தாங்கன்னு வருது. அதனால தொப்பி மார்க்கம் ஆயிருமா? அப்ப தொப்பிங்கிறது மார்க்கத்தில் சொல்லப்பட்டது இல்ல. தாடி, அப்ப ஒட்டு தாடி வாங்கி வை. தொப்பி பிளாஸ்டிக் தொப்பி வைக்கிறீங்களா? தொப்பி இல்லாதவனுக்கு தோடு மாட்டி விடுறாங்க.
தொழுதுட்டு இருக்கும் போது எடுத்து கவுத்து விடுறாங்க பள்ளிவாசல்ல. இதை பண்றீங்களே, அப்ப தாடியோட வா, இல்லாட்டி ஒட்டு தாடி ஒட்டிக்க வாங்கி வை. அடே தாடி மார்க்கத்துல வலியுறுத்தப்பட்ட சுண்ணத்தணி வர்றான், என்னென்னவோ பண்றான். இது உனக்கு என்னத்துக்கு? ஏன் தொழுகையாளிகள் தடுக்கிற? இந்த பாவத்தை எங்க போய் சுமக்க போற? இது எப்படி கழுவுவ? இதுக்கு அல்லாஹ் ஒரு கொஸ்டின் போட்டா நீ எப்படி தப்பிக்குவ? இந்த மாதிரியான காரியங்களை எல்லாம் அல்லாஹ்வுடைய பள்ளியில் அல்லாஹ்வை தொழுவதை தடுக்கக்கூடிய காட்சியை பார்க்கிறோமே. இது கூட எங்கிருந்து காப்பி? அங்கிருந்து காப்பி. அடுத்து என்ன செய்யறாங்க? அடி. அடுத்து என்னது? வன்முறை, கைகலப்பு. எவ்வளவு வன்முறை சண்டை வருத. நம்ம எங்க வன்முறை பண்ணிருக்கோமா? நாங்க இது மார்க்கத்தில் இருக்குன்னு சொல்றோம். நீ இல்லன்னா இல்லன்ட்டு போன கையை பிடிச்சமா? உன் விரல பிடிச்சி ஆட்டணும் இல்ல. நீ போட்டு தொப்பியை கட்டி தெருவுல எரிஞ்சோம். அடே நீ தொப்பி போட்டுருக்கோம், உன் தொப்பி கட்டி தெருவுல போட்டோமா? இல்ல. எங்க விரல நாங்க ஆட்டுறோம். நாங்க எங்க தலையில நாங்க தொப்பி போடாம இருக்கிறோம். தொப்பி போட்ட எவனையும் போய் என்ன செய்யல? தொப்பி போடாத கேட்டப்பா அஜர்த்து தொப்பி கட்டி தொழுவி அப்படி சொன்னா போட்டு அடி, நியாயம் இருக்குது. நாங்க என்ன செய்யல? நாங்க போடாம ஏன் போடாம இருக்கிறோம்? தொப்பி என்பது ஒரு டிரெஸ், விரும்பினால் போட்டுக் கொள்ளலாம், விரும்பினால் விட்டுறலாம். நானே கூட விரும்புறேன் போட்டுக்கிட்டு இருக்கிறேன். அதுக்காக நான் போட்டதுனால மார்க்கமாயிருமா? அது ஆகாது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு எத்தனை விஷயங்கள் பிடிக்காம இருந்துச்சு, அதனால ஹராம் ஆயிருமா? ஒரு நாள் விருந்துக்கு போறாங்க. விருந்துக்கு போனா உடும்பு கறி இருக்குல்ல, உடும்பு பாத்திருக்கீங்களா? உடும்பு கறி நல்லா வறுத்து வச்சிருக்காங்க. ரசூலுல்லாஹ் போய் கையை வைக்க போறாங்க உடும்பு கறியில. அப்ப இந்த விருந்து கொடுத்த அம்மா சொல்றாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே இது உடும்பு கறியாக்கும். அவர் ரசூலுல்லாஹ் கோழி கறி நினைச்சிருப்பான்னு நினைக்கிறேன். அந்த அம்மா என்ன பண்ணுது? இது உடும்பு கறினோன்னு டக்குனு கையை எடுத்துறாங்க. எடுத்தவன பக்கத்துல ஹாலித் இப்னு வலீத் இருக்காரு. அவர் கேட்கிறாரு, ஹராமுன் ஹி யா ரசூலுல்லாஹ், அல்லாஹ்வுடைய தூதரே ஹராமா கையை வைக்க மாட்டேங்கிறீங்களே? எனக்கு பிடிக்காது, ஹராம்லாம் இல்ல, அதையும் சேர்த்து வச்சுட்டு வெட்டிட்டாரு. பாயிண்ட் என்ன தெரியுமா? ஒன்னு ரசூலுல்லாஹ்வுக்கு பிடிக்கல அதனால கூடாதுன்னு ஆயிருமா? ரசூலுல்லாஹ்வுக்கு தனிப்பட்ட முறையில் ஒன்னு பிடிக்கலன்னு சொன்னா அதனால ஹராம் ஆயிராது. அதனால மார்க்கத்துல தொப்பி என்பது ஒரு டிரெஸ். சட்டை போட விரும்புறோம் சட்டையை போட்டுக்க, ஜுப்பா போட விரும்புறோம் ஜுப்பா போட்டுட்டு போ, கோட்டு போட விரும்புறோம் கோட்டை போட்டு போ, தொப்பி போட விரும்புறோம் தொப்பி போட்டு போ, போட விரும்பாதவன் போடாம இருந்துட்டு போ. தொப்பிங்கிற எதனால இது வந்துச்சு? முதல்ல அது விளங்கிக்கணும், வரலாற்று விளங்கிக்கணும். ரசூலுல்லாஹ் காலத்துல தொப்பி கிடையாது. இஸ்லாமிய உலகமெல்லாம் சேர்ந்த இஸ்லாமிய நாடுகளுக்கு ஒரு பொதுவான தலைமை இருந்தது ஒரு காலத்துல. அது ஹிலாபத்தும்பாங்க. நம்ம இந்தியாவில் வெள்ளக்கார ஆட்சி பண்ணி சுதந்திர போராட்டம் நினைச்சு பாருங்க. அந்த காலத்துல எல்லாம் துருக்கி தான் நமக்கு தலைமையா இருந்துச்சு. துருக்கியில் இருக்கிற உதுமானிய பேரரசு தான் நமக்கு எல்லாம் தலைமையா இருந்துச்சு. இஸ்லாமியர்களுக்கு தலைமை எது? ஒரு காலத்துல மக்கா தலைமையா இருந்துச்சு, ஒரு காலத்துல மதினா தலைமையா இருந்துச்சு, ஒரு காலத்துல பாக்தாத் தலைமையா இருந்துச்சு, ஒரு காலத்துல பஸ்ரா தலைமையா இருந்துச்சு, ஒரு காலத்துல கூபா தலைமையா இருந்துச்சு, ஒரு காலத்துல ஈஜிப்ட் தலைமையா இருந்துச்சு, ஒரு காலத்தில் துருக்கி தலைமையா இருந்துச்சு. துருக்கி தான் தலைநகரம் உலகத்திலே இஸ்லாமிய நாடுகளுக்கெல்லாம் என்கிற மாதிரியான ஒரு நிலைமை ஒரு காலத்தில் இருந்தது. துருக்கி நாட்டுடைய கலாச்சாரம் என்னன்னு கேட்டா தொப்பி போடுறது. இஸ்லாமிய கலாச்சாரம் இல்ல, துருக்கி தொப்பின்னு அதுக்கு பேரு. கலீல் ரஹ்மான் ரியாஜி நான் சொன்னேன், அவர் போட்டு கிட்டத்தட்ட ஒரு 2 முழம் இருக்கும், இவ்வளவு பெரிய தொப்பி. அப்புறம் குஞ்சம் ஒன்று இருக்காது, அந்த மாதிரி சிவப்பு கடல் இப்படி போட்டு துருக்கி தொப்பின்னு அதுக்கு பேரு. அதுல ஆப்சைஸ் வேற இருக்கும். அந்த துருக்கியர்களுக்கும் அந்த வெள்ளையர்களுக்கு நடந்த அந்த யுத்தங்களுடைய படங்கள்லாம் பழைய காலத்து ஓவியங்கள்ல பாத்தீங்கன்னா துருக்கி ராணுவ தொப்பி போட்டிருக்கும். அவங்க தொப்பி இல்லாம அதை வச்சு கண்டுபிடிச்சிக்கலாம். அப்ப துருக்கியர்களுடைய கலாச்சாரம் என்ன? தொப்பி போடுவது. துருக்கி நம்ம இஸ்லாமிய நாடுகளுக்கு தலைமை தாங்கினதுனால நம்மளால என்ன பண்ணிவிட்டான், துருக்கியில தலைமை துருக்கியில தொப்பி போடுறாங்கல்ல, அப்ப அதான் இஸ்லாம் விளங்கிட்டான். அன்னைக்கு வந்ததுதானங்க இது. அதுக்கு முந்தைய தொப்பி இஸ்லாத்துல இருந்துச்சு. ஒரு 100 வருஷத்துக்கு முன்னாடி இஸ்லாமிய சின்னமா ஆக்கப்பட்டுச்சு துருக்கியர்களால். அதனாலதான் உங்களுக்கு பேரே என்ன? உங்களை மற்ற சமுதாயத்துக்காரன் எப்படி சொல்லுவான்? துலுக்கங்கிறானா? துலுக்கன் அல்ல, அது துருக்கன், துருக்கிக்காரன். நமக்கு தலைமை துருக்கியா இருந்ததுனால நம்மள என்ன சொன்னா, நீ துருக்கிக்காரன், துருக்கன். பாரதியார் கூட எப்படி படிப்பாரு? தில்லி துருக்கர் செய்த வழக்கம் அடிப்பாரு. தில்லியில உள்ள துருக்கர்கள் முஸ்லீம் சொல்றாரு. நமக்கெல்லாம் தலைமை துருக்கியா இருந்துச்சான். அதனால நமக்கு என்ன பேரா? இந்தியா காலையில நம்ம துருக்கருங்கிறாரு. திக்கை வணங்கும் துருக்கர். நம்ம திசையை வணங்குறோமா? நம்ம திசையெல்லாம் வணங்கல. அவர் பாரதியாருக்கு அறியாம அவர் நம்ம திசையை வணங்குறமா நினைச்சுக்கிட்டு திக்கை வணங்கும் துருக்கருங்கிறாரு. அந்த துருக்கர் தான் துலுக்கன் ஆனது. துருக்கர் என்று சொல்லி அதான் எப்படி மாறுச்சு? துலுக்கன்னு மாறினது. அப்ப அவங்க தொப்பி போட்டாங்க என்பதுதான் தொப்பி இஸ்லாமிய சின்னமாக ஆக்கப்பட்டது காரணமே தவிர ரசூலுல்லாஹ் காலத்திலிருந்து
13 நூற்றாண்டுகளாக எந்த காலகட்டத்திலும் தொப்பி இஸ்லாமிய சின்னமாக இருந்ததே இல்லை. இந்த கடைசி நூற்றாண்டில் தான் துருக்கியர்கள் கையில அந்த ஆட்சி வந்த பிறகுதான் தொப்பி இஸ்லாமிய சின்னம் ஆக்கப்பட்டுச்சு. இது எப்படி இஸ்லாம் ஆகும்? இத்தனை கேட்கிறோம். நபிகள் நாயகம் போட சொன்னாங்கடா சொல்லு, போடுவோம். அவங்க போட சொல்லலன்னா விருப்பத்தில் விடு, விரும்பினவன் தலப்பா கட்டிக்க, விரும்பினவன் தொப்பி போட்டுக்கன்னு சொல்றோம். அப்ப இந்த மாதிரியான விஷயங்கள் இருக்கிறது. அது போக சில விஷயங்களை நம்ம மசாயர்கள் சில சட்டங்கள் சொல்லுவோம்ல, அதை எப்படியெல்லாம் திசை திருப்பலாம்னு அதுல அந்த ஈசா நபி விஷயமா திருப்பின மாதிரி அவர்கள் திருப்பக்கூடிய ஒரு மேட்டர் என்ன தெரியுமா? இப்ப டவுசர் அது சொல்ல வேண்டியிருக்கு. நமக்கு டவுசர் கட்சின்னு பேர் வச்சிருக்கானோ இப்ப. அப்ப இவங்களுக்கு பாருங்க, அதாவது இஸ்லாத்தை பற்றி கொஞ்சம் கூட ஒரு மரியாதை இல்லாம, அல்லாஹ்வை பத்தின அச்சம் இல்லாம, நபிகள் நாயகத்தை பத்தியும் சஹாபாக்களை பத்தியும் எந்த ஒரு மரியாதையும் இல்லாம இந்த வாசகத்தை யார் விமர்சிக்கிறார்? குர்ஆன் ஹதீஸ் சொல்லக்கூடியவர்களை விமர்சிக்கிற அளவுக்கு ஆகிவிட்டார்கள். எவ்வளவு கேவலம் பாத்தீங்களா? நம்ம என்ன எழுதணும்? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய காலத்தில் நீங்க போட்டுக்கிற மாதிரி ஆளுக்கு 25 சட்டை இருக்கவில்லை, நீங்க போட்டுக்கிற மாதிரி ஆளுக்கு 15 வேட்டி இருக்கவில்லை. அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய காலத்துல என்ன இருந்துச்சு? ஒரு போர்வையை போத்திக்கிடுவாங்க. அந்த போர்வையை போர்த்தி கொண்டுதான் வெளியே நடமாடுவாங்க, தொழுவும் போது போட்டுக்குவாங்க. இந்த மாதிரியான முறையில் தான் ரசூலுல்லாஹ் காலத்தில் ட்ரெஸ் இருந்தது. அப்ப அந்த மாதிரி இருந்ததுனால ரசூலுல்லாஹ் என்ன பண்ணுவாங்க? சில இடங்கள்ல வெளியே போனாங்கன்னு சொன்னா அவங்களுடைய இந்த முழங்கால் வரைக்கும் கூட அந்த இறங்காது. ஒரு போர்வை மேலதிக்கு போட்டோம்னா அது எவ்வளவு தான் இருக்கு? இவ்வளவு தான் இருக்கும். முழங்காலை விட கொஞ்சம் மேலேயே இருக்கும். இந்த தொடையில சில பகுதிகள் தெரிகிற மாதிரி அவங்க ஆடை அணிந்திருந்தார்கள். அதான் இருந்துச்சு. ரசூலுல்லாஹ் ஒருத்தர் கேட்கிறாரு, நாங்கள் ஒரு ஆடையில் தொழலாமா? ரசூலுல்லாஹ் கேட்கிறாங்க, அவலிக்குள்ளிக்கும் சௌபானி, என்ன ஒவ்வொருத்தர் 2 வச்சு ஆளுக்கு ஒன்று எல்லாத்தையும் ஒன்று வச்சுக்கிறோம், என்னமோ எல்லாம் 2 வச்சுக்கிற மாதிரி கேள்வி கேட்கிற. அவலிக்குள்ளிக்கும் புகாரி எடுத்து பாருங்க, முதல் வால்யூம் எடுங்க, அதுல இருக்கு அவலிக்குள்ளிக்கும் சௌபானி. ஒவ்வொருத்தரும் 2 ஆடையா வச்சுட்டு இருக்கிறீங்க, இருக்கிற ஒரு ஆடை தானே. எந்த அளவுக்கு ரசூலுல்லாஹ் காலத்தில் ஆடை இருந்துச்சுன்னு சொன்னா, பள்ளி வாசலுக்கு ஆண்களும் பெண்களும் சேர்ந்து தொழ வருவாங்க. இப்ப நம்ம தடுத்து விட்டோம், அதையும் கருத்து விட்டாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபிகள் நாயகத்தினுடைய வழிமுறை என்ன? ஆண்களுக்கு பள்ளியில் அனுமதி இருக்கிற மாதிரி பெண்களும் அனுமதிக்கப்படணும், அதுக்கு ஏற்பாடு செய்து கொடுக்கப்பட வேண்டும், அவர்களுக்கும் அந்த உரிமை இருக்கிறது. அதை பறிச்சு விட்டாங்க. நபிகள் நாயகம் காலத்தில் என்ன செய்வாங்கன்னா, ஆண்கள் எல்லாம் முன் வரிசையில தொழுவாங்க, பெண்கள் பின் வரிசையில தொழுவாங்க. அப்படி தொழும் போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்களுக்கு சொல்லுவாங்க, பெண்களுக்கு உத்தரவு போடுவாங்க, பெண்களே நீங்கள் சஜிதா செய்து முடித்த உடனே தலையை தூக்கிறாதீங்க. எது வரைக்கும் தூக்க கூடாது? ஆண்கள் தங்களுடைய அந்த அத்தஹியாத்து இருப்புல உட்கார்வதற்கு முன்னால் நீங்கள் தலையை தூக்காதீர்கள். ஆண்கள் முன்வரிசையில, பெண்கள் பின்வரிசையில. அப்படி தொழக்கூடிய நேரத்தில் 2 சஜிதா முடிச்சிட்டோம்ல, சஜிதா முடிச்சிட்டு ஆம்பளை எந்திரிக்கும் போது பொம்பளை எந்திரிச்சாங்கன்னு வைங்க, அன்னைக்கு இருந்த குறைந்த ஒரு ஆடை, சின்ன ஆடை கட்டியிருப்பார்கள். புகாரில் வருது, மினசிகரி, சின்ன ஆடையா இருந்த காரணத்தினால் அவர்கள் குனிந்தார்கள். உலகத்துல தானே ஆடை இருக்குது, குனிஞ்சாங்கன்னு வைங்க, பின்னாடி உள்ள தெரியும். பெண்களை தலையை தூக்குனாங்கன்னு வைங்க, அது பார்க்கிறதுக்கு அருவருப்பா இருக்கும். அதுக்காக ரசூலுல்லாஹ் உத்தரவு போட்டிருந்தாங்க, ஆண்கள் எழுந்து உட்கார்ற வரைக்கும் நீங்க சஜிதாவுல கிடங்க. 2வது சஜிதாவுல கூட நேரம் கிடக்கணும் பெண்கள். அன்னைக்கு 2வது சஜிதாவுல, முதல் சஜிதாவுல பிரச்சனை இல்ல, 2வது சஜிதாவுல கூட நேரம் சஜிதாவுல இருக்கிறாங்கல்ல, அந்த நேரத்தில் தலை தூக்குனாங்கன்னு வைங்க. அப்ப இந்த ஹதீஸ் புகார்ல வரக்கூடிய ஹதீஸுங்க, ஹத்தா யஸ்தவிய ரிஜாலு ஜுலூசன், ஆண்கள் நன்கு அமரும் வரை பெண்கள் சஜிதாவிலிருந்து எழக்கூடாது. ஏன் சொன்னாங்க? ஆடை சிறியதாக இருந்ததால் சொன்னார்கள், அதிலே வருகிறது. அப்ப இவ்வளவுக்கு இருக்குமையானால் ஏன் தலையை தூக்கலாம், அழகா தூக்கலாம், என்ன தெரிஞ்சிட போகுது? அந்த ஆடை இவ்வளவுக்கு இருக்குமையானால் குனிகிறதுனால ஏதாவது தெரியுமா? முன்னாடி தலையை தூக்குறது ஏதாவது தெரியுமா? இவ்வளவுக்கு இருந்தா தான் தெரியும். முழங்காலுக்கு மேல இருந்தா தான் பின்னாடி அவங்க குனியும் பொழுது பின்னாடி உள்ளவங்களுக்கு பார்க்க கூடாது, பார்க்கிற மாதிரி வரும். நீங்க சொல்ற அளவுக்கு நீங்க முழங்காலு கீழே கரண்டை கீழே இருந்துச்சுன்னு சொன்னா இந்த ஆடை தேவையில்லை. அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் இவ்வளவுதான் ஆடை இருந்தது. அதனால கீழாடையை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் முழங்காடு கொஞ்சம் மேல இருந்தால் கூட ஒருத்தன் அந்த ஆடை தான் இருக்குன்னு சொன்னா கூட அதை நீங்கள் தடுக்க இயலாது. ரசூலுல்லாஹ் தடுக்காத ஒன்றை தடுக்க உங்களுக்கு அதிகாரம் இல்லை என்று நாங்கள் சொல்றோம். சஹாபாக்கள் கூட என்ன பண்ணிருக்கிறாங்க? அரை டிராயர், முக்கால் டிராயர்
முழங்காலுக்கு மேல உள்ள துப்பாண்டதுக்கு பேரு. இவ்வளவு அணிந்து தொழுதிருக்கிறார்கள், முழங்காலுக்கு மேல கொஞ்சம் வசதி, அதை அணிந்து தொழுதிருக்கிறார்கள் என்றும் ஒரு ஹதீஸ் புகார்ல வருது. சஹாபாக்கள் ஆதாரத்துக்காக நான் காட்டல, ஒரு சப்போர்ட்டுக்காக காட்டுறோம். இவங்க எழுதுறாங்க, அல்லாஹ்விற்கு முன்னால் நிர்வாணமாக நிக்க சொல்கிறார்கள். அப்ப இவங்க யாரை குறை சொல்றாங்க? எங்களையா குறை சொல்றாங்க? ரசூலுல்லாஹ்வையா? இந்த ஆடை போட்ட ஆள் யாரு? ரெண்டு ஆடை இல்லாம ஒரு ஆடையில தொழலாமான்னு கேட்கும் பொழுது அவலி குள்ளிக்கும் சௌபானி, ஒவ்வொருத்தருக்கும் ரெண்டு ஆடையா இருக்குன்னு கேட்டாங்களா ரசூலுல்லாஹ்? அப்ப யாரை நீங்க கேள்வி பண்றீங்க? பொம்பளைங்க லேட்டா எழுந்திரீங்க, ஆம்பளைங்க முந்தி எழுந்திரீங்கன்னு சொன்னாங்களே, அப்ப நீங்க யாரை கேள்வி பண்றீங்க? எல்லாம் எந்திரிச்சு சொன்னாங்க ரசூலுல்லாஹ். ஆடை கம்மியா இருக்கு, ஆடை முழுசா இருந்தா பள்ளிக்கு வா, இல்லாட்டி ஓடுன்னு சொன்னாங்களா? அல்லது இருக்கிற ஆடையை வச்சு சட்டம் போட்டாங்களா? இப்ப நபிகள் நாயகம் காலத்துல இப்படி இருந்துச்சு. இப்படி ஒரு நிலை ஒருவனுக்கு ஏற்பட்டால் அதுக்காண்டி அரக்காட்ட வசூல் போட்டு அழகின்ற சொன்னோம், தெளிவா இருக்கிறோம். அப்படி ஒரு நிலை உனக்கு வந்தால் அதுதான் தொழுவு. ஜெயிலுக்கு போயிட்ட, உனக்கு யூனிஃபார்ம் என்ன? ஃபுல் பேண்ட் போட முடியுமா? உன்னை விசாரணை கைதியா இருந்தா ஃபுல் பேண்ட் போட்டுக்கலாம். உன்னை தண்டனை கைதியா போயிட்டா இதான வருவான். அப்ப எப்படி தொழுவான்? விசாரணை கைதி நம்ம ஜெயிலுக்கு பிடிச்சிட்டு போறான் இல்லங்க, தீர்ப்பளிக்கிற வரைக்கும் நம்ம ட்ரெஸ் போட்டுக்கலாம். இவனுக்கு 7 வருஷம் தண்டனை, 3 வருஷம் தண்டனை ஆகிட்டான்னு வைங்க, அப்புறம் யூனிஃபார்ம், அந்த யூனிஃபார்ம் தான் நீங்க போடணும். இவ்வளவு இருக்கு, இவன் எப்படி சொல்லுவான்? அப்பதான் நினைச்சு பார்த்த ரசூலுல்லாஹ் அதுக்கு வழி காட்டுறாங்க பாருங்க. அந்த ஹதீஸ் அப்படியான ஒரு நிலைமைக்கு வர்றவனுக்கும் சட்டம் இருக்கிறது, தொழுதுட்டு போடா இல்லையா? இதை சொன்னா ஜட்டி போட்டு தொலை சொல்லிட்டாங்க. இது உனக்கு தேவையா? அபூ ஜஹலுக்கு உனக்கு என்ன வித்தியாசம்? நீ எங்களை கேள்வி பண்றியா, அல்லாஹ்வுடைய ரசூலை கேள்வி பண்றியா? இப்படி எதுக்கு எடுத்தாலும் ஏற்க ஏன்பா? குர்ஆன்ல இருக்குது, ஹதீஸ்ல இருக்குது, இருக்கிறத சொன்னா கேட்டு போங்களப்பா, புடி கேட்டு ஏத்துக்கிறாம போங்கப்பா, விமர்சிக்காதீங்க. நீங்க அல்லாஹ்வை ரசூலை கிண்டலுக்கு ஆளாக்காதீங்க. அப்ப இந்த விஷயங்களை தான் நாங்கள் சொல்லுவோம். அபூ ஜஹலுக்கு உனக்கு என்ன வித்தியாசம்? நீ எங்களை கேள்வி பண்றியா, அல்லாஹ்வுடைய ரசூலை கேள்வி பண்றியா? இப்படி எதுக்கு எடுத்தாலும் ஏற்க ஏன்பா? குர்ஆன்ல இருக்குது, ஹதீஸ்ல இருக்குது, இருக்கிறத சொன்னா கேட்டு போங்களப்பா, புடி கேட்டு ஏத்துக்கிறாம போங்கப்பா, விமர்சிக்காதீங்க. அல்லாஹ்வை ரசூலை கிண்டலுக்கு ஆளாக்காதீங்க. அப்ப இந்த விஷயங்களை தான் நாங்கள் சொல்லுகிறோம். ஒரு அடிப்படையை நான் சொல்லி முடித்துக் கொள்கிறேன். என்ன அடிப்படை என்றால், இவங்க எதிர்ப்பதற்கு ஒரு காரணம் இருக்கிறது. என்ன அது விளைவிக்கணும்? ஏன் எதுக்கு தெரியுமா? இந்த உலகங்களுக்கு தெரியாதா? தெரியும். நாங்க ஒரு குர்ஆன் ஆயத்தை சொல்றோம், நீங்க தமிழாக்கத்தை பார்த்து தெரிகிற உங்களுக்கு தெரியும் போது அரபி படிச்ச அவருக்கு தெரியாதா? கண்டிப்பா தெரியும். நாங்க ஹதீஸை காட்டுறோம், தமிழாக்கம் படிச்ச உங்களுக்கு துப்பாண்டா அர்த்தம் தெரியாது, அவருக்கு தெரியுமா? தெரியும். ஹத்தா யஸ்தவியர் ரிஜாலு ஜுலூசன், ஆண்கள் உட்கார்ற வரைக்கும் பெண்கள் உயர்த்தாங்கன்னு அரபில வாசிக்கிறேன்னு அந்த வார்த்தைக்கு அர்த்தம் அவருக்கு தெரியுமா? தெரியாதா? தெரியும். உங்களுக்கு தெரியாது, தமிழ்ல உள்ள நம்பிக்கை செய்றீங்க, உங்களுக்கு நன்றாக தெரியும். ஏன் எதிர்க்கிறார்கள் கேட்டா, நாங்கள் சொல்லுகிற இந்த போதனை அவங்களுடைய வருமானத்தை பாதிக்கிறது, வேற ஒண்ணும் கிடையாது. அவங்களுடைய அளவுக்கு அதிகமான மரியாதை எதிர்பார்க்கிறாங்களே, அதை பாதிக்கிறது. இந்த மாதிரி எல்லாம் கேவலப்படுத்தாதீங்க நாங்க சொல்றோம்ல, அதான் கோபம். மீலாது விழான்னு கூப்பிடுவோம், நாங்கள் எல்லாம் கூட மீலாது விழா நடத்தி இருக்கிறோம். யாரை கூட்டம்? பெரிய காலங்கள் சென்று விட்டார்கள், அந்த அஜத் மரணம் கூப்பிட்டுக்கிறோம். அஜத்துல தபால் வரும், நாங்கள் மீலாது விழாவுக்கு வருவதாக இருந்தால் தந்தி மணியாட்டிலே 1000 ரூபாய் அனுப்பி வைக்கவும். டிஎம்ஓல தான் மணி பணம், ஏன்னா சாதாரண கிடைக்காதுல்ல, அதனால டிஎம்ஓ தந்தி மணியாடு ஒன்று இருந்துச்சு. அப்ப டிஎம்ஓல எங்களுக்கு 1000 ரூபாய் அனுப்பவும். அப்ப மீலாது விழா ரசூலுல்லாஹ் பத்தி பேசுவதற்கு எவ்வளவு கொடுக்கணும்? அன்னைக்கு 1000 ரூபாய், இன்னைக்கு 2000 3000. இன்னைக்கு கலீல் அஹ்மது கிரனூரி, சைபுதீன் ரசாத் எல்லாம் பேசுறாங்கன்னா சும்மாவா? அங்கேருந்து வந்து பேசுவதற்காக வேண்டி 5000 ரூபாய் காணிக்க கவர்ல வச்சு உருவப்படுது, அதுக்கு தான் திட்டிட்டு போறது. வேற ஒண்ணு பாயிண்ட்காக வரல, பதில் சொல்றதுக்கு வர்றது இல்ல. எதை திட்டுனா 4 பேர் ரசிக்கிறாங்க, காசு கிடைக்குது. அந்த மாதிரி இருந்ததை நாங்கள் இல்லைங்கிறோம். 25 வருஷமா இந்த தௌஹீத் உலமாக்கள் உங்களுக்கு பேசுகிறார்கள். காசு கேட்டமா? நான் கேட்டனா? அபு சயீத் கேட்டாரா? சைபுல்லா கேட்டாரா? சம்சுல்லா கேட்டாரா? சுலைமான் கேட்டாரா? யாரு கேட்டோம்? அல்தாபி கேட்டாரா? அஸ்ரஃபுதீன் கேட்டாரா? அப்துல் ரஹ்மான் ஃபிர்தௌசி கேட்டாரா? பஸ்ஸுக்கு டிக்கெட் கேட்போம். அல்ல பரக்கத் தந்த ஆளுக்கு அது வேணான்னு போயிட்டு இருக்காங்க. அல்ல யாருக்காவது பரக்கத்து கொடுத்துட்டா அவங்க அது வேணான்னு போயிட்டு இருக்காங்க. அல்ல பரக்கத்து கூடாத நாகர்கோவில்ல இருந்து மெட்ராஸுக்கு வர்றாங்க, கிட்டத்தட்ட நான் கொடுத்து ஆள் அவுட் ஆயிடுவாரு. முடியாது, நீங்க கூட்டதுனால டிக்கெட் காசு கொடுங்கன்னு கேட்போம். இத அவங்க என்ன பண்றாங்க? பேச்சு காசு, மூடுதல காசு, சத்தம்னா காசு,
தாயத்துனா காசு, ஒருத்தன் வைத்த வழி நகரத்திட்டு போனான்னு வைங்க, உனக்கு அந்த இவரு பக்கத்து வீட்டுல ஒருத்தன் உனக்கு சூனியம் பண்ணி விட்டான், இந்த 7 பேய் இருக்கு, 3 சைத்தா உன்னை இப்படி பிடிச்சிருக்குது, தண்ணியில தெரியுதான், அதுக்கு தண்ணியில தெரியுதான். ஒரு இலையில வெத்திலையில மைய திறக்கிட்டு மை போட்டு பாக்குறான், தெரியுது முதுகுல விடுறோம், இறஞ்சி தெரிஞ்சாரு முதுகுக்கு பின்னாடி அடியே கொடுத்து விட்டு இது தெரிஞ்சான உனக்கு, உன் பக்கத்துல உள்ளது தெரியல, பின்னாடி உள்ளது தெரியல, இந்த கையில இப்ப என்னடா இருக்குன்னு கேளுங்களா, அதுல தெரியாது. இவன் என்ன செய்வான், உன் காணாரா போன் நிக்கிறான், எவன் போய் பார்க்க போறான், எவன் போய் செக் பண்ண போறான், நீ போனே நான் சொல்லும் போது நின்றான், போறதுக்குள்ள போய்விட்டான்னு சொல்றான். இப்படி அதை காணாம போனதை கண்டுபிடிக்கிறாங்க, பண்றாங்க, வைத்தை போக்குறாங்க, அந்த பேரை இப்படி எல்லாம் பிராடு பண்றார்களே. நல்ல நாள் என்றும் கட்டாள என்றும் தட்டு என்றும் தட்டி என்றும் தகர் என்றும் நூல் என்றும் பாத்தியா என்றும் முத்தம் என்றும் நூல் என்றும் சுபஹான செத்து போன வீட்டுல போய் கூட 1 நாளைக்கு பாத்தியா, 2 நாளைக்கு பாத்தியா, 3 நாளைக்கு பாத்தியா, 2 நாளைக்கு பாத்தியா, 4 நாளைக்கு பாத்தியா, 6 மாசம் பாத்தியா, வருஷப்பட்ட பாத்தியா, ஒரு கேர ஓட்டுக்கு போன கூட சட்டி வச்சா பாத்தியா, பொட்டி வச்சா பாத்தியா, மரத்தை ஒண்ணு பாத்தியா, தொட்டி தூக்கி தலை வச்சா பாத்தியா, படியில் வாசலுக்கு வந்து நாள் பாத்தியா, இறங்கணும் பாத்தியா, தர்கா வாசல் நின்று ஒரு பாத்தியா, ஒரு பொண்ணு வீட்டு வாசல் நின்று ஒரு பாத்தியா, உள்ளுக்கு நுழைஞ்சு ஒரு பாத்தியா. சுபஹானல்லாஹ். இதெல்லாம் இந்த 50 காசுக்காக வேண்டி 5 ரூபாய்க்காக வேண்டி 7 வருஷம் படிச்சு அந்த படிப்பாங்க நான் கேவலப்படுத்தி வீட்டு போய்கிட்டு இந்த மாதிரி விஷயம்லாம் தப்புன்னு சொன்னதுனால தாங்க கோபம், வேற ஒண்ணும் இல்லைங்க. எங்க மேல எனக்கு கோபம். சரி, நாங்க சொல்றோம் இதை எல்லாம் செஞ்சா எங்களுக்கு லாபமா நஷ்டமா, இப்படி யோசிச்சு பாரு. இந்த காரியங்களை நாங்க செஞ்சது லாபமா நஷ்டமா? உங்களுக்கு ஏற்கனவே வர்றதோட செதி ஒண்ணு கூட அவ்வளவுதானே. ஒருத்தர் 1000 ரூபாய் சம்பா வருமானம் வருதுன்னு வைங்களா, சொல்லுவான் ஏற்கனவே வருது, திரும்ப அதையும் தாங்க, இது நாங்க வாங்கின லாபமா நஷ்டமா? ஏன் நாங்க இதெல்லாம் எங்களுக்கு தெரியாதா, பேருக்கு தெரியாதா, நூல் தெரியாதா, பாத்தியாவது தெரியாது, நூல் முடிய தெரியாதா, நூல் முடி பத்தி சீர்திருத்தையா முடியலங்க. இதுல பெரிய வேலை யாரு முன்னாடி செய்யலாம், செஞ்சா எங்களுக்கு லாபமா நஷ்டமா? எங்களுக்கும் செய்ய முடியும். என்ன காரணம் யோசிச்சு பாருங்க. அதே மாதிரி ஒரு சபை போறோம், எல்லாருக்கும் ஒரு கொட்டு கொடுத்துட்டு எனக்கு 2 கொடுத்தா கொடுத்தா எங்களுக்கு மரியாதை தானே, நாங்களும் சந்தோஷப்படுவோம். ஏன் வேணாங்க, எங்களுக்கு தெரியலாத, உங்களுக்கு தான் வயிறு இருக்கா, அப்ப எங்களுக்கு தெரியல, ஏன் வேணாங்கிறோம். இப்படி யோசிச்சு பார்க்கணும். அதோட கூட இந்த காசு பணத்தை இருக்கிறதா பரவாயில்லை இல்லைங்க, இதை சொல்றதுனால நாங்க அடி வாங்குறோமே, கிறுக்கா பிடிச்சிருக்கோம், எங்களுக்கு அடி வாங்குறோம். எத்தனை அடி வாங்கணும், எத்தனை ஊர்ல வெட்டு வாங்கணும், எத்தனை ஊர்ல உத வாங்கணும், எத்தனை ஊர்ல எங்களை எத்தனை பண்ணிருக்காங்க இல்லையா? 2000 பேர் இது தேவையா? நாங்க சொல்றோம் என்ன சொல்லணும், உங்களை மாதிரி நானும் ஒரு வந்து சொல்லிட்டு போயிருந்தா, இந்த உங்களை மாதிரி ட்ரெஸ் போட்டு உங்களை மாதிரி கோலப்பத்தில் வந்துட்டு உங்களை மாதிரி ஒயிட் ஒயிட்டா வந்து உழைக்க கஷ்டப்படாம அப்படி நீ எங்களுக்கு இருக்குதா? யோசிச்சாக்க இருக்கும். இது குர்ஆன் ஹதீஸுக்கு மாற்றமானது, இது தப்பு. மக்களுக்கு திருப்பி இதுக்கு அல்லாஹ் தருவான். எங்க மூலமா எங்க ஒருவர் நேர்வு பெற்றால் அவர் செய்ய அமல்கள்ல எங்களுக்கு பங்கு உண்டு, அதான் குறையாது. உங்களுக்கு குறையாது, உங்களுடைய அமல்கள் எப்படி கிடைக்கும்? உங்களுக்கு சில தீமைகளை எங்களுடைய பிரச்சாரத்தை கேட்டு விட்டுவிட்டார், எங்கள் பரம்பரமாக மறுமை நன்மை கிடைக்க வேண்டும் என்பதற்காக இந்த வழியை தேர்ந்தெடுத்திருக்கமே தவிர எங்களுக்கு ஆசிரியர்களுக்கு நாங்க தெரியாதா, எங்களுக்கு வாங்க தெரியாதா, எங்க தெரியாதா, ஏன் வேணாங்கிறோம். அந்த அடிப்படையை புரிந்து கொள்ள வேண்டும். நம்ம சொல்லுவாங்க எந்த சம்மந்தம் இல்லை, நம்ம அதுதான் விளையாடுங்க, அதான் விஷயம். நம்ம சொன்னா அவங்க வேற சொல்றாங்க, நம்ம பட்டு கேட்டோம்னா அவங்க கோபம் வாங்குறாங்க, அப்ப சந்தம் இல்லாத. எனவே உள்ள சத்தியத்தை முறையில் புரிந்து மக்களாக அல்லாஹ் உங்களை நினைக்க அருள்